ஹெவன்லி டீமன் வாண்ட் அ குவைட் லைஃப் அப்படிங்கிற மானுவா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இருட்டான நேரத்துல மலைக்கு மேல நெறைய மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணா நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சண்டைக்கு தயாராகி ஒரே ஒரு ஆள போக்கி எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போட்டு தோற்கடிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஆள் த ஹெவன்லி டீமன். அவன எடுக்கிறதுக்காக தான் எல்லாரும் போறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணா ஓடி போய் அவன இப்போ கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் யோசிக்கிறான். உங்களால இவ்வளோதான் முடியுமா? நீங்க இவ்வளோண்டு பேர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய தூக்கி ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் பண்ணான். அவனுக்கு முன்னாடி வந்த எல்லாரும் என்ன அப்படின்னா அப்படியே வெடிச்சு சிதர்றானுங்க. சிதறின நேரத்துக்கு வானத்துல அப்படியே எல்லாமே மலை மாரி பண்ணியும் அவன் ஒரு பேரியர போட்டு அவன கவர் பண்ணிக்கிறான். சீக்கிரம் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க எத்தனை பேர் வந்தாலும் பரவால்ல. உங்க எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வர இருக்க எல்லாத்தையும் என்ன அப்படின்னா கொன்னுகிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டே இருக்கானுங்க. உங்கள மாரி ரொம்ப லோவான ஸ்கில்ஸ் இருக்கிற ஆட்களால என்ன கொல்ல முடியும்னு நெனச்சீங்களா? அப்படின்னு சொல்லி இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் உண்மையாவே என்ன பண்ணா கனவுல இருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே, தரைய பொளந்துட்டு ஒரு பெரிய கை வருது. அந்த கை என்ன பண்ணா அங்க இருக்க எல்லாரையும் அப்படின்னா கொத்து கொத்தா சாகடிக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணா அது கைய வச்சு பிடிச்சு அப்படியே பெராண்டு இழுக்குது. எல்லாம் என்ன பண்ணா அப்படியே செத்துக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப அந்த நசுக்குன இதுல ஒருத்தன் மாட்டிட்டு சொல்றான், "இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவன் உண்மையிலேயே மனுஷன் தானா?" அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே, அந்த கை திரும்ப அவனையும் பிடிச்சு ஒரு நசுக்கி அப்படியே நெறைய பேர் அப்படியே செத்து கிடக்குறானுங்க. ஈசல் கூட்டம் மாரி மொது மொதுன்னு வந்த நெறைய பேரு யாருமே இல்லாம எல்லாருமே அப்படியே சாம்பலாகி செத்து போயிடுறானுங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் ஒரு அமைதி நிலவுது. உடனே அவன் சொல்றான், "ம். இவனுங்க தானா? இந்த மாரி இன்னும் லோவான ஆள்ஸ் தான் என்ன அப்படம் இங்க இருக்கிறாங்களா? எவ்வளோ பேர தான் நான் கொல்றது? ஆனா யாரும் என்ன அப்பனா என்னைய கொல்ல முடியாது. என்ன மாரி ஒரு ஆள கொல்றது இன்னும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது." அப்படின்னு சொல்லி பார்க்குறான். சுத்தி இருக்கிற எல்லா பேருமே செத்து போயிட்டாய்ங்க. எல்லாருமே செத்து போயிட்டாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் திடீர்னு ஷாக் ஆகுறான். "இது என்னது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனே என்ன அப்படின்னா ரத்தம் எடுக்குறான். "இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் என்ன அப்படின்னா இந்த டெக்னிக்க ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன். இது எப்படி என்ன நடக்குது?" அப்படின்னு பார்க்கும்போது நெறைய சோல்ஸ் எல்லாமே வருது. "என்ன புடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா சுத்தி ஒரே கண்ணு கண்ணா இருக்கு. அவன சுத்தி ஃபுல்லா எல்லா இடமும் அப்படின்னா நெறைய ஒரே கண்ணு கண்ணா இருக்கு. இந்த சோல்ஸ் அப்சர்வேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்ல ஒரே ஒரு லாஸ். நம்ம அதிகப்படியான இந்த டெக்னிக்க பயன்படுத்தும்போது, இந்த டெக்னிக் நம்மளே என்ன அப்படின்னா கொன்னுடும். ஆனா இருந்தாலும் நான் நெனச்சேன், இந்த டெக்னிக்க நான் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன்னு. ஆனா, என்னாலயே இத முடியலையேன்னா, இத நான் என்ன பண்ண விடமாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா, ஹெவன்லி டீமனான என்னையவே என்ன பண்ண நீங்க இப்படி பண்ணலாம்னு நெனைக்கிறீங்க? நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் என்ன கட்டுப்படுத்திருவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு கத்துனான். கத்திட்டே இது பண்ணும்போதே திடீர்னு பார்த்தாக்கா, ஒரு ஆப்பு மாரி என்ன பண்ணா எல்லாம் எனர்ஜி ஆவுது. இது என்னது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே, அவன் உடம்பு ஃபுல்லா என்ன அப்படின்னா, அப்படியே தூள் தூளா அப்படியே இதாகுது. ஃபேட் ஆயி ஏதோ ஆசிட்ல முக்குன மாரி எல்லாமே அப்படியே இதாகி மங்கலாகி போயிடுது. அடுத்த வாட்டி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா, அமைதியா நான் என் வாழ்க்கைய வாழ்வேன். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு குளத்துல ஒரு பையன் உட்கார்ந்து அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு மெய்டு ஓடி வரா. "ஏய்! நீ என்ன இன்னும் இங்க தான் இருக்கியா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு பார்க்கும்போது, அவன் கைய எடுத்து வச்சு ஒரே ஒரு விசிறு வீசுறான். பார்த்தா அந்த மெய்டோட தலை கட் ஆகுற மாரியே இருக்கு. ச்சே! என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மெய்டு பார்க்குறாங்க. "என்னடா பண்ற நீ? ஏன் இங்கேயே உட்கார்ந்துருக்க? உனக்கு சாப்பாடு வச்சிருக்கோம்ல, அது ஆறிக்கிட்டு இருக்கு. சாப்பிடு." அப்படிங்கும்போது அவன் பார்க்குறான். ச்சே! இந்த ஒரு சாதாரண சின்ன கழுத்த கூட என்னால வெட்ட முடியல. அப்படின்னு சொல்லி கண்ணாடில பார்த்தா ஹெவன்லி டீமனோட முகம் இருக்கு. அவன் தட்டுக்கு முன்னாடி நெறைய சாப்பாடு இருக்கு. அது எல்லாத்தையும் ஆனா இவனால சாப்பிட தான் முடியல. அவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உடம்பும் வீக்கா இருக்கு. இவன் என்ன பண்ணான், கோல்டன் வால் மெர்ச்சன்ட்ங்கிற ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தோட தான் இப்ப பொறந்திருக்கான். அப்படி மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பண்ணா அடுத்த பிசிஷியன் வந்துட்டு இருக்காரு. அவங்கள சரி பண்ணுவாரு. அவன் யாருன்னே தெரியாது. அவன் எப்படி என்ன சரி பண்ணுவான் நான் நம்புறது. பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த நாள் ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறான். ச்சே! இந்த உடம்பு ஒரு செத்து போன உடம்போட ரொம்ப மோசமா இருக்கு. இதால எதுவுமே பண்ண முடியாது. தூங்கி எந்திரிச்சோனே எல்லாரும் தான் என்ன பண்ணா எனக்கு ட்ரெஸ் மாத்துறாங்க, சாப்பாடு குடுக்குறாங்க. இது ஒரு குப்பைய விட கேவலமான உடம்பா இருக்கு. பரவால்ல. ஆனா இந்த உடம்ப நான் வீணாக்க மாட்டேன். எனக்கு இத எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த இதுல இருக்க நரம்புகள் கூட எல்லாமே கட் ஆயிருக்கும். இருந்தாலும் பரவால்ல. என்னால இத திரும்ப ஜாயின் பண்ணிட முடியும். ஏன்னா, எனக்கு அதுக்கான டெக்னிக் எல்லாமே தெரியும். ஆனா போன வாட்டி செஞ்ச மாரி எல்லாத்தையும் கொன்னு அந்த டெக்னிக்க நான் பயன்படுத்த மாட்டேன். போன வாட்டி செஞ்ச மாரி நடக்காது. இந்த வாட்டி நான் சூப்பரா செஞ்சேன்னா, இருக்கிறதுலயே நான் தான் பெரிய ஆளா மாறுவேன். அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த மெய்ட கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி, உனக்கு நான் ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ் போணும். ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸா? என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னு. ஆமா, அங்க தான் போகணும். நீயும் தயாரா இரு நம்ம போலாம். இல்ல என்ன மன்னிச்சிருங்க. என்னால அங்க வர முடியல. எனக்கும் அங்க வர பிடிக்கல. நாம அந்த கிங் ஹியூவான்ங்கிற பாடிகார்டு இருக்காரு. அவரு உங்கள கூட்டு போவாரு. வரும்போது, நிஜமாவே நீ என் கூட வரலையா? ஆமா சார் நான் வரல. கிங் ஹுவான் பாடிகார்டே வருவாரு. அப்படிங்கும்போது சரி ஓகே. அடுத்த நாள் வெளிய போறதுக்கு அவர் டையெல்லாம் கட்டிக்கிட்டு, எதனால இவரு இந்த மாரி நடத்திட்டு இருக்காரு?
நீங்க ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. அந்த பிசிஷியன் கண்டிப்பா வருவாரு. அவரு உங்கள பார்த்து வந்து என்ன பண்ண குணமாத்த கூட வாய்ப்பு இருக்கு." அப்படிங்கும்போது, யாரு என்னன்னு தெரியாத பிசிஷியன நம்பிலாம் நம்ம எதுக்கு இருக்கணும்? பார்த்துக்குவான் நாமளே அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு, சரி ஓகே. இருந்தாலும் முறையா என்ன பார்த்து ஒருத்தி இறக்கப்படுறா. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் வந்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி பார்க்குறா. எப்படி உங்களுக்கு வந்து அதுக்குள்ள தெரிஞ்சுச்சு இது? அப்படின்னு சொல்லி அவ வந்து ஹீரோவ வந்து பார்த்து கேட்டுட்டு இருக்கையில, அவன் வந்து உள்ள வந்துர்றான். நான் வந்து உங்களோட பாடி கார்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அவனுக்கு ஹீரோக்கு வந்து நம்ம கிரீட்டிங்ஸ் குடுக்குறான். பரவால்ல. உண்மையாவே வந்து என்ன அப்பனா இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இவன் ஒரு ஸ்வாட் டிராகன் மாதிரி இருக்கான். சரி ஓகேப்பா. நம்ம கிளம்பி போலாமா? அப்படிங்கள போலாம் சார். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து அந்த குதிரையில ஏறி போறாங்க. மாஸ்டர் நம்ம வந்துட்டோம். இதுதான் இந்த வுஹான்ல இருக்கிறதுலயே ரொம்ப பிரபலமான ஹவுசஸ்ல ஒண்ணு. இதுதான் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ஹவுஸ். அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த குதிரை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா, அத ஒரு இடத்துல ஒத்து வச்சுட்டு, "இதுதான் மாஸ்டர் வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீங்க எங்க? நான் இங்கேயே இருக்கிறேன் மாஸ்டர். நான் இந்த இடத்துல நிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் நீங்க ஏன் உள்ள வரலையா?" அப்படிங்கும்போது, "இல்ல மாஸ்டர் நான் இந்த இடத்துல நின்னு உங்கள நான் வந்து காவல் காக்குறேன். ஏன் உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா தான் ஏதாவது நடந்தா சீக்கிரமா பக்கத்துல வர முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு, "உங்கள நான் உள்ள வர சொன்னேன். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. உள்ள வாங்க. உள்ள வந்து ஜாலியா இருங்க. அப்படி இருக்க முடியலன்னா கூட பரவால்ல. நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம். என்ன சும்மா பாதுகாத்துட்டு இருந்தா கூட போதும்." அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து கூப்பிட்டுட்டு உள்ள போறோம். உள்ள போனோனே வந்து என்ன பண்ணா, நெறைய ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாருமே வந்து, "வாங்க மாஸ்டர் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டுட்டு ஹீரோ வந்து உள்ள போறான். உள்ள போயும் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வயலின்ல ஒரு பொண்ணு வந்து என்ன அப்படின்னா வாசிச்சுக்கிட்டு, இன்னொரு மத்த பொண்ணுங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து சுத்தி நின்னுகிட்டு, ஹீரோக்காக வந்து என்ன அப்படின்னா, சார் ஊத்தி குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அவரு ஏன் உங்க கூட வந்து அவரு வரலையா? அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. பரவால்ல. நீங்க எவ்வளோ வேணா நீங்க சரக்கு குடிங்க. அது எல்லாத்துக்குமே நானே பில் கட்டுறேன். அப்படிங்கும்போது, ஏன்னா என்னால குடிக்க முடியாது. அப்படியா? அப்ப நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ம். சரி. நம்ம அப்போ ஒரு கேம் விளையாடுவோம். நீங்க என்னைய பத்தின ரூமர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. ரூமர்ஸா? ஆமா. என்னைய பத்தி சொல்லுங்க. இந்த கோல்ட் வார் மெர்ச்சன்ட்ல எனக்கு என்ன சொல்லுங்க. என்னைய பத்தின ரூமர்ஸ் சொல்லுங்க. அப்படிங்கும்போது ஹீரோ வந்து ஒரு சரியான ஒரு நோய்வாய்ப்பட்டவன். ஆனா அவன்கிட்ட வந்து நெறைய காசு இருக்கு. ஆனா எல்லா அதிகாரமும் அவங்க அண்ணன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இவன்கிட்ட வெறும் ஒரு 1000 தங்கம் யான் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. பரவால்ல. நான் இப்ப இங்கேருந்து கிளம்புறேன். அப்படிங்கும்போது, மாஸ்டர் நீ எங்க போறீங்க? இப்ப இங்க இருக்கிறதுலயே யார் நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஓகே. இந்த பொண்ணு. நீதான். நீ வந்து என் கூட வா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண கூட்டிட்டு போறா. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா, தயங்கிட்டு அந்த ரூம்குள்ள போறா. இங்க பாருங்க அவரு ஒரே ஒரு புள்ள தான் கூட்டு வராரு. அவருக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. ஒரே ஒரு பொண்ணே போதும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் ரூம்ல உட்காரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு, ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் வந்து பார்க்குறான். வெளியில மத்த ப்ராஸ்டியூட்லாம் அடுத்து நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கான். இதையும் வந்து என்ன அப்பனா அந்த பாடிகார்ட் வந்து கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு வந்து பார்த்தாக்கா ஒரு ஆன்னு ஒரு சத்தம். என்னடா இது? இது ஏன் இப்படி காமிக்குது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்து, என்ன இது இப்படி கேட்குது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பயங்கரமா அந்த சவுண்ட் நிக்காம எல்லா பக்கமும் வந்து கேட்குது. சுத்தி அந்த மொத்த பில்டிங் பக்கமுமே எல்லாமே வந்து கேட்குது. என்னடா இது? இவ்வளோ பயங்கரமான சவுண்டா இருக்கு. ஏன் சவுண்ட் பேஜிக்லாம் எதுவும் போட்டுருக்காய்ங்க தானே? இருந்தாலும் இதையும் தாண்டி வந்து கேட்குதா? உண்மையாவே அவர் ரொம்ப மோசமானவரா தான் இருப்பாரோ! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பொண்ணு வந்து அந்த இத புடிச்சுக்கின்னுட்டு கத்துறா! அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா ஹீரோ தான் வந்து என்ன அப்டின்னா, அவரோட டெக்னிக் மூலியமா அவ உடம்புக்குள்ள இருக்க எல்லா டார்க் எனர்ஜியும் வந்து என்ன அப்டின்னா உறிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் அத அப்படியே உறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ரூம விட்டு வெளிய வராரு. வெளிய வந்தோனே அந்த பாடிகார்ட் வந்து வராரு. வந்துட்டு, "மாஸ்டர் என்னாச்சு? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே?" "ஏன் என்னாச்சு? என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா என்ன அர்த்தம்?" "ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு வெளிய வராரு. மத்த பொண்ணுங்கலாம் அங்க இருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்னது இது? ஓகே வாங்க முதல்ல போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த பொண்ண பார்த்தாக்கா, நானும் முதல்ல இருந்தத விட ரொம்ப பிரகாசமா இருக்கா. இது எப்படி? ஒருவேள வந்து என்ன அப்பன்னா, அவரு ஏதாவது உனக்கு எலிக்ஸிர் ஏதாவது குடுத்தாரா? இல்ல வேற ஏதாவது பண்ணாரா? எப்படி நீ இவ்ளோ அழகாயிட்ட? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒருத்தி வந்து என்ன பண்ணா, தரைய கூட்டிக்கிட்டு இருக்கா. அந்த மேடு தான் வந்து யோசிக்கிறா. இந்த ஆள் வந்து என்ன பண்ணா தேவையில்லாம அங்கலாம் போயிருக்கான். ஆனா இவனால எதுவுமே செய்ய முடியாதே! இருந்தாலும் எதுக்கு அவன் அங்க போயிருக்கான்? அப்படின்னு சொல்லி அத யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ வந்து வந்துர்றான். மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே! அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு அவள்ட்ட வந்து பேசாம திரும்பி பார்த்துட்டு, "ஏதாவது பிரச்சனை இல்லையா? நீ வேணா எதான்னா இந்தா பாடி கார்ட்ட கேளு" அப்படின்னு அவன் வந்துட்டு லைட்டா வெட்கப்பட்டு இருமுறான். "என்னாச்சு? ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாய்ங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோவோட ரூம்லேருந்து ஒரு மாரி எனர்ஜி அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த பர்பிள் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா, அப்படியே போயிட்டு திரும்ப அது அப்படியே ப்ளூவான ஒரு எனர்ஜியா ஏதோ ஜாயிண்ட் ஆகுது. அப்படியே அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வேர் மாரி இருக்கிறத ஜாயின் பண்ணும்போது, ஹீரோ தான் வந்து என்ன அப்படின்னா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. இது வந்து நடந்துருச்சு. நான் வந்து நெனச்ச மாரியே எல்லா நரம்புகளையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்படியே போனாக்கா எல்லா மெரிடியன்ஸையும் நான் ஓப்பன் பண்ணிருவேன். இந்த ஹெவன்லி அப்சர்வேஷன் டெக்னிக் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லார்கிட்ட இருந்தும் அவங்களோட டார்க் எனர்ஜிய வந்து சேர்த்துட்டாலே போதும். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நான் திரும்ப திரும்ப அந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்க்கு போய்க்கிட்டே இருக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடுத்த நாள் திரும்ப அங்க போறான். எல்லா பொண்ணுங்களும் வந்து என்ன அப்படின்னா, "ஹீரோ அங்க வந்துட்டாரு. சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து ஓடி போறாங்க. ஆமால்ல, எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா, அவர் கூட வந்து அப்படின்னா ஒரு நாள் நைட்டு இருக்க தான் ஆசைப்படுறாங்க. அவர் கூட இருந்தாக்கா அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து அப்படியே ஜொலி ஜொலிப்பா மாறிருவாரா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொருத்தி மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ச்சே! இந்த ஆளு ஏன் இங்கேயே வந்துட்டு இருந்தான்? அதான் அவங்களுக்கும் சொந்தமா ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ் இருக்குல்ல. அங்க போக வேண்டியது தானே அப்படிங்கிறது அவன் செபன்னு இருந்துட்டு, நான் வேணா அவள போய் ஏதாவது ஓகேவா? வேணாம். அவன் மேல ஏதாவது கை வச்சா ஏதாவது பிரச்சனையா வரும். ஒரு ஸ்பைய மட்டும் வைங்க. வச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். இவனால மத்த கஸ்டமர்ஸ் யாருமே வந்து என்ன அப்பன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் இவன் தான் வேணும்னு வரிசை கட்டிட்டு நிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது ஹீரோ வந்து அவன்ட்ட சொல்றான். சரி, அ எல்லாத்தையும் வந்து என்ன அப்பன்னா வரிசையா நிக்க சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாரும் வரிசையா நின்னுட்டு, பரவால்ல நான் தான் இன்னைக்கு போவேன். நான் தான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன். ஒவ்வொன்னும் பேசிக்கும்போது ஹீரோ வந்து ஃபுல்லா அந்த இடத்த அனலைஸ் பண்றான். ஒருத்திகிட்ட மட்டும் வந்து என்ன அப்பன்னா ரொம்ப டார்க்கான எனர்ஜி வரத பார்க்குறான். ஹீரோ வந்து என்ன அப்பன்னா அவட்ட நடந்து போயிட்டு இருக்கும்போது மத்தவங்கலாம் பார்க்குறாங்க. இந்த ஆள் என்ன பண்றான்? நம்ம எல்லாரையும் வந்து என்ன அப்பன்னா தள்ளிட்டு அங்க முன்னாடி எங்க நடந்து போறான்? ஐய! இவன் என்ன இப்படி இருக்கா? இந்த மாரி ஒரு பொண்ணு உண்மையாவே நம்ம ஹவுஸ்ல இருந்திருக்காளா? இவள போய் என்ன இவன் கூட்டிட்டு போறான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து, வா நாம தான் வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா ரூம் கிட்ட நெருங்கிட்டு, அந்த கதவ வந்து என்ன பண்ணா கைய வச்சு தொறக்குறான். தொறந்துட்டு ஹீரோ வந்து அங்க பார்த்துட்டு, "சீக்கிரம் அந்த பாடி கார்ட் இருப்பான்ல, அவன கொஞ்சம் வர சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட வந்து என்ன பண்ணா கூப்பிட்டு விடுறான். அந்த பாடி கார்டு வந்துட்டு, "நான் வந்துட்டேன் மாஸ்டர்" அப்படிங்கும்போது, "சரி, எனக்கு உன்னோட வால மட்டும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கடனா குடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாள கையில வாங்கிட்டு ஒரு சொலட்டு வந்து சொலட்டுறான். அது அப்படியே ஒரு ஃபோர்ஸா வந்து என்ன பண்ணா மேல போய் அந்த வால் அப்படியே அந்த செவுத்துல மேல போய் சுத்துது. பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த வால்லேருந்து அப்படியே ஒரு சொட்டு ரத்தம் வருது. மேல குத்துன அந்த வால்லேருந்து எப்படி ரத்தம் வருது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு உளவாளியா? இது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ரத்தம் வந்து அப்படியே சொட்டு சொட்டா கீழ விழுகுது. அத வந்து பார்த்துட்டு அந்த ப்ராஸ்டியூஷன் ஷாக் ஆயிடுது. என்னது? அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, நீ பயப்படாத. இதே நீ நினைச்சு ஏன் ஷாக் ஆகுற? நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உனக்குள்ள இருக்க எல்லா டார்க் எனர்ஜியும் உரிய போறேன். கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, இன்னொருத்தி வந்து அவங்களோட மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றா. இன்னைக்கு வந்து என்ன அப்பன்னா ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்க்கு போயிருக்கானா அப்படிங்கும்போது, அவர எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது, அவ யோசிச்சுக்கிட்டே அது அவர எல்லாரும் ப்ராஸ்டியூஷன் நைட்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இது என்ன அவர் ஃபியான்ஸியா என்னன்னா, அவர போய் பார்க்கணும். சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அடுத்த நாள் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அடுத்த நாள் பாடி கார்டு வந்து கூப்பிடுறாரு. மாஸ்டர் நம்ம கிளம்பலாமா அப்படிங்கும்போது, கிளம்பலாம். எனக்கும் வந்து என்ன பண்ண இங்க டயர்ட் ஆயிடுச்சு. இங்கிருந்து போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டான். சரி, ஓகே போலாம் சார். அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் யோசிச்சு பார்க்குறான். ச்சே! இந்த ஆள் எப்படி இருந்தான்? இவன் வந்து நார்மலான ஒரு ஆளா தான் இருந்தான். இப்படி படுத்த படுக்கையா இருந்தால் திடீர்னு ஒரே நாள்ல எப்படி? அவன் பார்த்த பார்வையே வித்தியாசமா இருந்துச்சு. அதுவும் அவன் யூஸ் பண்ண ஸ்வாட் ஸ்லாஷ் உண்மையாவே பயங்கரமா இருந்துச்சு. இவன் யார் தான் இவன்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணா ப்ளம் பிளாசம் ட்ரீக்கு நடுவுல வந்து என்ன பண்ணா நடந்து போயிட்டு இருக்காங்க. உண்மையாவே இது நல்லா இருக்குல்ல? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அவன் இன்னொரு நரம்பையும் வந்து என்ன பண்ணா அவன் உடம்புல இருந்தத வந்து ஜாயின் பண்ணிட்டான். பரவால்ல. இன்னும் வந்து என்ன பண்ணா கூடிய சீக்கிரத்திலேயே நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, யாரு? இவன் வந்து என்ன பண்ணா என்னைய பார்த்துட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி இவ யாரா இருக்கும்? தெரியலையே! ஒரு வேள வந்து என்ன அப்பன்னா அந்த பாடிகார்டுக்கு தெரிஞ்சவனா இருப்பானா? இவன் யாருக்கு தெரிஞ்சவனா இருக்கும்? அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க இன்னைக்கும் ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்தீங்களா? நீங்க நமக்குள்ள இருக்க என்கேஜ்மெண்ட்ட மதிக்கலையா? அதுக்காக தான் இப்படி பண்றீங்களா? என்ன கழட்டி விட பார்க்குறீங்களா? அப்படிங்கும்போது, என்கேஜ்மெண்ட்டா? அப்ப இவன் நம்மளோட ஒரு ஃபியான்சியா? ஐய! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க என்ன கழட்டி விடாதீங்க. நான் உங்கள உண்மையாவே வந்து என்ன பண்ண நேசிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி வித்தியாசமா பார்த்து, என்ன இது? ஒரு மாரியா பார்க்குறா. இது எனக்கு உண்மையாவே என்னால இத நம்ப முடியல. ஒரு ஹெவன்லி டீமன். ஆனா என்னையே வந்து என்ன அப்டின்னா, இவ இது பண்றாளே அப்டின்னு சொல்லும்போது, நான் நான் ஒண்ணும் அப்டி நெனைக்கல. நான் அத பத்தி ஒண்ணும் நான் யோசிக்கல அப்டின்னு பரவால்ல. நீங்க இத பத்தி என்ன நெனச்சாலே போதும். அப்டின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது, இவ உண்மையாவே ரொம்ப செட்யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப இதா இருக்கா. ஆனா இவனுக்கு என்னாச்சு? இவன் ஏன் இப்டி போறான்? என்னது இது? இவன் மூஞ்சி மேல செவந்திருக்கே! அப்டின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்து கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ்ல ஹீரோ வந்து குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவரோட மேல் வந்து கேட்கறான். நீங்க உங்க ஃபியான்சிய பார்த்தீங்களா? அப்டிங்கும்போது, பார்த்தேன். உனக்கு எப்டி தெரியும்? அப்டிங்கும்போது இந்த ஏரியா ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே என் கண்ணுக்காக தான். நீங்க அத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது ஹீரோ யோசிக்கிறான். அப்ப இவ தான் ஒரு வேள சொல்லியிருப்பா. அதனால தான் வந்து என்ன பண்ணா கரெக்ட்டா அவன் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தாங்களோ! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்க பாடி கார்டு எப்படி இருக்காரு? அவன் நல்லா தானே இருக்கான். அவளும் வந்து என்ன பண்ணா அவங்க பேரண்ட்ஸ லவ் பண்ணா. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் முதல்ல ஹெவன்லி டீமனா இருக்கும்போது, இந்த மாரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் வந்து என்ன பண்ண ஈடு கொடுக்கவே இல்ல. என் வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம் தான். ஆனா இந்த வாட்டி வந்து என்ன பண்ணா எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சீன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ்ல சிறைச்சாலை. அந்த இடத்துல ஹீரோ வந்து என்ன பண்ணா உள்ள போறாரு. பக்கத்துல வந்து என்ன பண்ணா பாடி கார்டும் தீப்பந்தத்த எடுத்துட்டு உள்ள வராரு. இவனோட எல்லா மெலோடியன்ஸையும் இப்ப நாங்க சீல் பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து என்ன பண்ணா அவன் ஆபத்தானவன் தான். அவரு சொன்னாரு, "சரி பரவால்ல தோழா, என்ன ஆகுதுன்னு தான் பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்துட்டு ஹீரோ வந்து பரவால்ல. இவன் உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் இருக்கான். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் உடம்பு ஃபுல்லா ஒரே டார்க் எனர்ஜியா வந்து என்ன பண்ணா வெளிய போயிட்டு இருக்கு. இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நீ வெளிய போ. அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? இவனோட மெரிடியன் சீல் பண்ணாலும் இவன் ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லும்போது, சரி
நான் உன்னை இப்போ வெளியே போன்னு சொன்னேன். ஆனா ஏன் அத நீ வந்து என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே அவன் பயப்படுறான். என்ன இது? இதுக்கு எப்படி இது நடக்குது? இந்த ஆள் பார்வையிலே என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூம விட்டு போறான். ஹீரோ உள்ளேயே வந்து என்ன அப்படின்னா அந்த கைதியோட சேர்ந்து லாக்க பண்ணி வச்சுக்கிறான். ஓகே. இது நம்பவே முடியல. இந்த ஆள் வந்து கூட இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு உண்மையான மார்ஷியல் மாஸ்டர் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு குடுத்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது திடீர்னு ஆன்னு வந்து என்ன அப்படின்னா சத்தம். இந்த சவுண்டு இது கேட்கறதுக்கு ஏதோ மாஸ்டரோட சவுண்டு மாரி தான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவனோட பவர வந்து பயன்படுத்தி அவன் உடம்புல இருக்க அந்த எல்லா டார்க் எனர்ஜியும் வந்து எடுக்குறான். எடுத்துட்டு சோல் அப்சர்வேஷன் டெக்னிக் மூலியமா அவனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா டார்க்கான சோலையும் வந்து நம்ம கன்சீவ் பண்ணதுக்காக பார்க்குறான். ஆனா பார்த்தாக்கா அது வந்து நம்ம ரொம்ப பவரா இருக்கனால ஹீரோவே வந்து என்ன பண்ண அத செய்ய முடியல. அ இது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த சோல் அப்சர்வேஷன் டெக்னிக்கே என்னால மட்டும் கூட இப்போதைக்கு தனியா செய்ய முடியல. இந்த சோல்ஸ் எல்லாம் உண்மையாவே ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு. சரி. ஆனா இருந்தாலும், இப்ப நம்ம வேணா ஒரு விஷயம் செஞ்சு பார்க்கலாமா? இப்ப எனக்கு புதுசா அடிச்ச இந்த நரம்ப பயன்படுத்தி பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபேர் அண்ட் ஃப்ளவர் ஹவுஸ். அதுல ஒருத்தி வந்து என்ன அப்படின்னா கைய கடிச்சிட்டு இருக்கா. இந்த மாரி அவன நம்ம அனுப்பணும். ஆனா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கதவ தொறந்துட்டு ஒருத்தன் வரான். இந்த மாரி உங்கள பார்க்கறதுக்காக கெஸ்ட் மாரி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கெஸ்ட்டா? இவன பார்த்தா அப்படி இல்லையே! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏய் என்னடா இவன்? இவன் என்ன இப்படி வரான்? இவனோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் வந்து சீல் பண்ணுங்கடா! அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லாத்துட்டையும் வந்து சொல்லவும், அவங்களும் ஓடி வந்து என்ன அப்படின்னா அந்த மெரிடியன்ஸ் அவனோட எல்லாத்தையும் வந்து அப்புறம் அடுத்தடுத்து சீல் பண்ணாங்க. சீல் பண்ண உடனே அவன் உடம்பு அப்படியே ஏதோ பொல பொலன்னு சேறு மாரி ஆகுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இத என்னால நம்பவே முடியல. ஆனா அவன் உடம்பு அப்படியே சேரா வந்து என்ன பண்ண மாறிடுச்சு. இவன் ஒரு ஸ்பெஷலான அசாசின். இவனுக்கே இது எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல மேடம். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இது நமக்கு கிடைச்ச ஒரு வார்னிங் தான். பரவால்ல. இத நம்ம பார்த்துக்கலாம். சரி கிரிம்சன் டிராகன் அந்த இதுல இருக்க அந்த ஆள் எங்க? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனுக்கு நம்ம நம்ம இதுல இருந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு அனுப்பணும் அப்படிங்கும்போது, நான் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா திரும்ப உள்ள வரேன். எல்லாம் வந்து ஹீரோவ தான் பின்னாடி வந்துருக்கான். இது உண்மையாவே வந்து நம்மளா மேஜிக்கா இருக்கு. அவர் கூட இந்த எல்லா பொண்ணுங்களுமே ஜொலிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. உண்மையாவே ஒரு ஒரு காடஸா தான் இருப்பாரு. இல்ல, இல்ல அவரு ஏதோ ஒரு ஈவில் மேஜிக்க பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாத்தி மாத்தி காசிப்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. கோல்டன் வால் யங் மாஸ்டர் அவருக்கு நான் சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இருக்கும்போது அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே, "நீ என்ன நினைக்கிற? நீ வாங்குற கடன அடைக்காம நீ போயிடலாம்னு நினைக்கிறியா? அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நைட்டுக்கு கூட வந்து நீ எல்லாம் வந்து என்ன அப்புறம் அவன் கூட இருக்கலாம்னு நீ நினைக்கிறான்னு. பரவால்ல. இருந்தாலும் நான் அவர் கூட தான் இருப்பேன்." அப்படி சொல்லிட்டு அவன் என்னன்னா அந்த கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ்க்கே போறான். அவ போயிட்டு, "நான் ஒரு வாட்டி தான் இருந்தேன். அவன் என்கிட்ட சரியா பேசவும் இல்ல. ஆனா அவர பார்த்துட்டு ஒரு வேளை என்ன பார்த்து கேவலமா நினைச்சு என்ன செய்யுறது? பரவால்ல. என்னதான் இருந்தாலும் நான் இவர் கூட தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள வரா. ஹீரோ வந்து என்ன அப்படின்னா உள்ள உட்காந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏதோ வந்து என்ன அப்படின்னா வித்தியாசமா உணர்றான். "அ இங்க யாரும் இருக்கிற மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, ஜன்னல்ல வந்து என்ன பண்ணா பின்னாடி அவ இருக்கிறது வந்து என்ன பண்ணா தெரியுது. "சரி ஓகே உள்ள வா. யார் நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த மாரி மாஸ்டர் நான் உங்க கூட சர்வ் பண்ணதுக்காக ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "என்னது?" அப்படின்னு, "ஆமா மாஸ்டர். நான் வந்து என்ன பண்ணா அந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ் அங்க தான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து என்ன பண்ணா உங்க கூட சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன நீங்க வந்து ஏத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது, ஹீரோ வந்து பார்த்துட்டு, "சரி ஓகே. உன்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது அந்த மெய்டு வந்து ஷாக்காரா. "அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இவள இப்ப எங்க வைக்கிறது? இவள வைக்கிறது எங்க எடுக்கலாம்? நம்ம என் ரூம் பக்கத்துலயே அங்க சைடுல ஏதாவது ஒரு இடம் குடு." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மெய்டு வந்து சொல்றா. "என்னது இவளா? சரி இவ நமக்கு என்ன பண்ணுவா? என்ன இடத்துல கூட்டி பெருக்குறது, மித்த வேலை அந்த மாரி வேலையெல்லாம் செய்வாளா?" அப்படிங்கும்போது, "ஐயா உன்ன நான் சேர்த்துக்க தான் சொன்னேன். வேற வேலையெல்லாம் நீயே பார்த்துக்க." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா அந்த வீதிக்கு திரும்ப வந்துறாரு. "பரவால்ல. இந்த இடத்துல இன்னும் வந்து என்ன பண்ணா நான் நெறைய சோல்ஸ அப்சர்வ் பண்ணணும். பார்ப்போம் இன்னைக்கு என்ன கிடைக்குது." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து போய்க்கிட்டே இருக்காரு. ஹீரோ வந்து உள்ள வந்தோனே ஒருத்தன் வந்து, "ஏய்!" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பாட்டி வந்து திரும்பி பார்த்து, "யாரு?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரிம்சன் டிராகன் அப்படிங்கிற அந்த செட்டோட லீடர் தான் வந்து என்ன அப்படின்னா வந்திருக்கான். அவன் வந்தோனே பார்த்துட்டு எல்லாரும், "ஏன் நம்ம போயிடலாம். இங்க இந்த வெட்டி பயலுக வந்தாலே இப்பதான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாய்ங்க." அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, "சரி அவங்க ஏதாவது வம்பிழுக்கிற மாரி இருக்கும். நாம இங்கேருந்து போயிடலாம் வா. அவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் வந்து என்ன அப்படின்னா திடீர்னு ஹீரோவ பார்த்து, "டேய் மாமாக்கார பையா" அப்படின்னு சொல்லிடுறான். "என்னது? என்ன நான் சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காதுல கேட்ட உடனே ஹீரோ வந்து என்ன அப்படின்னா செம்ம டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோ வந்து கடுப்புல அப்படியே திரும்பி பார்க்கும்போது, அந்த முன்னாடி இந்த ஹெவன்லி டீம் அந்த லுக்கு கூட தெரியுது. "ஏய்! மாமக்கார பையன் தானடா நீனு. எல்லாரும் வந்து என்ன அப்பன்னா ஒவ்வொரு ப்ராஸ்டியூஷன் ஹவுஸா போயிட்டு எல்லாரையும் வந்து இது பண்ற. அப்படிங்கும்போது உன்ன அப்படிதான்டா கூப்பிடுவாங்க." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ அந்த பக்கத்துல இந்த பாடிகார்டு கத்தி எடுக்குறான். "என்னடா சொன்ன?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் பின்னாடி இருக்கிறவன் இன்னும் கத்தி எடுக்குறாய்ங்க. "ஏய்! நீ இங்க வந்ததுக்கான விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். அந்த இப்ப புதுசா யாரோ ஒரு பொண்ண சேர்த்திருக்கியாம்ல, அவள கொண்டு வந்து மரியாதையா என்ட்ட குடுத்துரு." அப்படின்னு, "அதெல்லாம் குடுக்க முடியாது. என்ன பண்ணு?" "ஏய்! குடுன்னு சொன்னேன். குடுக்கலனா இந்தா இந்த பஞ்ச வச்சு என்ஜாய் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து அடிக்கிறதுக்காக வரான். இவன பின்னாடி இந்த பாடிகார்டு வந்து மத்த ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுக்கிறதுல பிஸியா இருக்கும்போது, அவன் வந்து என்ன பின்னாடி ஹீரோ பக்கத்துல அடிக்க வரான். அவன் பார்த்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ வந்து அவங்க கைய வச்சு ஒரு
2 அசையை வந்து பண்றான். பண்ணும்போது பார்த்தாக்கா டக்குன்னு அடிக்க வந்தவன் அவனோட கழுத்துலேயே வந்து குத்தி அந்த இடத்துலயே அவன் ஸ்பாட் அவுட் ஆகிறான். ஹீரோ நேரடியா அவன் கழுத்துல குத்துனதுனால ஒரே அடியில வந்து என்ன அப்புறம் அவன் செத்து போயிடறான். அவன் செத்து கீழே விழுந்ததை பார்த்து அந்த பாடி கார்டு ஷாக் ஆகுறான். என்னடா இவன் செட் லீடரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்லவா நம்மளை பத்தி பேசினாக்க இப்படிதான் நடக்கும். சரி ஓகே நீ மற்ற ஆளுங்க எல்லாத்தையும் கொன்னுட்டியா? நான் கொன்னுட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே நம்ம வா போலாம். அது மட்டும் இல்லாம இவனை நான் கொன்னதான் வந்து என்ன அப்படின்னா வெளியில எல்லா பக்கமும் சொல்ல வேணாம். நீங்க யாரோ வந்து என்ன அப்படின்னா கொன்னுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னா தான் நல்லா இருக்கும். வேற பிரச்சனை எதுவும் என்ன அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி சார் அப்படின்னு சொல்லி கீழே பார்க்குறோம். பார்த்தா அந்த ஆள் செத்து எப்படியே வாயில ரத்தம் அனுக்கிறான். அப்புறம் தான் அன்னைக்கு இதே மாதிரி தான் கூரையில குத்தி ரத்தம் வர வச்சான். இப்போ இங்கே இந்த ஆளு கொண்டுட்டான். இவன் யார் தான் உண்மையாவே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவர் ரூமுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவரோட கையை வந்து பாடுறாரு. உண்மையாவே இது ரொம்ப ஆபத்து தான். என் கையில இருக்க ஒவ்வொரு நேரமும் வந்து என்ன அப்படின்னா கதறது எனக்கே வந்து கேட்குது. இருந்தாலும் ஆனா அவன் என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் முதல்ல ஹெவன்லி டீமனா இருந்தவன்டா. என்னைய பார்த்து இந்த மாதிரி வார்த்தையாடா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே யார் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃபியான்சியோட பாடி கார்டு தான் வந்து வந்திருக்கா. சரி ஓகே வாங்க உங்களுக்கு என்ன விஷயம் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கிரீட்டிங் மாஸ்டர் நான் வந்து இங்கே வந்ததுக்கான ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களோட மேரேஜ் ப்ரொஃபஸல் அது வந்து என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கு. ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது மேடம் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு செட்டில் இருக்க அவங்க வந்து அப்படின்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஜங்கிலி கிளான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வந்து அப்படின்னா மேடம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மேடம் அதை வந்து அப்பா ரெஃப்யூஸ் தான் பண்ணாங்க. இருந்தாலும் ஆனால் அந்த ஜங்கிலி கேன் அப்படின்னா சும்மாவே விடலை. அவங்க வந்து அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்க்குறான். சரி இப்போ என்ன ஆச்சு நான் சொன்னது கொஞ்சம் கேளுங்க. மேடம் அதை ரெஃப்யூஸ் தான் பண்ணாங்க. ஆனால் இருந்தும் வந்து என்ன அப்புறம் அவங்க விடலை அப்படின்னு சொல்லி ஹீரோ தானே சரி இப்போ சரி அவங்க யாரு அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது இந்த மாதிரி அந்த ஜங்கிலி கிளானுங்கிறது கொஞ்சம் ரொம்ப மோசமானவங்க. அவங்க வந்து ரொம்ப கிரீடியான ஆளுங்க ரொம்ப காட்டு முன்னாடியான ஆளுங்க அப்படிங்கும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெவன்லி டீமன் இருக்கான்ல அவனை வந்து போட்டு தடவுக்கு போன மிஷினில் இருக்கும்போது அவனுக்கு பயந்து ஓடி போயிட்டாருங்க. அதனால வந்து என்ன பண்ண யாரும் அவங்கள அந்த அளவுக்கு கட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவனுங்க நம்மளை என்ன பண்ணிடானுங்க பார்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அப்படியே ஹீரோ வந்து என்ன பண்ணா அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு நடந்து போறாரு. ஹீரோ மேல ஒரு பயங்கரமான ஆறா வருது. ஹீரோ வந்து என்ன பண்ணா அதை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாரு என்ன இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நான் இவங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்க அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது திடீர்னு ஓகே ஒரு நிமிஷம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாடி டாக்டர்னு சொல்லும்போது நம்மளை சுற்றி ஆளுங்க இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு 3 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். இல்லை நீ சரியாக வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து திரும்பி பார்க்கும்போது ஆமாம் இங்கே சுற்றி 3 பேர் இருக்காங்க ஆனால் இவர் இல்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4ஆவதாக வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து வந்துடுறான். வந்துட்டு அவனை பார்த்துட்டு அவன் தான் வந்து என்ன பண்ணி இவங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறவனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தடுத்து எல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து வராங்க. இவனும் வந்து என்ன அப்படின்னா வால் எடுத்துட்டு அதை அட்டாக் பண்ணுறதுக்காக வைப்பான். அவன் பின்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவனை ஹீரோ வந்து யாரை வந்து என்ன பண்ணா முக்கியம் அவங்கள பார்த்து முடிச்சிடு அப்படின்னு சொல்லி பாடிகார்ட்ட சொன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போகிறான். அவன் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆளை பார்க்குறான். இவன் உண்மையாகவே வந்து அப்படின்னா ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கா. இவன் எந்த சட்டை சேர்ந்தவனா இருப்பான் இவன் எந்த சட்டை சேர்ந்தவன் எனக்கு வந்து சரியா தெரியலையே. சரி நானும் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி பார்த்தா அந்த முன்னாடி இந்த 3 பேருக்கு வந்து ஷாக்கு. ஒரே நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா அவங்க 3 பேரையும் வந்து என்ன அப்படின்னா டார்ச் பண்ணிட்டு டக்குன்னு சைனில் வந்து என்ன அப்படின்னா நடுவில் அந்த ஜென்ரல் மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து என்ன சண்டை போயிடுவான். அந்த கமாண்டரை பார்த்து வந்து என்ன அப்படின்னா அடிக்கிறதுக்கு போனோடனே அவன் வந்துட்டு பரவாயில்ல இன்னும் இதே மாதிரி உடனே ஒரே நேரத்தில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உடனே அவன் வந்து என்ன அப்படின்னா திரும்ப அடிக்கிறதுக்காக அவனும் வந்து என்ன பண்ணி இது பண்ணுறான். இது உண்மையாகவே வந்து என்ன அப்படின்னா அற்புதமாக தான் இருக்குது. ஏன்னா இவன் இருக்கிறவங்களுக்கும் அவன் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்திருக்கான இந்த அசசியன் இவன் வந்து என்ன அப்படின்னா ஒரு 3rd கிரேட் மார்ஷல் ஆர்டிஸ்டாக தான் இருப்பான். அடுத்து பார்த்துட்டு போது அவன் மண்டையில் வந்து அடித்து அவனை அப்படியே வந்து கீழே தள்ளி விட்டுறான். பரவாயில்ல இந்த பாடியோட பவருமே உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி தான் வந்து என்ன அப்படின்னா இவன் கூட வேணா அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பாடியோட வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த வாட்டி தோத்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இல்லையே அவர் நல்லா தானே சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன ஃபுல்லாக இன்னொருத்தவனையும் வந்து என்ன அடிச்சு வந்து போட்டுட்டு இருப்பான். பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கு இன்னொருத்தவனையும் வேணா ஹெல்ப் பண்ணலாம் நீ வேணா போறியா அப்படின்னு சொல்லி நான் அவட்டுக்கு வந்து கேட்கும்போது சரி ஓகே நானும் வந்து என்ன பண்ண போறேன் கூட இருக்க அந்த மிச்சம் 3 பாடிகாரையும் வந்து அப்படின்னா நானே போய் அடிப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவளும் போய் என்ன அப்படின்னா அந்த மிச்சம் 3 பாடிகாரையும் வந்து அடிக்கிறதுக்காக போறான். அவள் போய் அவங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு பார்த்துருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா என்னது இது அங்கே மாஸ்டர் வந்து இப்போ தனி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போதே ஒருத்தவங்க அப்படின்னா ஹீரோ வந்து அப்படின்னா குத்துறதுக்காக போகிறான். அதுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த பாடிகார் ஓடி வந்து என்ன அப்படின்னா அவனே வந்து அடிச்சு போட்டுறான். சரி ஓகே இப்போ நீ அப்போ என்னை பார்க்க வந்துட்டேன்னா அவனை தப்பிக்க விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
ஆமாம் மாஸ்டர், அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி பரவாயில்ல போய் விடு, நான் போன வாட்டி ஹேண்ட்ல டீமனாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யாராவது சொன்னா நான் அதை பற்றி என்ன அப்படின்னா அவங்கள முக்கியமாக கொண்டுடுவேன், ஆனால் இந்த வாட்டி நான் விட்டுடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த 3 பேரை வந்து என்ன அப்படின்னா பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு அவங்களோட எல்லாமே சீல் பண்ணிட்டு வச்சுட்டு, சரி இவங்க என்ன பண்ணுறது, இவங்களை வச்சு நம்ம என்ன ஊருக்காக போகிறது, எல்லாரையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த கத்துறாங்க, வேணாம் எங்களை கொள்ளாதீங்க, நீங்க எங்களை கொல்லாம விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தரேன், தயவுசெய்து என்ன அப்படின்னா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, கருணை காட்டுங்க அப்படின்னு சொன்னது. சரி கருணையா, சரி கரெக்டா போச்சு, இவங்களை பேக் பண்ணி எடுத்துருவாங்க. அவர் வந்துட்டு என்னது இது ஏன்னா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும் போது அடுத்து அந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க. அங்கே சவுண்டு பயங்கரமா கேட்குது. அதை பார்த்துட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் மூஞ்சியே பார்த்துக்க முடியல. இவன் அவன் மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறான், அப்படியே திரும்பிக்கிறான். என்னடா இப்படிதான் நடக்குமா அப்படின்னு சொல்லி போது அவன் வெக்கப்பட்டு அப்படியே திரும்புறான். இவங்க பண்ற எதுவுமே சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து அந்த பிடிச்ச அந்த 3 திருடங்களும் அங்கதான் இருப்பாங்க. என்னடா நம்ம எங்க இருக்கோம், என்ன சவுண்ட் இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து அந்த ஹீரோ வந்து வந்துடுறான். சரி நீங்க எங்க இருந்து வந்தீங்க அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருடங்களா, நாங்க வந்து இந்த கிரிம்சன் டிராகன் அந்த செட்ல இருந்தா வந்தோம், ஒய்ஸ் ஸ்கில் லீடர் தான் உங்களை கொலை சொல்லி சொன்னாரு. சரி உங்க கூட வந்தானே அவன் யாரு அப்படின்னு அதை பத்தி எங்களுக்கே தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரியும். பரவாயில்ல, உண்மையாக ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான், பாடிகார் மட்டும் கூட இல்லைன்னா இந்நேரம் நானே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி ஓகே வாங்க நாமளும் வந்து என்ன பண்ண இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படின்னா கிளம்பி போறாங்க. ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன நம்ம செஞ்சாகணும். என்னது இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுங்க மேல ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், நான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட், இது கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இல்ல ஒரு கட்டுப்படுத்துற ஒரு டெக்னிக்னு கூட சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, அப்படியா நான் செய்யறேன் பாருங்க, இந்த 2 கையில நம்ம எனர்ஜியை கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு நம்ம யாரை கட்டுப்படுத்தணும் அவங்க கழுத்துல வச்சு இந்த இடத்துல இப்படி அழுத்தினாலே போதும், அதை ஓகே எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, யாராவது ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயங்கரமா வலியோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அவங்க 2 பேரும் சொல்லி கொடுத்துருக்கான். அவன் வந்து பாக்குறான், இவனுக்கு எப்பறம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போது அந்த திருடங்கெல்லாம் பார்த்து ஹீரோ பார்த்து பயந்து நடுங்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கோல்டு வால் பெட்சன் ஹவுஸ்ல இருக்க ஒரு பெபிலியன்ல ஒருத்தவங்க சொல்றான், மாஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல வந்திருக்கேன், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ளவர் ஹவுஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற அந்த இடத்துல உண்மையாவே நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனா அவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம கிரிம்சன் டிராகன் செட்டு அதுல இருக்க அந்த செட் லீடர் செத்து போயிட்டார். அது மட்டும் இல்லாம அந்த செட்டே வந்து அப்படியே இப்ப 2ஆ பிரிஞ்சிருச்சு. அந்த செட் லீடர் அந்த கிரிம்சன் டிராகன் போட்டோஸோட செட் லீடர் அதனால கொண்டதுனாலதான் இது நடந்துச்சு. சரி ஓகே என்ன எதுன்னு தெரியல, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வேளை அந்த ஹெவன் அலைன்ஸ் அவங்க இருப்பாங்களோ, அவங்க இப்போ ரீசெண்டாக தான் இருந்தாங்க, நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து அப்படின்னா நம்ம மெர்ச்சன்ட் அசோசியேஷனுக்கு எதிராகவே இருக்கு. சரி நம்ம டேசான் அவனை பத்தி நீ என்ன நினைக்கிறா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவனை எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா நைட் கிங்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ஆனா இந்த மாதிரி சின்ன வயசுல வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அனுபவிக்கணும்னு தான், இது உண்மையாவே வந்து என்ன அப்படின்னா இந்த பேரு அவனுக்கு நிறைய பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். ஓகே அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த மெய்டிட்ட வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவங்க எல்லாம் காமிக்கும்போது, இவங்கெல்லாம் யாரு, இவங்களா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவங்க எல்லாம் நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம், அதுக்குதான். வேலைக்கா இவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் அவங்க ஏதாவது பிரச்சனையா, சரி ஓகே இல்ல இவங்களெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதான் இல்ல நான் சொல்லிட்டேன்ல இவங்க எதுக்காவது இவனுக்கு என்ன வேலை செய்யதோ அந்த வேலைக்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இங்க பாருங்க இப்போ உங்க எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணா நான் இப்போ வந்து பேர் கொடுக்குறேன், நீ Black 1 Black 2 நீ Black 3 அப்படின்னு சொல்லும்போது சொன்னதை கேட்டுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து பயங்கரமா பார்க்கல, அவங்களும் முட்டி போட்டு நீங்க சொன்னதை அப்படியே நாங்க கேட்டு நடக்கிறோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவ வந்து யோசிச்சு பாக்குறா, இவரு இப்ப உண்மையாவே ரொம்ப நிறைய மாற்றங்களை வந்து என்ன எழுதிட்டாரு, உண்மையாவே இவரு மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது, சரி அந்த பாடிகார்டு அவன் இருக்கான் எங்க இருக்கான் அப்படிங்கிற அவர் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பாடிகார்டு மனசுல யோசிச்சு பாக்குறான், எப்படி அவர் இதை செஞ்சாரு, அவரோட ஃபிஸ்ட்டை வந்து என்ன பண்ணா லைட்டா திருப்பி இந்த பக்கம் வந்து முழுத்தினாரு, அந்த செட் லீடரே வந்து என்ன பண்ணா அப்படியே ஒரே அடியில செத்து போயிட்டான். இதை என்னால உண்மையாவே நம்பவே முடியல, இவரோட இந்த பார்வையா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உண்மையாவே ஒரு மார்ஷியல் மாஸ்டர் நான் வந்து அப்படின்னா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, உண்மையாவே வந்து அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அவர் தானா, இந்த கோல்டன் வால் மெர்ச்சன்ல நான் அப்படின்னா இருக்கிறது காரணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து கூப்பிடான், சரி ஓகேவா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து, சார் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நீங்க வந்து என்ன அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்கள் வித்தியாசமா செய்றீங்க, அது மட்டும் இல்லாம செட் லீடரே வேற கொள்றீங்க அப்படின்னு ஹீரோ வந்து பாஷாக்காரன். என்னது ஓகே ஒருவேளை இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சோ, ஒருவேளை அப்படி இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா இவனை இப்பயே நம்ம கொண்டாகணுமே, ஆனா இவன் நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான், சரி என்ன பண்றது
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் வந்துட்டு மாஸ்டர் என்ன நீங்கள் உங்கள் டிசபிளாக எடுத்துக்கோங்க, என்னோட மெரிடியன் எல்லாமே க்ளோஸாக இருக்கு, இருந்தாலும் வந்து என்னப்பா என்கிட்ட சிஷியை நான் ஆசைப்பட்றானா அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் என்ன நீங்கள் வந்து என்னப்பா உங்கள் டிசபிளாக எடுத்துக்கோங்க, சரி உனக்கு இதெல்லாம் என்ன வேணும் அப்படிங்கும்போது நான் என்னோட ரிவெஞ்சை கொடுக்கணும் அதுக்காக தான். சரி இங்கே பாரு மனுஷங்க எல்லாருக்குமே ரிவெஞ்சுன்னு இருக்கும், அது எல்லாமே வந்து என்ன ஒரு நெருப்பு மாதிரி தான். ஆனால் அதெல்லாம் காவலை போகல வந்து என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி ரிவெஞ்சு கொடுக்கணும்னு நினைக்காது அப்படி சொன்னது. அதை பதிலாக நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், அதை மட்டும் நீ யோசிச்சு வச்சுக்கோ. நீ எவ்வளோ கடவுள் ஸ்ட்ராங் ஆகுறியோ அந்த அளவுக்கு நீ வந்து என்ன அப்படின்னா பெருமையாக தேடுவேன், சரியா? அது சொல்லும்போது ஓகே மாஸ்டர் நீங்கள் சொன்னது எப்படின்னா நான் கேட்டுக்கிறேன், நான் வந்து என்ன அப்படின்னா உங்கள் டிசபிள் ஆக ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி ஓகே வா நம்ம இங்கேருந்து மறுபடியும் என்னப்பா நைட்டு வெளியே போகலாம் அப்படிங்கும்போது சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் வந்து என்ன அப்படின்னு டிசபிளாக இருக்கிறதுக்கு உண்மையாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலியாக வந்து என்ன பண்ண தேங்க்ஸ் சொல்கிறான். அடுத்து வந்து என்ன அவங்க 2 பேரும் நைட்டு வந்து என்ன அதே மாதிரியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே நாம போகிறோம், இவளும் ஏன் கூட வரான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி பரவாயில்லோடு அவ்வளோவே தான் வரட்டும் வர வரைக்கும் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் தான் நடப்பீங்க அவுட் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து ஓகே நம்ம வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து பார்க்கும்போது பார்த்தாக்கா திடீர்னு கொஞ்சம் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சைடில் வந்து பார்த்தாக்கா அந்த பாடிகார்டு அங்கே வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா ஒரு டேகர் வந்து என்ன பறந்துது, அந்த ஹீரோ வந்து அப்படின்னா அவரோட வெறும் கையாலே வந்து அப்படின்னா முன்னாடி பிடிச்சிட்டாரு. இவன் எப்படி இதை மறுபடியும் அசால்ட்டா பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே சைடில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவள் வால் எடுத்துட்டு தயாரா இருக்கான். வேற யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா முதல்ல வந்தவனே அப்படின்னா திரும்ப மறுபடியும் வரா சண்டை போடுறதுக்கு. இவன் வந்து என்னப்பா அவனை வந்து தாக்கு பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பரவாயில்ல உங்ககிட்ட கொஞ்சம் திறமையாக தான் இருக்கு, ஆனா இது மட்டும் பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பார்த்தாக்கா ஏதோ ஒரு ஃபயர் பால் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து இது போட்டான். அவரை சுத்தி வந்து நெருப்பு எரியுது. இன்னொரு பக்கம் அவன் வந்து பார்த்தாக்கா உடனே ஹீரோவை பார்த்து ஓடி போறான். ஐயோ இவன் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ட்ரிக்கரா யூஸ் பண்ணியிருக்கான். மாஸ்டர் தான் அவன் குடிக்கும் போது மாஸ்டர் அவனுக்கு கத்துக்கும் போது ஹீரோ வந்து அப்படின்னா அவன் நெஞ்சிலே வந்து அழைக்கிறான். குத்தனை வந்து கத்தி வந்து பார்த்தாக்கா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வந்து போகுது. ஆனா ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே நீ மாட்டிக்கிட்ட தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்த்தாக்கா வந்து என்ன ஹீரோவோட அக்குள் கூட தான் அதை வந்து குத்திருப்பான். பார்த்தா ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அவன் கையை வச்சு ஒரே ஒரு அடி அடிச்ச இடத்துக்கே வந்து என்ன அப்படின்னா வாயிலேருந்து ரத்தமா கக்குறான். கக்கிட்டு அந்த ஒரே அடியில வந்து என்ன அப்படின்னா சுருண்டு கீழே வந்து விழுந்துறான். அவன் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஒரே ஒரு அடிக்கே வந்து என்ன அப்படின்னா கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது சரி ஓகே இவன் தூக்கிடுவான். இவன் வந்து என்ன அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வந்தான் என்ன ஏதுங்க நம்ம வந்து தூக்கிட்டு போகலாம். ஸோ அதனால இவனோட டெட் பாடி வந்து அப்படின்னா பார்சல் கட்டி எடுத்துருவான். நாம இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவனே வந்து அப்படின்னா அவ்வளோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை வந்து தூக்கிட்டு பின்னாடி வந்து வந்துட்டு இருக்கா. உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை, நீ இந்த பாடிகார்டு இருக்கான்ல அவன் கூட வந்து அப்படின்னா பயிற்சி எடுத்துக்கோ சரியா அப்படிங்கிறது. அப்படியா சரி ஆமா பாடிகார்டு அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பாக்குறான். சரி நான் இங்க இருந்து வந்துட்டேன், சுத்தி இருக்கவங்க என்ன என்னால அவங்க பிரசன்ஸையும் வந்து அப்படின்னா ஃபீல் பண்ண முடியலையே, எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனை விட்டுட்டு அவங்க 2 பேரும் வந்து அப்படின்னா அங்க வந்து கிளம்பியே போயிருப்பாங்க. இவன் மட்டும் யாரும் இல்லாத காட்டுல தனியாக நின்றுட்டு இருப்பான். அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கோல்டன் பவலியாங்க இன்னும் வந்து திரும்ப சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை வந்து என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து என்ன அப்படின்னா அது ஃப்ரேக்ரன்ட் ஃப்ளவர் ஹவுஸ் அங்க சேர்ந்ததுதான் சொல்றோம். இருந்தாலும் அவங்க அதையும் வந்து ஏத்துக்க மாட்டேறாங்க. அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிரிம்சன் டிராகன் ஃப்ளட்டும் அவங்களும் இதை வந்து இது பண்ணிட்டு இருக்க மாட்டேறாங்க. சரி ஓகே பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்னங்கிறது இனிமேல் தான் எப்படின்னா நமக்கும் தெரிய போகுது. அவன் சரியாயிட்டானா? ஆமா அவர் சரியாயிட்டே வந்துட்டு இருக்காரு. ஏதோ ரேரான எலிக்சர் சாப்பிட்றாரு, என்ன செய்யறாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அப்படின்னா அவங்க எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி நம்ம எல்லாரும் ஏன் ஒன்னும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், ஏன் உனக்கு பிரச்சனையா அப்படிங்கும்போது இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வந்துட்டு பரவாயில்லையே இவ்வளவு வகையா சாப்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துடும் போது இது மாதிரி ஒரு பிசிஷியன் வந்து வரப்போறாராம். அவரு எல்லா மெரிடியனையும் கூட பிஞ்சு போன மெரிடியன் கூட ஜாயின் பண்ணி வச்சிருவாரா அப்படிங்கும்போது அப்படியா அப்படிங்கும்போது பார்த்தாக்கா அவன் வந்து என்ன பண்ணா மேல இருந்து அந்த சிட்டியை வந்து பாக்குறான். பரவாயில்ல இந்த சிட்டி தானா நல்லா இருக்கே, சரி ஓகே உள்ள போய் பார்ப்போம் எப்படி எல்லாம் இருக்கு என்ன எதுங்கிற அதை பார்த்தாதான் வந்து என்ன அப்புறம் இங்க இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமா இருக்கு போதும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போது என்ன சொல்லலாம். அவரு உண்மையாவே ரொம்ப நல்ல ஒரு மெலடியன் வந்து என்ன பண்ணா எங்க கட்டாயம் அதே கூட அவரால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சரி விடுங்க அப்படின்னு நீங்களும் தான் சார் நீங்க வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா அழகாவே இருக்கிறீங்க. ஆமா மாஸ்டர் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமா மார்ஷல் ஆர்ட்ஸும் கத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மார்ஷல் ஆர்ட்ஸும் நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க, உங்களோட முகமும் வேற அழகா இருக்கு, நீங்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க போது. சரி நீ ரொம்ப காக்கா பிடிக்கிற கொஞ்சம் அமைதியாரு. அவனால என்ன பண்ணிட முடியும், நம்மளும் வந்து என்ன அப்புறம் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இங்கே போயிட போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவனும் வந்து என்ன லைன்ல நின்று உள்ள வந்துடுறான். அவன் உள்ள பார்த்தோம்னா எல்டர் வந்து என்ன அவனை வரவேற்கிறதுக்காக வந்து போயிருக்காரு. அவரும் வந்து என்ன வரவேற்ற உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடாரு. சரி ஓகே
உள்ள வரேன், இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நானும் இங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கும் போது இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப பெருசாக இருக்குப்பா. இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல எல்லாமே உண்மையாகவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தாக்கா திடீர்னு இந்த பொண்ணு இவன் என்ன இவ்வளோ ரொம்ப பியூரா இருக்கா, இவ உடம்புல எந்த விதமான ஒரு டார்க் எனர்ஜியுமே வந்து அப்படியே வெளியே வரல. உண்மையாவே இது ரொம்ப அதிசயம் தான். அது மட்டும் கிடையாது, இங்க சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்க, இங்க வேலை செய்யற எல்லா பொண்ணுங்க உடம்புலயும் அதே மாதிரிதான் இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, அங்க இருக்காளே அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து செகண்ட் ஹேண்ட் மாஸ்டரோட ஒரு சர்வெண்ட். அவளே வாலண்டியரா தான் வந்து என்ன பண்ணா அவருக்கு சர்வ் பண்றதுக்காக வந்திருக்கா. அப்படியா? அவ உண்மையாவே ரொம்ப பியூரிட்டியா இருக்கா. நான் அவளை என்னோட டிசபிளா ஏத்துக்கிறேன், சரியா? அதை போய் அவர்கிட்ட சொல்லு. சார் இல்ல சார், என்னால வந்து அப்புறம் அது முடியாது, அவ செகண்ட் ஹேண்ட் மாஸ்டரோட சர்வெண்ட், அதனால என்னால ஒண்ணு பண்ணுங்க. போய் சொல்லுப்பா, நான் சொன்னேன்னு சொல்லு, அவன் எதா இருந்தாலும் கேட்டுக்கோ. அவன் இல்ல சார், இதை நீங்க மாஸ்டர் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு. என்னதான் நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, நானே போய் அவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் சொல்றேன். இந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அப்படியா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு. நீங்க பாருங்க, என் கூட வந்து அப்படின்னா நீங்க டிசபிள் இருக்கிறது உண்மையாவே உங்களுக்கு தான் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம 2 பேருமே வந்து அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து என்னப்பா ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. இங்க பாரு, அவங்க ஒன்றும் பொருள் கிடையாது நான் வந்து என்ன அப்படின்னா கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து இது பண்றதுக்கு, சரியா? நீ வந்து என்ன பண்ண இங்க வந்து எங்களுக்கு ஏதோ வந்து சேவ் பண்ற மாதிரி எதுவும் வந்து தேவையில்லாத சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கும் போது நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை ஊத்தி கொடுத்துட்டு, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான், நீங்க எதுவும் மோசமா நினைக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பாக்கெட்ல இருக்கிற கத்தி இருக்கிறதுக்காக வந்து என்ன அப்புறம் யோசிக்கிறான். திடீர்னு வந்து பார்த்தாக்கா அவன் சுத்தி வந்து அப்புறம் ஒரு பெரிய பிளட் லிஸ்ட். திடீர்னு ஹீரோ வந்து பார்த்துட்டு அவன் கையில வச்சிருக்க அந்த ஒரு உடஞ்ச கப்பை வச்சு வந்து என்ன அப்படின்னா அவன் மேல ஒரு அட்டாக் போட்டுருவான். கரெக்டா அவன் போட்டிருக்க அந்த தொப்பியில மட்டும் அட்டாக் பட்டு அந்த தொப்பியே பிஞ்சு உழந்துரும். கரெக்டா என்னடா இவன் வேற என்ன இந்த காஃபி மக வச்சு வந்து அப்படின்னா இதை செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான ஆறா வந்து வெளிப்படும். அவன் பயந்துகிட்டு வந்து என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா கத்துவான். திடீர்னு என்னாச்சு, இந்த மாற்றம் திடீர்னு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைட்ல அந்த டீ கப்பு கட்டிருக்கு. அதே மாதிரி அவன் தொப்பி வந்து என்ன பண்ண முடியுது. இது என்னடா இவ்வளவு பயங்கரமா இருக்கு. அவனு உயிர் வந்துட்டு நான் குவைட் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீ அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்தே வந்து என்ன அப்பனா போயிடான் ஹீரோவை பார்த்துட்டு. அப்புறமேட்டு வந்து என்ன அப்பனா திரும்ப அந்த எல்லாத்தையும் மீட் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து என்ன அப்படின்னா உங்களோட செட்டிலே ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த பதில் ஷாக்கா ஆறாரு. நீங்க உண்மையாவே வந்து அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கும்போது பார்க்கத்தவங்கலாம் பார்த்துட்டு இவன் எதுக்காக இந்த இப்படி யோசிக்கிறான் அப்படிங்கும்போது அவன் மனசுல நினைக்கிறான், நான் என்ன பார்த்ததுன்னு சாதாரண விஷயமா எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து பார்த்தேன், நான் வந்து என்ன பண்ண நார்மலா இருந்துட முடியுமா அப்படிங்கும்போது இந்த பாடியில் வந்து கேட்குறான். இவன் இங்கேயே ஜாயின் ஆகிறேன்னு சொல்றான், அவனுக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மட்டும் கிடையாது, என் பாடியில இருக்க நேரம்லாம் கட்டா இருக்குடா, அவன் வந்து என்ன அப்படின்னா இருந்தாலும் நம்மளால சேர்க்க முடியும். சரி சார் எனக்கு புரியுது. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பிசிஷியன் உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கும் உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீ இப்ப இங்க எதுக்காக வந்தேன் சார்? நான் என் பேஷண்ட்டை செக் பண்ணி பாக்குறதுக்காக வந்தேன். மாஸ்டர் நீங்க உங்க கையை கொஞ்சம் கொடுங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது எப்படா அப்படிங்கிற. இல்ல சார் நான் உடனே வந்து நான் செக் பண்ணி கொடுத்தேன், கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே இந்தா உடனே சீக்கிரம் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவன் என்ன அதை பார்த்துட்டு விஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா மாஸ்டர்? நான் இது தெரியாம கேட்கல, நிஜமா தான் கேட்கறேன், நீங்க நிஜமா உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு சுத்தி என்ன இது இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கும்போது நீ என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு ஹீரோ மேட்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணா சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசி, ஏன்னா ஒரு சில உண்மைகள் வந்து என்ன பண்ணா உயிரை கூட வந்து என்ன பண்ணா விளையாக்கிக்கும். சரி ஓகே இல்ல நான் ஒன்றும் சொல்லலை, நான் வந்து சும்மா சொன்னேன், அது நீங்க நல்லாதான் இருக்கீங்க, நான் நல்லாதான் இருக்கீங்க அவரு அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்றான் அப்படின்னு. சரி ஓகே நல்ல வேலை, ஆனா இது எப்படிதான் தெரியல, உண்மையாவே வந்து அதனால ரொம்ப அதிசயமா இருக்கா, யார் தான் இவன் பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பாக்குறாங்க பின்னாடி இருந்துட்டு. இவங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கலாம். இன்னொரு வாட்டி திரும்ப பொது இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது சரி ஓகே எனக்கு வந்து இது என்னன்னு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து அப்படின்னா சீன் வந்து சேஞ்ச் ஆகுது. அவன் திரும்ப வீட்டுல போயிட்டு அப்பயும் உட்காந்து அதான் யோசிச்சுட்டு இருக்கான். இது வந்து எப்படி இது முடியும், அவன் கையில எந்த மீடியும் இல்லை. ஆனா நான் பார்த்த வரைக்கும் வந்து அப்படின்னா அவன் எல்லா ப்ராஸ்டியூஷன் ஹவுஸுக்கும் போயிட்டு எல்லாத்தையும் பியூரிஃபையும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒருவேளை வந்து என்னப்பா டார்க் ஆர்ட்ஸ் அவரால் பயன்படுத்துறானோ, ஆனா நமக்கு அதுக்கு எந்த விதமான வந்து என்னப்பா ஒரு ஆதாரமும் இல்லை. பரவாயில்ல என்ன எதுங்கிறத அவன் கூட இருந்து நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது அடுத்து மாஸ்டர் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு. சரி ஓகே என்னன்னு இன்னைக்கு என்ன
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உண்மையிலே அவன் வந்து போனான். போய் பார்த்துட்டு அவன் கூட உட்காந்துட்டு இருந்தாரு. உங்கள் திறமைய நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் காட்ட முடியுமா? ஏன் என்னாச்சு? நீங்கள் தான் வந்து என்னப்பா பெரிய ஆளுன்னு வேறு சொன்னீங்க. உங்களால் எல்லா மெலடியன்ஸையும் வந்து நான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் எங்கே வந்தீங்க? அந்த கல்ட்லேருந்து வந்தேன். அது சொல்லி அவள் திரும்பி பார்க்குறேன். வந்து கல்ட்லேருந்தா அப்படின்னா வந்து என்னப்பா இந்த டீமன் கல்ட்லேருந்து வந்தானா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அந்த கல்ட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து என்ன பண்ண செத்து போயிட்டாங்க. அங்கே இருக்கிற சக்ஸஸர் கூட யாருமே இல்லை. அதனால என்ன பண்ணா அந்த கல்ட்டை சுற்றி ஒரு பேரியர் இருக்குது. அது யாரும் வந்து எடுக்கவும் முடியாமல் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அவனோட கலந்த காலத்தில் அவன் தான் வந்து என்னப்பா அங்கே இருக்க எல்லாரையும் ஒவ்வொரு சக்ஸஸரையும் மாறி மாறி ஒவ்வொருத்தவங்களா கொண்டு வைப்பான். இது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வந்துட்டு ஓகே நம்ம அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தால்தான் அடுத்து அந்த பேரியரை தூக்க கூட யாருக்குமே அவங்க ஆளுங்க இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே டாபிக்கை மாற்றுவோம். நீங்கள் அங்கே ஃபிசிஷியனாக இருந்தீங்களா? ஆமாம், நானும் அங்கே ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படிங்கிறது அங்கே இருக்க மோசமாக நான் பண்ண ட்ரைனிங் அதுவும் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். அடுத்தடுத்து வந்து என்ன அப்படின்னா காயம்பட வந்து என்ன பண்ணா ஹீல் பண்ணி விட்டு இது பண்ணுவோம். அடுத்து எந்த அளவுக்கு மோசமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்கள வந்து நம்ம குணப்படுத்துவோம். திரும்ப அவங்க மோசமாக ட்ரைனிங் எடுக்கும். பரவாயில்ல, உங்களால் அதை பண்ண முடியும் தானே அப்படிங்கும்போது சொல்லிங்க பார்க்குறேன். என்னன்னா இதை பற்றி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துருக்கும்போது என்னால் முடியும். எந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா மோசமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமாக வளருவாங்க. அந்த ட்ரைனிங் மோசமானது மாதிரி இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதுதான் என்ன அப்புறம் உங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண வைக்கும். பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுங்க அவங்க பரவாயில்ல இதை விட்டுருங்க நானே பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப கொடூரமாக மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது ட்ரைனிங் பேட்டல் மாதிரியே இருக்காது. உண்மையான ஒரு பேட்டில் சண்டை பண்ணி கொஞ்ச நேரத்தில் விட்டுருந்தா அவளோட கழுத்தே வந்து செய்வான். அவள் லைட்டாக தானே குறிச்சு வந்து டாச் பண்ணான். திரும்பவும் மறுபடியும் இன்னொரு ஸ்வாட் அட்டாக்கை வந்து என்ன அப்படின்னா அவன் மேலே பண்ணும்போது அவனும் திரும்ப ஜஸ்ட் மிஸ்ல வந்து என்ன அப்படின்னா இது பண்றான். ஆனா இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அவன் கழுத்துல வந்து என்ன அப்படின்னா லைட்டா ஒரு போடு விடுந்த ஒரு ரத்தமே வந்து எப்பலாம் மாறி மாதிரி சுட்டு கொஞ்சம் ஆழமா இறங்கி இருந்தாலும் இந்நேரம் பாடிகார்டு காலி ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது கையை தட்டு ஷபாஸ், உண்மையாவே நீங்க இப்பதான் ரொம்ப சூப்பரா சண்டை போட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பயங்கரமா சண்டை போட்டுருக்கீங்க. அப்ப இப்ப பயங்கரமா ஹீலிங் ஆக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது வேணாப்பா நாங்க சண்டை கூட வந்து போறோம். இதை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பதான் சொல்லக்கூடாதுப்பா, இது பாத்தீங்களா இது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு, இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹீலிங் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அப்படி ஹீரோ வந்து உள்ள வந்தான். ஹீரோ உள்ள வந்தானே மாஸ்டர் காப்பாத்துங்க, இந்த எண்ணத்தையும் கொண்டு வந்துட்டு ஹீலிங் பண்ண போறேங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துக்கும்போது வாங்க மாஸ்டர் இது வந்து என்ன அப்படின்னா உண்மையாவே உங்களுக்கு ஹீலிங் பண்ணும், நீங்களும் வேணா இதை பாக்குறீங்களா அப்படின்னு உங்க ஹீரோ வந்து அவன் கையை வச்சு அவன் மூஞ்சில ஒரே ஒரு அடியை போட்டு அவன் கீழே வந்தானே, இந்தா என்னோட கையை வந்து என்னப்பா நான் இப்ப தரேன், இப்ப பார்த்து வந்து செக் பண்ணு எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எவனும் வந்து என்ன பார்க்கலாம் வாங்கி பார்த்துட்டு இன்னும் இது உண்மையான வாய்ப்பே இல்லையே, நேற்று நான் பார்க்கும்போது ஒண்ணுமே துடிக்கல, இப்ப என்ன எல்லா நேரமும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு அவன் நினைக்கிறான். நான் வந்து கல்டிவேஷன் பண்ணி என்னோட நரம்புகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துறேன், இப்ப எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சேர்ந்துருச்சு, பரவாயில்ல, இப்ப அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிப்போம். சரி நம்ம இப்ப அடுத்த இவர் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அப்படின்னா அந்த பாடிகார்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்துருக்கு, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து என்ன அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன மெசேஜ் ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அந்த இதை வந்து பாக்குறாரு. அதுல வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி எழுதி ஜங்கிள் கிளான் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த மேரேஜை வந்து பண்ண போறாங்க, நீங்க மரியாதையா ஒதுங்கிக்கங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இவங்க எப்படி எனக்கு எந்த வித ஒரு மரியாதையும் கொடுக்காம எழுதியிருக்காங்க மாஸ்டர், உண்மையாவே இவங்க வந்து என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரவாயில்ல பாத்துக்குவோம் என்னதான் செய்யறாங்கிறத நாமளும் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி அவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னா அடுத்து வேற ஏதாவது ஒரு பிளானும் வந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவன் ரொம்ப அழகா இருக்கால அதனால வந்து என்ன அப்படின்னா அவங்க ஏதாவது செஞ்சுப்பாங்க. ஆமா அவளை பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அவன் உண்மையாவே ரொம்ப அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து என்ன அப்படின்னா யோசிச்சு பாக்குறான். இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அவன் அழகாவே இருந்தாலும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா பிடிக்காது. நான் யாரு, நான் எவன் இடிவன், எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்காது. ஆனா இந்த ஜங்கிள் கிளான் அவங்க வந்து என்ன போன வாட்டி ஹெவன்லி டீமன் வந்தப்ப நம்ம பயந்து ஓடினாருங்க. இந்த வாட்டி வந்து எப்படி இவங்க வந்து வந்திருக்கானுங்க, அவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் முதல்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு பவுலியன் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த ஜங்கிள் கிளான் வந்து என்ன அப்படின்னா இதை செய்யறதே வந்து என்ன உங்களை அவமானப்படுத்துறதுக்குதான், இது என்ன அப்படின்னா இந்த ஹெவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெர்ச்சன்ட் அலையன்ஸ் புதுசா உருவாக்கிருக்கு, அவங்க பண்ற வேலையா தான் இருக்கும், எப்படி இது வந்து என்ன அப்படின்னா தானா வந்துட்டு இருக்கு, இது சும்மா வந்து என்ன அப்படின்னா ஏதோ உங்களை அவமானப்பட்டதுக்காக அவங்க செஞ்ச ட்ராப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல அப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னா காரணமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோவோட அந்த அறையை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து வரான். வந்துட்டு ஹீரோ கிட்ட எந்த ஒரு அனுமதி கேட்கணும் அவனாலும் வந்து அப்படின்னா அந்த கதவத்தை வந்துட்டு தம்பி எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னா உள்ள வந்து இந்த மாதிரி
நீ தான் என்ன அப்படின்னா அந்த மோசமான ஆளா, உன்னை பார்த்தாலுமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாரு என்ன ஏது எதுவுமே சொல்லாம அவன் ஹீரோவை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு அடுத்தடுத்து இருக்கிற எல்லா பட்ட பேரை வச்சு என்ன அப்படின்னா கூப்பிட ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம அவனை சுத்தி வந்து அப்ப நிறைய காட்ஸையும் வந்து அப்படி கூட சேர்த்து கூட்டி வந்திருப்பான். உடனே நம்ம ஆளுங்களும் வந்து அப்படின்னா தயாராகிறாங்க அவங்க மேல வந்து சண்டை போறதுக்கு. செம வரியா நம்ம 2 பேரும் வேணா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது ஹீரோ வந்து சிரிச்சிட்டு பரவாயில்ல நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படிங்கும்போது மாஸ்டர் என்னது இது அப்படிங்கும்போது வாப்பா நீ ஏன்பா அதை பத்தி யோசிக்கிற, உன் மாஸ்டர் தான் ஒத்துக்கிட்டான்ல அதனால அமைதியா இருக்கணும். சரி ஓகே வா நாம வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஓரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணா இவன் போறான். ஓகே நீங்களும் வந்து என்ன பண்ணா கொஞ்சம் பார்த்து இருங்க சொன்னது புரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போனா இன்னொரு பக்கம் அவன் வந்து பாக்குறான். பரவாயில்ல இவங்க வந்து அப்படின்னா நிறைய ட்ரைனிங் எடுத்துருக்காங்க, இப்பதான் வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்கு வந்து அப்படின்னா ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் வந்து கிடைச்சிருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவும் அவனும் ரொம்ப தூரமா வந்து மேல போறாங்க. மேல போய் வந்து என்ன அப்படின்னா ஒரு நதிக்கரை கிட்ட வந்து போனதுக்கு அப்புறம் ஓகேவாப்பா இந்த இடம் ஓகேவா இருக்கா அப்படிங்கும்போது சரி ஓகே ஆரம்பிக்கலாமா அப்படிங்கும்போது டேய் நீ என்னடா இப்படி இது பண்ணிட்டு இருக்க, நீ வந்து என்னதான் ரூமர்ல வந்து சொன்ன மாதிரி கரெக்டா தான் இருக்க, நீ சின்ன பையன்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அவன் கையில இருக்கிற அந்த கத்தி எடுத்து திடீர்னு வந்து என்ன அப்படின்னா ஹீரோக்கு மேல வந்து என்ன அப்படின்னா தூக்கி போறதுக்காக வந்து பாக்குறான். அந்த கத்தியை எடுத்து அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா ஹீரோக்கு மேல வந்து என்ன அப்படின்னா தூக்கி போறதுக்காக பார்க்கும்போது அந்த கத்தி வந்து போய் திடீர்னு குத்துது. ஆனா அந்த இடத்துல அவன் ஹீரோவே இல்லை. என்னடா இது இவன் இங்க ஆளையே காணோம் என்னது இது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ வந்து நம்ம பின்னாடி அவன் தலையை பிடிச்சி தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க, நீயாவே வலிக்கிறது இப்படி மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லும் போது ஏய் நீ ஏதோ லக்குனால இது எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அப்படின்னு தந்து சவுத்துல சத்தம் கேக்குது. என்னது இது இது இன்னும் மாஸ்டர் குரலா இருக்கு, ஆனா அவரோட குரல் மாதிரிதான் இருக்கு, இது என்ன பிரச்சனையா இருக்கும், இது 2 பேத்துல யாரோட குரல்னே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்தி இருக்காங்களா இருந்துட்டு ஏய் உங்க மாஸ்டர்லாம் வேஸ்டா, அவன் அங்க நல்லா அடி வாங்கிட்டு இருப்பான், இப்ப நீங்களும் வந்து என்ன அப்படின்னா இங்க அடி வாங்க போறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவன் வாயிலே வந்து என்ன அப்படின்னா ஒரு உதைச்சு வந்து என்ன அப்படின்னா அவனே வந்து என்ன அப்படின்னா பாடி கார்டு வந்து பறக்க வரான். அடுத்தடுத்து சுத்தி வந்து எல்லாரும் மாறி மாறி வருவாங்க, எல்லாரையும் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களா வந்து அடிச்சு போட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அடுத்து அவனுக்கு பின்னாடி இருந்து என்ன அப்படின்னா ஒருத்தவனும் வந்து என்ன அப்படின்னா அடிக்க வருவான். அவனே வந்து என்ன அப்படின்னா அந்த இன்னொரு பாடி கார்டு இருக்கா அவன் வந்து என்ன அப்படின்னா குறுக்க வந்து பின்னாடி வரவனே என்ன அப்படின்னா சமாளிச்சிருவா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி வந்து ஒரு ஷீல்ட் ஃபார்மேஷன் மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அவன் மண்டையை பிடிச்சி அவங்க கிட்ட இருக்க எல்லா எனர்ஜியும் வந்து என்ன அப்படின்னா அப்படியே உறிஞ்சிட்டு இருப்பான். இது உண்மையாவே நல்லா இருக்கு, இவனா வந்து மாட்டிக்கிட்டான் பாவம். அடுத்த சீன்ல அந்த கூட இந்த இன்னொரு பாடி கார்டும் வந்து என்ன அப்படின்னா கூட இந்த மற்ற எல்லா சோல்ஜர்ஸையும் வந்து என்ன அப்படின்னா அடிச்சு கீழே போட்டு வர்றான். எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து உழுந்து கிடைக்கும். சரி ஓகே நீங்க வந்து என்ன அப்படின்னா உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணிருக்கா அப்படி பாடி கார்டு இந்த மாதிரி பரவாயில்ல சரி ஓகே, ஆனா யங் மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஏன் வந்து என்ன அப்படின்னா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே யாரையும் வந்து கொல்ல வேணாம், எல்லாத்தையும் வந்து அப்படின்னா மெரடியனை சீட் பண்ணி மட்டும் நம்ம தனியாக வைப்போம். ஹீரோ வந்துடும். வந்துட்டு இருக்கும்போது ஓகே மாஸ்டர் நீங்க வந்து என்ன அப்படின்னா சொன்ன மாதிரியே நான் வந்து என்ன அப்படின்னா நல்லபடியா நடந்துக்குவேன், நான் வந்து எப்ப இன்னும் என்னோட பவரை இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ஓகே இதையும் தனியாக இப்படி பண்ணாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசிஷியனை பார்த்து சரி நீ வாட்டுக்கு இங்க நின்றுட்டு இருக்கா அப்படிங்கும்போது நான் வந்து என்ன அப்படின்னா இவங்கள டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன், உண்மையாவே வந்து என்ன அப்படின்னா இவங்களோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது ஆனா இன்னும் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படின்னா ட்ரைனிங் டபுள் ஆக்கிரு அப்படிங்கும்போது என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமா எல்லாருக்கும் வந்து என்ன அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்துரு, எனக்கு எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா தோக்க பிடிக்காது, நீ என்ன பண்ற எல்லாத்துக்கும் வந்து என்ன அப்படின்னா ட்ரைனிங்கை டபுள் பண்ணிடு, டபுள் பண்ணி இன்னும் வந்து என்ன அப்படின்னா அவங்கள பவர்ஃபுல்லா மாத்திடு, அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அங்க வந்துப்பா ஓகே மாஸ்டர் நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அடுத்து எல்லாரையும் வந்து அப்படின்னா கூப்பிட்டு வர வச்சு ஒரு விருந்து வந்துருப்பாங்க. அவனு வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து கொல்லாம பாதி உயிர் இருக்கிற மாதிரி வச்சும் வச்சிருக்காரு. அந்த இன்னொரு ஃபியான்சி அந்த பொண்ணு வந்து என்ன அப்படின்னா வந்துருவா. வந்துட்டு அவன் வந்து பார்க்கும்போது இவன் தலையை வந்து புனிஞ்சுவான், பார்க்கவே மாட்டான். பட் அது இவனும் வந்து பாக்குறான் அந்த எல்டரும் இன்னும் இது இவன் ஏன் இப்படி இது பண்றாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் தலையை வந்து என்ன அப்படின்னா தூக்குறதுக்கே வந்து என்ன அப்படின்னா பயந்து நடுக்கிட்டு இருப்பான். அவன் சாப்ஸ்டிக் கூட எடுக்கிறதுக்கு வந்து பயந்துட்டு இருப்பான். என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது அவன் வந்துட்டு என்னாச்சு ஏன் 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டீங்களா மாதிரி ஆமா போட்டோம் அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி வந்து என்ன அப்படின்னா நான் சொன்னேன், அதுல அவனும் வந்து என்ன அப்படின்னா சரியா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனும் வந்து என்ன பண்ணா திடீர்னு வந்து என்ன பண்ணா தலை தூக்கி ஹீரோ பார்க்கறான். பார்த்தா ஹீரோ வந்து என்ன பண்ணா பயங்கரமான ஒரு ஆரா வந்து என்ன பண்ணா வெளிப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்தே வந்து என்ன பண்ணா இன்னும் பயந்துடுறான். பயந்துட்டு இன்னும் வந்து மனசுக்குள்ளேயே வந்து என்ன பண்ண நினைச்சு பார்க்கலாம் ஹீரோ வந்து என்ன கொடூரமா அவனை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இந்த பயத்துல இருக்கும்போதே வந்து என்ன பண்ணா அவனோட மெரிடியன்ஸ்ல ஏதோ வந்து எப்படின்னா பிரச்சனையான மாதிரி திடீர்னு வந்து அப்படியே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருக்கிற எல்லா டேபிள் எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா கத்திட்டு எல்லாத்தையும் அப்படியே கீழே கொட்டி விட்டுறான். உடனே அவ இருந்துகிட்டு அவளோட
மாஸ்டர் வந்து அப்படின்னா கூப்பிட்டு அங்க இருந்து பச்சு போறாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து பரவாயில்ல இப்பதான் வந்து அப்படின்னா வேலை செய்தா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஜான் கிளான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்தோட பேட்ரிச் வந்து பார்த்துட்டு இருக்கான். என்னது இது, இவன் போய் போய் அவன்கிட்ட போய் தோத்து போயிட்டான் பாரு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வெறும் உட்காந்து இருந்த பையன் சொல்லியிருந்தா அவன்கிட்ட போய் தோக்க இல்ல. அது மட்டும் நார்மலா இல்ல, கூட இருந்த 2 பேரும் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லா எல்லா நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க போது இது எதுக்கு, இது வாய்ப்பே இல்லை, எப்படி இது நடந்ததா? அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம யங் மாஸ்டர் அவரோட மெரிடியன் எப்படின்னா ஃபுல்லா லாஸ் ஆயிடுச்சு, அவரால் அடுத்த மேட்ச்லெஸ் பயன்படுத்த முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஒண்ணு. ஏற்கனவே வேற ஒரு வாட்டி வந்து நான் ஹெவன்லி டீமன் அவன் வந்தப்ப வந்து என்ன பண்ணா நாங்க பயந்து ஓடிட்டோம்னு சொல்லி எல்லாரும் வந்து எங்க கேவலம் பேசினாங்க. இப்ப திரும்பவுமா பரவாயில்ல, யார் வந்து எங்களை இது பண்ணாலும் நாங்க எதையும் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது எல்லாரும் வந்து என்ன பண்ணா உள்ள வந்து என்ன பண்ணா மார்ச் பண்ணி போயிட்டு இருந்தாங்க ஹீரோவோட அந்த இதுக்குள்ள. இவன் வந்து என்ன பண்ணா பாத்துக்கணும்னு சொல்றான். இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து என்ன உள்ள வந்துட்டாங்க, இவங்க ஏதோ பண்ண போறாங்க போல அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து என்ன அந்த பாடி கார்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாமளும் நம்மளால என்ன பண்ண முடியுதுங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய மாஸ்டர் வந்து வந்திருந்தாரு. அவரு உண்மையாவே ஒரு பெரிய ஆள் மாதிரி இருக்கு, அவர் உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய அந்த கீயை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன், பரவாயில்ல பாத்துக்கலாம், யாரா இருந்தாலும் சரி அவங்கள வந்து என்ன பண்ண எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், நாமளும் வந்து பாத்துக்கலாம் என்ன நடக்குதுங்க உண்மை. சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் போது அடுத்து இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி இவங்க கூட வந்து இருக்காங்களே இவங்க எல்லாம் அப்படின்னா உண்மையாவே லாயல்ட்டியான இருக்காங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு இருக்கும்போது இல்ல, ஆனா எனக்கும் வந்து தெரியல எதனால வந்து என்ன அப்படின்னா இருக்கிறானுங்கன்னு, அவங்க இவங்க மேல வந்து அப்படின்னா நிறைய பயத்தை விதைச்சிருக்காங்க அதனாலதான் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இன்னொரு ஆக்ஸ் கேங்கர்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, அவங்க எல்லாருமே வந்து என்னப்பா ரொம்ப கொடூரமானவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அப்படியா சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா ஒரு கொடூரமான நாமளும் கொடூரமானதான், பயத்தை வச்சுதான் வந்து அப்புறம் எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியும், நம்ம கிட்ட வந்து என்ன அப்படின்னா பவர் அதிகமா இருந்துச்சுன்னா போதும், நாமளும் வந்து என்ன எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு சொல்லும்போது அவன் ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறான். இவங்க அப்பா வந்து என்ன அப்படின்னா இவன் சின்ன பையனாக்கல இவனை மட்டும் வந்து கூப்பிட்டு இங்க தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்த இடமும் வந்து என்ன அப்படின்னா எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். சீக்கிரம் நீ மட்டுமா தப்பிச்சு போயிரு, அதுதான் என்னோட அப்படின்னா ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கும் போது இவன் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது சைட்ல வந்து என்ன அப்படின்னா இன்னொரு ஆள் வந்து வந்துருவான். அவன் வந்து என்ன அப்படின்னா வந்தோடனே இவன் வந்து அவனை பார்த்துட்டு ஐயா வந்து என்ன அப்படின்னா என்ன மன்னிச்சிருக்க, நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க காலில் கூட விழுங்குறேன், உங்க காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து என் பையனை மட்டுமா அது விட்டுருங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படிங்கும்போது சரி ஓகே இப்ப நான் உன்னை விட்டுறேன், திரும்ப வந்து என்ன ரிவெஞ்சுக்கு வரணும்னாலும் வா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து என்ன தலையை வெட்டி அமைச்சிருவான். இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா இவனால வந்துட்டுனா அங்க வந்து கத்திட்டு அழுக மட்டும்தான் முடிச்சு, பவர் இல்லாம இருந்ததுக்காக காரணம் வந்து என்ன இதுதான், கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா நான் பவரை ஏத்திக்கிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு நினைச்சும் போது சரி ஓகே நம்ம கிட்ட அந்த பவர் இருந்துச்சுனாக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஒரு கதை விட்ட வந்து போறான். கதை விட்ட போயிட்டு அந்த கதையை வந்து திறந்து வந்து காமிக்கிறான். ஒரு மாதிரி ஒரு வெளிச்சத்துல வந்து இவன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான், என்னது இது அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகி வந்து பார்க்கும்போது அவன் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கொடூரமானவங்க அப்படி இப்படின்னு பில்டப் போட்டு இருந்தாங்களோ அவங்களே எல்லாத்தையும் வந்து குட்டி ஹீரோ வந்து அடிச்சு வச்சிருப்பான். நீங்க தானடா அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் இங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபுல்லா என்னோட லாயல்ட்டியே தரேன், நான் உங்க கூடயே வந்து இருக்கிறோம் சார் அப்படின்னு. சரி சரி இனிமே நீங்க அவங்க கூட வந்து இருக்கக்கூடாது, அந்த ஜோர்கானுக்கு நீங்க வந்து என்ன அப்படின்னா ஏதோ பணமெல்லாம் கொடுத்து இது பண்ணுவீங்களாம்ல ப்ரொடெக்ஷன் பீஸ் மாதிரி, அதெல்லாம் இனிமே கொடுக்காதீங்க அப்படி சொல்லும்போது சார் அப்படிங்க ஆமா இனிமே வந்து என்ன பண்ண நீங்க அந்த மாதிரி எதுவும் வந்து கொடுக்க கூடாது அப்படியா சரியா ஓகேவா சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க வந்து போயிடறாங்க. அடுத்த நாள் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன தைரியம் வந்து இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அந்த பேட்ரிச் வந்து என்ன அப்படின்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னது நம்மளே வந்து என்ன அப்படின்னா அவங்க ஏமாத்திட்டாங்களா, நம்ம முதுகுல வந்து குத்திட்டாங்களா அப்படின்னு இல்ல தெரியல, ஏதோ ஒரு பெரிய மார்ஷியல் மாஸ்டரா இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க தான் வந்து என்ன அப்படின்னா எல்லாரையும் அடிச்சு வந்து அப்படின்னா இது பண்ணிட்டாங்க, இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா இதை நான் வந்து விட மாட்டேன், போன வாட்டி தான் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஹெவன்லி டீமன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து என்னோட கிளான் மானத்தை வாங்கிட்டாங்க, ஏன் இந்த வாட்டி அந்த ஹெவன்லி டீமனே இறங்கி வந்தாலும் கூட பரவாயில்ல, நான் வந்து என்ன அப்படின்னா விட மாட்டேன், என் கிளான் மானத்தை நானே காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது இவன் வந்து போனான். போயிட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சும்போது ஏன் என்னாச்சு என்ன விஷயம் இப்போ சொல்லணும் அப்படிங்கும்போது இல்லை நான் உங்கள்கிட்ட வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கேட்கணும், கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா நிறைய பேரை அவங்க கூட்டிட்டு வருவாங்க, அப்படின்னு அவங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா நம்மளால இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம சரி பண்ண முடியுமா, அவங்க எல்லாத்தையும் நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல அதுக்குதான் நாமளும் வந்து என்ன அப்படின்னா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஏரியாவுக்கு வந்து வந்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு எஸ்கார்ட் ஏரியா மாதிரி, இங்க வந்து பொருளை வந்து கொடுப்பாங்க, பாடி கார்டு இந்த மாதிரி வைப்பாங்க, பாடி கார்டு இருக்கிற இந்த இதுக்கு நாம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள போயிட்டு தம்பி எங்களை உள்ளோட ஆலோசனை இல்லை சார் சாதாரண ஆள்கள் எல்லாம் செக்யூரிட்டி பார்க்கறதுக்காக உள்ள வரமாட்டாரு அப்படிங்கும்போது தம்பி
நான் உன்னை செக்யூரிட்டியை பார்க்கணும், என்னை உள்ள விட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ வந்து என்ன அப்படின்னா திரும்ப சாதாரண ஆளு உழவ மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன அப்படின்னா வழி விட்டான். நீங்கள் உள்ள விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவனும் க்ரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அந்த கார்டு வந்து கூட முன்னாடி வந்து இந்த மாதிரி சார் உங்களை பார்க்கறதுக்காக ஆள் யாரோ வந்திருக்காங்க, ஏதோ முக்கியமான ஆளுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனும் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஓகே சீக்கிரம் வந்து என்ன அப்படின்னா உங்கள் மாஸ்டரை வந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் யார் என்ன எனக்கு தெரியல, மாஸ்டர் வந்து என்ன அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக தான் வர சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அவர்கிட்ட போய் வந்து என்ன அப்படின்னா ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லிப்போ அப்படின்னு சொன்னார். ப்ளூ மூனா என்ன சொல்கிறான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம், அவனே வந்து இப்போ நம்மளை தேடி வருவான்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் எப்படி சொல்கிறான் அவனே பாடி கார்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தாக்கா அந்த கதவை வந்து திறந்துக்கிட்டு அந்த இடத்துல மாஸ்டர் அந்தாலே ஓடி வரான். மாஸ்டர் உங்களை மாத்திர வந்து என்ன அப்படின்னா சந்தோஷம், நான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவியை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். சரி மாஸ்டர் இது என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது அவன் வந்து என்ன அப்படின்னா சொல்கிறான் இந்த ப்ளூ மூன் அப்படின்னு சொல்றது இவங்க என்ன அப்படின்னா சாதாரண பாடி கார்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து அப்படின்னா டீமன் காலத்தில் இருந்தவங்க. இப்போ வந்து என்ன பண்ண இங்கே சாதாரண இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ப்ளூ மூன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொன்னால் போதும் இவங்க வந்து என்ன பண்ணா நமக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா அந்த பாடி கார்ட்டை சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து வேணும், நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறான். பார்த்தாக்கா சொன்ன மாதிரியே வந்து என்ன பண்ணா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணா எல்லாரும் வந்துடுறாங்க. சரி ஓகே இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். இவங்கெல்லாம் வந்து அப்புறம் ஒரு சிலர் ரொம்ப டேலண்டானதாகவும் இருப்பாங்களா, இவங்க நமக்கு லாயலாகவும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம். சரி ஓகே நம்ம என்ன ஏதுன்னு அதை பார்த்துக்கலாம், அடுத்தடுத்து நமக்கு நடக்கல தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி சார் இருந்தாலும் அந்த ப்ளூ மூன் அந்த விஷயம் வந்து அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும், அது மட்டும் நம்ம அந்த ப்ளூ மூனுங்கிற ஒரு விஷயத்துக்கான அர்த்தம் என்னவா இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா டீமன் கல்ட்ட முதல்ல இருந்தவங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த கல்ட்டு காலியானதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன அப்படின்னா பாடி கார்ட்ஸை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து என்ன அப்படின்னா சரின்னு சொல்லிக்கிறான். சரி ஓகே இப்போ நம்ம அடுத்த வேலையை வந்து என்ன அப்படின்னா பார்க்கறதுக்காக தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே அடுத்து நம்ம வேற அந்த ஹவுஸுக்கு வந்து என்ன அப்படின்னா அங்கேயே போவோம். அங்கே போயிட்டு அடுத்து திரும்ப இன்னொரு இடத்துல இந்த ஆக்ஸ் கும்பல் இருந்தாங்களே அங்கேயும் போய் 2 இடத்துல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கும்போது சரி ஓகே சார் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து என்ன அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்ன அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து போக ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேரும் அங்கே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பக்கம் அந்த ஹவுஸ் கிளைனில் வந்து என்ன அப்படின்னா இன்னொருத்தன் வந்து என்ன பண்ண வந்துடுவான். அந்த தாடி வச்ச அந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்துடுவான். வந்துட்டு நீ எவ்வளோ தைரியம் வந்து என்ன அப்படின்னா எங்களே வந்து என்ன அப்படின்னா ரெபல் பண்ணுவேன், நீ மரியாதையாக வந்து என்ன அப்படின்னா இப்பயே ஒத்துக்கோ சரண்டர் ஆகிட்டுனா அதனால ஒன்று அப்படின்னா நான் சும்மா விட்டுறேன், இல்லை நீ தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கும் போது முன்னாடி எங்களால் இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்க முடியாது சரியா, இதை நீ வந்து என்ன அப்படின்னா முன்னாடியே புரிஞ்சுக்கோ, எங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கும் போது இவன் வந்து இப்போதான் திடீர்னு ஆனால் ஒரு ப்ரெசன்ஸாக இங்கே வருது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையாளை கூப்பிட்டு ஏய் இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்துக்க சரியா, நான் வெளியே போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில வந்து அந்த கிழவன். இந்த இடத்துல வரக்கூடிய ஆளா ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு, இந்த ஆறாக்கான இடத்த என்னவா இருக்கும், ஒருவேளை ஒரு பெரிய மாஸ்டர் இங்கே இருப்பானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோவும் அவனும் அந்த இதுக்கு மேலதான் இருப்பாங்க, மரத்துக்கு மேலதான் இருந்துட்டு திடீர்னு அவங்க 2 பேரும் வந்து அப்படின்னா கீழே இறங்கி வருவாங்க. வந்தோடனே நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது ஆமாட்டா கலவா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் மரியாதையா பேசுற எப்படின்னாடா இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் இந்த பக்கம் வந்து அப்படின்னா வாழை வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து பாக்குறான் ஓகே இங்க என்ன பாடி கார்டு தான் வந்து என்ன பெரிய ஆள் மாதிரி இருக்கா, இவன் வந்து என்ன அப்படின்னா சும்மா டம்மி மாதிரி தான் இருக்கா, இவனோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஒன்றும் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, சரி ஓகே இதுக்கு நீ வந்து என்ன அப்புறம் பதில் சொல்லி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துட்டு வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து என்ன அப்படின்னா வெட்டுறதுக்காக வரும். இவனே அந்த பாடி கார்டும் வந்து என்ன அப்படின்னா உள்ள போந்து ஹீரோ வந்து என்ன அப்படின்னா கார்ட் பண்ணதுக்காக உள்ள வந்துடுவான். அவன் வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து அடிக்கும்போது பரவாயில்ல இந்த வாட்டி வந்து என்ன அப்படின்னா நீ உன்னோட மூவை வந்து அப்படின்னா கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னா அவங்க 2 பேரும் மாறி அடுத்தடுத்து சண்டை போட்டுப்பாங்க. இந்த கிழமை வந்து என்ன அப்படின்னா அவனோட டெக்னிக்ஸ் ஒன்னொன்னா வந்து என்ன அப்படின்னா பயன்படுத்தி ஒன்னொன்னா அடிப்பான். பரவாயில்லடா தம்பி உன்னோட டெக்னிக்கும் வந்து என்ன அப்படின்னா உண்மையாகவே நல்லா தான் இருக்கு, உன்னை நான் வந்து என்ன அப்படின்னா குறைச்சி இட போட்டேன்னு வந்து நினைக்கிறேன், பரவாயில்ல இருந்தாலும் என்ன அப்படின்னா இதையும் நீ வந்து என்ன அப்படின்னா சமாளிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சண்டை போட வந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு அடியும் வந்து என்ன அப்படின்னா அந்த கிழமை அவனோட பவரை வந்து என்ன அப்படின்னா பயன்படுத்தி அடிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் என்ன அப்படின்னா நம்ம பாடிகார்டு வந்து என்ன எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து வந்து அப்பா சமாளிக்கிறான். ஒவ்வொரு அடியா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு இது வந்து அவன் எப்படின்னா மோஷன் ஃபார்ம்ல செட்டிங் இந்த வந்து எப்படின்னா சமாளி அப்படின்னு சொல்லி திரும்ப இன்னொரு அடியையும் அடிக்கிறான். அதையும் வந்து என்ன அப்படின்னா வந்து டாச் பண்ணிடுறான்.
பரவாயில்ல, நீ வந்து என்ன அப்படின்னா இதையும் வந்து டாஸ் பண்ணிட்ட, இது வந்து என்ன அப்படின்னா என்னோட பெஸ்ட்டான அட்டாக், இதை நீ எப்படி தடுக்கிறங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு அடியை வந்து அடிக்கிறான். அதே வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து தடுத்துருவான். அவன் வந்து அதை தடுத்துட்டு இருக்கும்போதே சைடில் பார்த்தாக்கா அந்த கிழவன் வந்து பாடி கார்டு மேலே வந்து பயன்படுத்துறதுக்காக அவன் கையில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாம்பில் வந்து என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி மாதிரி என்ன அப்படின்னா சர்க்குலேட் பண்ணிட்டு இருப்பான். இதையும் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை வச்சு இன்னொரு அடி அடிச்சிருவான். அதே வந்து அப்படின்னா அவன் வந்து லைட்டாக அந்த ஜஸ்ட் நேரத்தில் வந்து அப்படின்னா தப்பிச்சு அங்கேருந்து போயிடுவான். அந்த கிழவன் பார்த்துட்டு, பரவாயில்ல, நீ இதுலேருந்தே வந்து அப்படின்னா சபையவா இருக்கிறியா, உன்னோட மார்ஷியல் டேலண்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு, நான் உனக்கு போனால் ஒரு வாய்ப்பை தரேன், நீ வேணா எங்கள் ஜுவல் கேனில் வந்து என்ன அப்படின்னா நீ வந்து சேர்ந்துரு, நான் உனக்கு கண்டிப்பாக நானே கூட உனக்கான ட்ரைனிங் கூட கொடுப்பேன், சரியா வந்துடுறியா, இந்த தேவையில்லாமல் இந்த கோல்டன் வேர்ல்ட் மேட்சன் இவங்க கூட நீ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, உன்னால் என் மாஸ்டரோட டெக்னிக்ஸை விட இதாக பண்ண முடியாது அப்படிங்கும்போது, உனக்கு உண்மையாகவே ரொம்ப அரகன் தாண்டா, சரியா, நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்பை வந்து என்ன அப்படின்னா நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ, என்ன எங்கள் செட்டில் வந்து சேர்ந்துடுறியா, இந்த மாதிரி செட்டில் இருந்தால் தான் உன்ன மாதிரி வீரனுக்குலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா என்னால் பண்ண முடியாது, என் மாஸ்டர் தான் வந்து என்ன அப்படின்னா கேத்து, உன்னோட அட்டாக் எதுவும் வந்து என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா என் மாஸ்டர் அளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு வந்து அப்படின்னா அடிக்கிறதுக்கு வரான். பார்த்தா வந்து என்ன அப்படின்னா நான் சொல்லி வந்து என்ன அப்படின்னா நீ கேட்கல, ஆனால் அதுக்கான விலையை வந்து அப்படின்னா நீ தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் என்ன அப்படின்னா அந்த கிளை வந்து அப்படின்னா திரும்ப ஒரு அடி வந்து அடிக்கப்பான். அவன் திரும்ப இன்னொரு வந்து அடிக்கும் போது இவனோட தோள்பட்டையிலே வந்து என்ன அப்படின்னா அவனோட ஸ்குவாடை வந்து இறக்கிடுறான். பாடி கார்டும் அந்த கிழவனும் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கிழவன் வந்து என்ன அப்படின்னா அந்த பாடி கார்டு தோள்பட்டையில வந்து என்ன அப்படின்னா கத்தியால் அடிச்சிடறான். அடிச்ச வேகத்துக்கு அவனும் வந்து என்ன அப்படின்னா ரத்தத்தை கக்கிட்டு பின்னாடி போகல. பரவாயில்ல, நீ வந்து என்ன பண்ண இதையும் வந்து தாங்கிட்ட, அது மட்டும் இல்லாம நம்ம சண்டை போடையில வந்து என்ன பண்ண நீ இன்வைட்மெண்ட்டையும் அடிச்சிட்ட, பரவாயில்ல, இது உண்மையாவே வந்து என்ன அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் தான் தம்பி, ஆனால் என்ன செய்யுது, நீ வந்து என்ன அப்படின்னா எங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கும் வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அவன் அடுத்த அட்டாக்கை வந்து பண்றதுக்காக வந்து போயிட்டு இருப்பான். பாடி கார்டு அவன் கையை பிடிச்சி இருந்துட்டு இருக்கல, நீ இதுல மிஸ் பண்ணிட்டியா, அதனால நான் அவன் தலைக்கு தான் குறி வச்சேன் அப்படின்னு எனக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லலாம், சரி இப்ப நான் வந்து என்ன பண்ண அடுத்த உள்ள அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் வேணாம், நான் வந்து என்ன பண்ண அவங்க பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா உன் கையில இப்படி வந்து அடிபட்டுருக்கு, இன்னும் நீ வந்து என்ன பண்ண நான் பாத்துக்கிறேங்கிற, நானே வந்து அந்த கவனோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு திரும்ப சொல்லல, இன்னொரு வாட்டி திரும்ப நீ ஸ்வாட வந்து டைட்டா பிடிச்சனா உன் கையே நீ இலக்கண ஆயிடும், சரியா அப்படின்னு சொல்லி அந்த கிளை வந்துகிட்டு இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பாக்குறான். மாஸ்டர் நீங்க எனக்காக சண்டை போட போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, டே தம்பி, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையா வந்து நீயே அவன் தலையை வெட்டிக்காதரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை பத்தில எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, ஏன் வெறும் கையில என்ன பண்ண வர போறியா, உன்னோட வால் இல்லையா, அதுக்கு வந்து உன்னை மாதிரி கிழவனை கொள்றதுக்கு எனக்கு வாழலாம் எதுவும் தேவையில்லடா அப்படின்னு சொல்லும்போது தான் பார்க்கலாம் இவனோட மெரிடியன் எல்லாமே வந்து அப்படின்னா உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா இவன் ஏன் இவ்வளவு திமுறா வந்து பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது ஹிட்டன் டெக்னிக்ஸ் வச்சிருப்பான், ஆனா இதை பயன்படுத்துறதுக்கு உங்க நான் விட்டா தானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணறு வந்து என்ன பண்ணா அவன் ஸ்வாட் அட்டாக் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் மாதிரி என்ன பண்ணா அவன் தலைக்கு மேல வந்து என்ன பண்ணா அடிக்கிறதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்ணா கொஞ்சம் கூட விலகாம அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கிறான். உன்னால இது வந்து தப்பிக்க கூட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியை வச்சு ஹீரோ வந்து குத்துறதுக்காக வரும்போது ஹீரோ வந்து லைட்டா விலகிட்டு அவன்கிட்ட காதுட்டு போயிட்டு, நான் தான் சொன்னேன்ல உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு கத்தியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில எல்லா எனர்ஜியும் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் மூஞ்சில வந்து அப்படின்னா ஒரே அடிச்ச வேகத்துக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த கிழவன் அப்படியே பறந்து போயிடறான். அவனோட ஸ்வாலோ என்ன அப்படின்னா அப்படியே தரையில குத்திடுறான். அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸா போயிட்டு இருக்கான். அப்படி போக்கும்போது யோசிக்கிறான், யாரா இவன் எங்க இருந்துறான் தான் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், இவன் வந்து வெறும் மெர்ச்சன்ட் யூனியன் தான்டா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே கண்ணை மூடிடுறான். ஆனா ஹீரோ பார்த்துட்டு பா ஒழிஞ்சான்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் யோசிக்கிறான், மாஸ்டரோட பவர் ரொம்ப அதிகமாவே இருக்கு, நானும் அடுத்த வாட்டி ஏதாவது பிரச்சனை வரும்போது இவரை மாதிரியே நானும் சக்திசாலி ஆகிட்டே இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ்ல பரவாயில்ல, ஹீரோ மட்டும் வந்து அப்படின்னா வரலனாக்கா நீ இப்ப என் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கை இல்லாம இருந்திருப்ப, அவர் இருந்ததுனாலதான் வெறும் காயத்தோட தப்பிச்ச, இல்லைன்னா ஒரு கையே போயிருக்கும் அப்படிங்கும்போது, ஆமா அவர் வந்து என்னை காப்பாத்தினதுனாலதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, பரவாயில்ல ஒருவேளை உன் கையே போயிருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் அதை ஒட்டி விட்டுருவேன் அப்படிங்கும்போது, உங்களோட கைட்னஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படிங்கும்போது, என்னை சுத்தி வரைக்கும் இருக்கிறவங்களாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறாங்க. அதை டிஃபன் விஷயம் அவன் சிரிச்சிட்டு இருக்கல, சார் அவன் ஏதோ ரொம்ப வழியில இருக்கான் போல, கொஞ்சம் அவங்களை குணப்படுத்துங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓகே நம்ம மாஸ்டரே வந்துட்டாரு, சூப்பர் மாஸ்டர், நீங்க வந்து என்ன தனி ஆளாவே போய் அந்த எல்டர் கூட சண்டை போடிக்கலாம், இது உண்மையாவே ஒரு அற்புதம் தான் அப்படின்னு சொல்லும்போது, நிறுத்து உனக்கு என்ன வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அவங்க என்ன அடிப்படாலும் சரி, நான் ஃப்ரீயாவே வந்து என்ன அப்படின்னா வைத்தியம் பாக்குறேன், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க,
இனிமே தான் வந்து என்ன எல்லாம் ஆரம்பி சார் நம்ம தான் உங்களை கொண்டுட்டோமே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கும்போது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இது வந்து என்ன சாதாரண ஜங்கிலி கேன் அவங்க செஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா கண்டிப்பா இல்ல அந்த ஜங்கிலி கேனுக்கும் மேல வந்து என்ன யாராவது ஆளுங்க இருப்பாங்க அவங்கதான் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா இப்ப நம்ம அவங்களோட பிளான்ல ஒரு பிரச்சனை பண்ணிருக்கோம் என்னோட கணிப்பு படி பார்த்தாக்க இப்ப அந்த பிரச்சனை பண்ணதுனால அவங்களோட பாஸே வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணா உள்ள வந்துட்டு இருக்கா அவ உள்ள வரும்போதே வந்து என்ன பண்ணா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா அவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பேட்ரியாட் வந்து என்ன பண்ணா அவனும் எந்திரிச்சு நின்று வாங்க உங்களை நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா உள்ள வரா அவ உள்ள வந்துட்டு இருக்கும்போது உங்களோட எல்டர் அவன் செத்து போயிட்டானாமே அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அது எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அது அவங்க கூட வந்து என்ன பண்ணா யாரும் ஒரு பெரிய மார்ஷியல் மாஸ்டர் வந்து அப்படின்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து அப்படின்னா அவன் அதை பண்ணிட்டு இருக்கான் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து அப்படின்னா அவனை கண்டிப்பா தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாத்தையும் எங்களோட ஒயிட் ஃபிளேவர் ஃபேவரட் அதையே நாங்க வச்சு பாத்துக்கிறோம் சரியா நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் அடுத்த நாள் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு சரி ஓகே நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லும்போது பிசிஷன் வந்து ஓகே போலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடியா இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லா சார்ஜ் ஆன மாதிரி இருப்பாங்க ஏண்டா வெளியே இப்படியே ஒரு அவனை கூட்டு போறது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஓவரா எக்ஸைட்டா இருக்காங்கல்ல நீங்கிட்ட இருக்க ஒரு விஷயத்த வந்து அவன் மூஞ்சில வந்து போட்டோன்னா அவன் நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே போறான் இங்க பாத்தீங்களா இந்த ஊசி இதை எடுத்து அவன் மூஞ்சில அப்படியே சோர்னு குத்தணும் நீங்க தேவையெல்லாம் இப்படி பண்ணாதீங்களா அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நீங்க ஆல்ரெட்டாவே இருக்கியா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் அப்படியே பேன உட்காந்துட்டு இருப்பான் அடுத்து ஒயிட் ஃபேவரட் ஹவுஸ் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து போகும்போது அந்த இன்னொரு பாடியாடு இங்கதான் நம்ம போகணுமா அப்படி சொல்லும்போது அந்த பிசிஷன் வந்துட்டு ஆமா இது ரொம்ப கரெக்டான இடம் அப்படிங்கும்போது இதான ஹெவன்லி அலைன்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னாதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த காட்ஸ் இருக்காங்களே இவங்க பாக்குறதுக்கே வந்து என்ன நார்மலான காட்ஸ் மாதிரியே இல்லைல்ல இங்க இருக்க இவங்க எல்லாருமே ட்ரைன்டான மாதிரி இருக்காங்க அதனாலதான் மாஸ்டர் வந்து என்ன பண்ணா பிரச்சனையோட மூலத்துக்கே வந்து பார்க்கணும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ண சொல்லிட்டு இருக்கா அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுட்டு இருக்கும்போது உள்ள வந்து அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ண உள்ள போறாங்க உள்ள போனோன்னா ஹீரோ என்ன பண்ணா எல்லாரும் வந்து மரம் ஏற்றுக்கிட்டு நைட் கிங்க நான் வந்து அப்படின்னா வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லும் போது அந்த பிசிஷன் வந்துட்டு சூப்பர் எல்லா இடத்துக்கும் என்ன அப்படின்னா உன்னோட புகழ் வந்து பரவிட்டு போயில பார்த்தல நைட் கிங்க எப்படி வரவேற்கணும்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பாக்குறான் உண்மையாவே இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே சாதாரண ஆளுங்க கிடையாது எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே ட்ரெயினான ஆளுங்களாவே இருக்காங்க ஆனா ஒரு மெர்ச்சன்ட் அசோசியேஷனால இவங்களால இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள்ஸை ரெக்ரூட் பண்ண முடிஞ்சேன் என்னையே வந்து என்ன பண்ண முட்டாளாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வாங்க உங்களை வந்து அப்பா இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது பிசிஷியன் உள்ள வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது நீங்க எங்க சார் போறீங்க மாஸ்டர் தனியா இருக்க போறாரு நீங்க எல்லாம் அப்புறம் கூட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான் சே இவங்களோட இருந்தாலும் இப்படிதான் ஜாலியாவே இருக்க முடியாது ஏன் தான் இப்படிலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகும்போது உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறான் என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து என்ன பண்ணா ஒரு மாதிரியா வந்து என்ன பண்ணா இது பண்ணிட்டு இருக்கான் அவன் என்ன மனசு வச்சுட்டு இருக்கான்னா என்னது இது ஏன் என்ன பண்ணா எனக்கு இந்த மாதிரி தாட் வருது இவன் நார்மலா தானே கேட்கறா இவன் ஏன் என்ன பண்ணா திடீர்னு எனக்கு இவ்வளவு அழகா தெரியுறா அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கும்போது இவன் போய் அப்படியே செவுத்துலயே முட்டிக்கிறா ஓ ஒருவேளை அந்த விஷயத்துல இருக்க சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஏதாவது வேலை செய்தோ அப்படிங்கும்போது டேய் இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்லி பாத்துக்கும்போது திடீர்னு வந்து நம்ம திடீர்னு ஏதோ நிறைய பேர் உள்ள சொந்துடுறாங்க உள்ள சொந்தோன்னா அவன் வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் என்னோட ரெஸ்பெக்டை தெரிஞ்சுக்கிறேன் சீக்கிரம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணா உள்ள வந்து என்ன பண்ணா அவனை போட்டு தள்ளுங்க அப்படிங்கும்போது யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் அந்த ஜங்கிலி கிளானோட ஒரு ஒன் ஆஃப் த ஒரு எல்டர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையும் சீக்கிரம் அவங்க கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது பாடி யாரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அப்படின்னா டக்கு டக்குன்னு அடிக்கிறதுக்காக வைப்பான் எல்லாத்தையும் அவன் வாழ வச்சு சட்டுன்னு எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு இருக்கான் இருந்தாலும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கான் என்னடா இது ஏன் இப்படி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சு இவளும் பாக்குறான் இவங்க யாருன்னே தெரியல ஆனா வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து அடிக்க ஆள் வந்துகிட்டே இருக்காங்க இது ஒண்ணு அப்படின்னா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து அப்படின்னா அடிக்கிறதுக்காக போறாங்க அடுத்து ஒவ்வொருத்தனா வந்து அப்படின்னா வரும்போது அவளோட ஸ்வாட் எடுத்து அப்படின்னா ஒரே ஒரு சொல்லிட்டு வந்து அப்படின்னா சொல்லிட்டா அந்த ஃபோர்ஸுக்கே வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் அடுத்தடுத்து பறந்து போய் விழுவுறாங்க சரி ஓகே இதை இப்படியே வந்து என்ன பண்ண விட முடியாது இன்னும் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு போது ரூம்குள்ள வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இருக்கான் வெளில ஒரே சத்தமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது இல்லையே எனக்கு எந்த சத்தமும் வந்து கேட்கலையே ரொம்ப நார்மலான ஒரு விஷயங்கள் தான் கேட்குது நார்மலாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அங்க இருக்க அந்த செவுத்துக்கிட்ட வந்து போறான் அவன் வந்து மனசுலயே வந்து என்ன அப்படின்னா நினைச்சு பாக்குறான்
என்னது இவனை போய் என்ன அப்படின்னா கொல்ல சொல்லணும்னு இருக்காங்க. இவன் என்னதான் நான் கொல்லக்கூடிய ஆளா இருந்தாலும் இவ்வளவு அழகா இருந்தா எப்படி கொல்றது, இவன் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எந்த சத்தமும் கேட்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திரும்பவும் அந்த செவுத்துக்குள்ள வந்து என்ன அப்படின்னா அங்க பக்கத்துல வந்து போறான் அந்த செவுத்துக்கிட்ட. அங்க போய் பார்க்கும்போது அந்த செவுத்துக்கு பின்னாடி வந்து என்ன அப்படின்னா பாடி கார்டோ யாரோ ஒருத்தன் அந்த அசாசினோ அங்க இருக்கிற ஒரு நிழல் வந்து அப்படியே தெரியும். ஹீரோ வந்து அவன் கையை வச்சு ஒரே குத்துன நேரத்துல வந்து அப்படின்னா அந்த டோரை கிழிச்சிட்டு அங்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னா கொண்டுட்டு உனக்கு எந்த சத்தமுமே ஸ்ட்ரேஞ்சா கேட்கலையா அவன் அப்படியே ஷாக் ஆயிடுவான். அந்த ஃபீமேல் பாடி கார்டு அவனு வந்து என்ன அப்படின்னா ஒருத்த தலையை வந்து அப்படின்னா வெட்டிடுவான். எடுத்துட்டு வேற இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பாடி கார்டும் வந்து என்ன அப்படின்னா வரவன் வெட்டிட்டு வீட்டு இருக்கும்போது இன்னொருத்த பின்னாடி இருந்து சைட்ல இருந்து அடிக்க வரான். அது வந்து என்ன அப்படின்னா லைட்டா குனிஞ்சு வந்து என்ன அப்படின்னா அந்த இதுல இருந்து அப்படியே தப்பிச்சிருவான். அப்படி அவன் வந்து அப்படின்னா கீழே விழுவும் போது வந்து அப்படின்னா அந்த பாடி கார்டு வந்து தாங்கி பிடிக்கிறான். தாங்கி பிடிச்சிட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து அப்படின்னா போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அடுத்தடுத்து முன்னாடி வரேன் எல்லாத்தையும் வந்து அப்படின்னா அப்படியே வீட்டிட்டு போய்கிட்டே வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவனையும் வந்து அப்படின்னா அடுத்தடுத்து அட்டாக் பண்ணி 2 பேரும் மாறி மாறி வந்து அப்படின்னா அட்டாக் பண்ணாங்க. கடைசியில வந்து பார்த்தாக்கும் போது அங்க இருக்க யாருமே வந்து இல்லை, எல்லாமே வந்து நம்ம வரிசையா வந்து நம்ம செத்து போயிடுறாங்க. ஓகே நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தெரில இன்னொன்று அப்படின்னா அந்த கிழமை அங்கேயே தான் நிற்கிறான். அப்படின்னு இருக்கும்போது அவன் கையில வந்து அப்படின்னா ஒரு டேகரை வெளியே இருக்கிறான். ஓகே நான் உங்களை சாதாரணமாக நினச்சிட்டேன் தான், இங்கே இருக்க இந்த லோலியான ஆட்களால் உங்களை ஜெயிக்க முடியல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திடீர்னு பாஞ்சிடுறான். என்னடா இவ்வளோ நேரம் சாதாரண நின்றுட்டு இருந்தா எப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சைடில் இந்த பக்கம் வந்து அப்படின்னா தாவி வந்துடுறான். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவன் டேகரை வச்சு இன்னொரு வேகமான ஒரு அட்டாக்கை வந்து பயன்படுத்துறான். ஓகே இது நம்ம மூஞ்சிக்கு தான் வரப்போகுது போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேர் மூக்குலேயே வந்து அப்படின்னா ஒரு கீரலை வந்து போட்டு விட்டு டக்குன்னு சைடில் அங்கிட்டு வந்துடுறான். ஓகே இது வந்து என்ன பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இவன் எப்படி இந்த கிழவனோட ஸ்பீடு எல்லாமே திடீர்னு வந்து என்ன பண்ண அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போச்சு, இது இப்போ ஒரு லாங் ரேஞ்ச் அட்டாக்காக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனும் என்ன பண்ணா அந்த இதை எடுத்து தூக்கி அன்னைக்கெல்லாம் பார்த்துக்கும்போது திடீர்னு செவுரு என்ன பண்ணா உடச்சிட்டு வருது. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த செவுரு எல்லாமே உடச்சிக்கிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா உள்ள வரான். ஹீரோ வந்து என்ன பண்ணா அந்த செவுத்தை உடைச்சிட்டு இங்கிட்டு உள்ள வந்துட்டு பார்க்குறான். ஓகே இங்க வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு போலயே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனும் வந்து திரும்பி பார்க்குறான். என்னடா இது இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கான், இவன் உடம்புல அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப பெரிய பவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீ யாருன்னு தெரில, மரியாதையே வந்து நான் அப்படின்னா சரண்டர் ஆகிட அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதெல்லாம் அந்த அப்படின்னா என்னால் ஆக முடியாது, நான் உன்னை மட்டிட்டு போனான்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னா இப்போ என்னால் முடியாது, உன்னை கொண்டுட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேகரை வந்து அப்படியே எடுக்கிறான். எடுத்து உன்னோட வைட்டல் பஞ்ச்லேயே வந்து அப்படியே நான் தூக்கி போடுறேன், முடிஞ்சா தப்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி விசில் ஹீரோ எதுவுமே பண்ண மாட்டான். அப்படியே லைட்டாக தலையை மட்டும் தான் திருப்பான். அது பார்த்தாக்கா அந்த செவத்துல நம்ம டக்கு டக்குன்னு உள்ள போய் குத்தும். அங்கதான் அவனும் ஒன்று அப்புறம் ஒழிஞ்சிருப்பான். என்னடா இது இவன் எப்படி இதை வந்து நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதை வந்து அப்படின்னா எடுக்கிறதுக்காக எடுக்க போகும்போது ஹீரோ வந்து ஒரு ஸ்டெப் தான் எடுத்தப்போ பார்த்தா அவன் தலைமுடியை வந்து அப்படியே பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு என்னது இது இவ்வளோ ஸ்பீடா வந்து ஒரே நேரத்துல எப்படி உன்னால இவ்வளவு வேகமா வர முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து அப்படின்னா அவன் பவரை பயன்படுத்தி அவன் அப்படியே கத்துவான் கதருவான். ஐயா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பிசிஷியன் வந்துடுவான். ஏப்பா எல்லாரும் வந்து அப்படின்னா உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு இருக்கும்போது இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்தா இவ்வளவு நேரம் கழிச்சு இப்ப வர அப்படிங்கும்போது ஏப்பா ஒரு ஹீலர் இருந்தாதான் வந்து அப்படின்னா எந்த இடத்துலனாலும் அடுத்து நீங்க சேஃபா இருக்க முடியும், தெரியல என் உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அப்படின்னா அவன் உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் வந்து அப்படின்னா அப்படியே ஃபுல்லா உறிஞ்சிருவான். ஓகே அப்ப நம்ம இங்கிருந்து போலாமா அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அடுத்து இன்னொருத்தவன் கழுத்துல வந்து அப்படின்னா ஒரு அடியை போறான். அவன் வந்து என்ன அப்படின்னா ஒரு வாசல் இந்த காடா இருப்பான் போல. அவனையும் அப்படின்னா அடிச்சுட்டு சரி ஓகே உள்ளவாங்க, இங்க கீழே வந்து அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஒழிஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது யாரு அப்படின்னு சொல்லிக்கும்போது யாரு என்ன அப்படின்னா நம்மளை நோக்கி சதி திட்டத்தை போட்டனால அவங்க தான் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கும்போது உள்ள பார்த்தா அந்த பொண்ணு வந்து என்ன உட்காந்துருப்பா. ஹீரோ வந்து அப்படின்னா அந்த ரூம்குள்ள வந்துடும். ஹீரோ வந்து அவட்ட கேட்கிறார் எதுக்கு நீ வந்து என்ன அப்படின்னா ஓடாம இன்னும் இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு வேற எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு அடுத்து திரும்ப என் வேலையை செய்யறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை, அதனால தான் அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல, நீ இங்க இருக்கிற அந்த ஹெவன்லி அலைன்ஸ் அந்த அலைன்ஸுக்கு மேல இருக்க யாரு அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா இருக்கும்போது இல்ல அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் எனக்கே தெரியாது, அவங்க வெறும் ஆர்டர்ஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க, அந்த ஹெவன்லி அலைன்ஸை பத்தி அவங்க என்ன செய்ய போறாங்க அவங்களுக்கு மேல யார் இருக்காங்க அது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி பரவாயில்ல உனக்கு அப்ப அந்த ஆர்டர்ஸ் கொடுக்கறது யாரு அது வந்து எனக்குமே அது சரியா தெரியாது, அதை கொடுக்குற ஒரு பேர் வந்து மோஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவரும் வந்து அப்படின்னா இங்க இருக்க ஊஹான்லயே வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்ட்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது மோஹாக்கா அவன் தான் ஏற்கனவே செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இல்ல அவர் வந்து அப்படின்னா சாகலாம் இல்ல, அவர் இந்த யூஹானோட கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல டாப் 10லாம் அவரும் ஒருத்தரா இருக்காரு, அவர் சாகல, அவர் தான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த கமெண்ட் எல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல அவனுக்கு நான் இப்போ ஒரு வேலை கொடுக்குறேன், நீ வந்து நான் அப்படின்னா எனக்காக இனிமே வேலை செய்யணும்,
சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் இங்கே வேலை செஞ்சது உங்களுக்கு என்ன நீ ஒன்றும் கவலைப்படாத நீ ஹவக்லானோட மெம்பர் தானே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா ஷேடோ டெக்னிக் அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற அவன் ஷாக்காரன் ஷேடோ டெக்னிக்கா அது எப்படி என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது உண்மையாகவே என்ன அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது என்னை நீ நம்புறியா நீ மட்டும் எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிக்க நீ எங்கே போனாலும் சரி நான் தேடி கொள்வேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஓகே மாஸ்டர் நான் உங்களை அப்படின்னா என்னோட ஃபுல்லாக எட்டர்னிட்டி லைஃப் ஃபுல்லாக நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்த அப்படியே சீன் இன்னொருத்துல சேஞ்ச் ஆகுது. ஒரு இடத்துல அப்படின்னா பனி போயிடுற இடத்துல ஒரு ஆள் அப்படின்னா நடந்து போயிட்டு இருக்கான். அவங்க நடந்து போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க என்னால் அப்படின்னா கரெக்டாக செய்ய முடியல அப்படிங்கும்போது நீ உன்னோட கையாளத்தனத்தை அப்படின்னா இப்போ எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கியா உன்னால நாங்கள் போட்ட அந்த கிரேட் பிளானுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கோம். அவர் உன்னை பார்த்து அப்படின்னா சும்மா இருந்துக்கிட்டே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சின்ன இதில் பையன் மாதிரி இதில் படுத்திருக்கான். ஓகே இந்த இதில் சால்வ் ஆனால் என்ன இனிமேதான் அப்படின்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த திட்டத்துக்குள்ள உள்ள நுழைய போகிறாங்க. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பாடி கார்டு அதே மாதிரி அந்த எஸ்கார்ட் வாயர்ஸ் இவங்களெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸில் இருந்துட்டு ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்போனா அந்த இதோட லீடரும் அதே மாதிரி நம்ம அந்த ஃபிசிஷியனும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க ஹீரோவை பற்றி அவர் ஒரு வேளை அப்போனா சுப்ரீமோட ஏதாவது ஒரு மறைச்சு வைக்கப்பட்ட பையனாக இருப்போம் அப்படிங்கும்போது எனக்கு தெரில. ஆனால் அவர் என்ன அப்படின்னா நான் ரொம்ப ஹையரான ஆளுங்க யூஸ் பண்ணக்கூடிய கோட் வேர்ட்ஸ் அது எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு உண்மையாகவே அதுதான் என்ன அப்படின்னா ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி அவனோட கேரக்டரை பற்றி நமக்கு தெரிஞ்சாலும் சுப்ரீம் ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வருவார். அது மட்டும் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்பவே கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவா சுப்ரீம் ஒன்று திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லும்போது நீ இதை வெளியே யார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு சரியா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது சுப்ரீம் என்ன அப்படின்னா திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிளம்பிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நீரில் வச்சு குணப்படுத்துகிற ஒரு ஆள் அப்படின்னா புதுசாக வந்திருக்காரா அவர் எந்த ஊசியை வச்சு குத்துனாலும் உடனடியாக அப்படின்னா சரியாயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவன் வந்துட்டு எப்பா இன்னொரு ஃபிசிஷியனை கூப்பிட்றீங்களா நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது இல்லை அவர் உண்மையாகவே என்ன அப்படின்னா திறமையான ஆளாம் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஊசியை வச்சு ஒரு வாட்டி அப்படின்னா குத்துனாக்கா போதுமோ எல்லா இதையும் அப்படின்னா இது பண்ணிடுவாராம் அப்படின்னு சொல்லி பேசும்போது உனக்கு நான் புரியலையா நானே இங்கே பெரிய ஆள் தான் நானே அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி வந்தாலும் குணப்படுத்துறதை விட கொலை பண்ணுறதுனா ஸ்பெஷலிட்டு எனக்கு தெரியுமா ஒரு வாட்டி அவன் ஊசியை வச்சு என்ன அப்படின்னா ஒரு செட்டையே காலி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் அப்படியா எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது பரவாயில்ல நீ சின்ன பொண்ணு தானே இதை பற்றி தெரிஞ்சுக்க விஷயம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன குழந்தை மாதிரி நடத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்திட்டு இருக்கா. அடுத்த நாள் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன அப்படின்னா கேம்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே நடந்து போய் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு ஆப்பிளை என்ன அப்படின்னா எடுத்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சுற்றி இந்த பக்கம் என்ன அப்படின்னா நசன் எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஐய என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ள போய் பார்க்கும்போது ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான் இங்கே பாரு இதில் 3த்துல என்ன அப்படின்னா எதில் கரெக்டாக இருக்குன்னு சொன்னியோ அது என்ன அப்படின்னா நீ ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஏன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நான் என்ன அப்படின்னா இந்த வாட்டி ஜெயிச்சேன் அப்படின்னாக்கா என்னோட கண்ணை பெட் பண்ணுறேன் நீ ஒரு வேளை தோத்துட்டா அப்படின்னாக்கா இந்த காசு எடுக்க இந்த கையை தான் என்ன அப்படின்னா நான் வெட்டிக்குவேன் அப்படிங்கும்போது அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். என்னையா இதெல்லாம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் தான் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருந்துருக்கேன் இதெல்லாம் சும்மா இருந்தாலும் அப்படின்னா கண்டிப்பாக தோற்றுணும் அப்படிங்கும்போது இல்லை அவன் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து அவன் சொன்ன மாதிரியே ஜெயிக்கவும் செஞ்சிடறான். ஐயோ தம்பி நீ இப்போ நீ தோத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவன் திடீர்னு திரும்பி பார்க்குறான். பார்க்கும்போது என்னது இது உண்மையாகவே என்ன அப்படின்னா இவன் ரொம்ப பியூராக இருக்கா வா இவ்வளோ அழகாகவும் வேற இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது சரி இதை இப்போ இதோடய அப்படியே முடிவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்தா அவன் மூஞ்சலியை தூக்கி போட்டு இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப லக்காக இருக்குன்னு நினச்சிக்கடா தம்பி நான் என்ன அப்படின்னா இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஓகே இவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம் இவன் எங்கே போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸில் வந்துடுறான். உடனே அவனு உள்ளே போயிட்டு ஓகே இங்கே இந்த வந்தாலே அந்த பொண்ணு யார் அப்படிங்கும்போது அவள் என்ன அப்படின்னா எங்கள் செகண்ட் மாஸ்டரோட மெய்டு அப்படிங்கும்போது மெய்டா இவன் இப்படி இருக்கா சரி ஓகே ஏதோ ஒன்று இருந்தாலும் நான் அவளை டிசிப்ளின் எடுத்துக்கணும் இல்லை ஏற்கனவே ஒருத்தன் கேட்டால் முடியாட்டேன் அதெல்லாம் இல்லை நான் கொடுக்குறேன் அவரை ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் அவரை எப்படின்னா டிசிப்ளாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கும்போது நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ வந்ததுலேருந்து என்ன அப்படின்னா உன்னோட பெருமையை தான் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னையா என்னை என்ன அப்படின்னா கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கும்போது நாங்கள் உண்மையாக தான்ப்பா சொல்லிகிட்டு இருக்கோம்
உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கில்லிங் இன்டர்வியூக்கு ஆரை வந்து நம்ம சுற்றி ரிலீஸ் பண்ணுவான். திடீர்னு பார்த்தாக்கா சட்டுன்னு ஒரு அடி வந்து அப்படின்னா அவன் மூஞ்சிலே வந்து அப்படின்னா அடிக்குது. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அப்படின்னா அவனு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கல என்னது இது அப்படிங்கும்போது அவன் மூஞ்சிக்கு முன்னாடி கை வந்து நிற்கிது. இந்தா நீ ஃபிசிஷியன் தானே, என் கையை வந்து பார்த்து என்னை குணப்படுத்த முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்லு அப்படிங்கும்போது என்ன நீ சொல்லிட்டு இருக்க, நீ ஃபிசிஷியன் தானேடா, கையை பிடிச்சி பாடுறா என்ன அப்படிங்கும்போது சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து அப்படின்னா கையை பிடிச்சி பார்த்துட்டு உண்மையாகவே இது ரொம்ப ஷாக்காக இருக்குது, நீ அப்புறம் உயிரோடு இருக்க, அது மட்டும் இல்லாமல் உன் எனர்ஜிக்குள்ளே 2 எனர்ஜி வந்து நான் அப்படின்னா இருக்குடா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உன்னால் இதுவும் முடியாதா, அப்போ நீ மார்ஷல் ஆர்ட்ஸில் பெரிய ஆள், நீ அதுலேயாவது நீ பெரிய ஆளா அப்படிங்கும்போது வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுலேயுமே பெரிய ஆள் இல்லை போலப்பா அப்படின்னு போது பேசாமல் நம்ம வேணா ஒரு டியூவல் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் அந்த டியூவலில் வந்து ஜெயிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னா இங்கே இருக்க எல்லா மேடியும் வந்து நான் நானே எடுத்துக்குவேன், ஒருவேளை நான் தோத்துட்டேன் அப்படின்னாக்கா நான் உன் கூட வந்து நான் வேலை செய்கிறேன், நீ வேலை செஞ்சால் நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது தம்பி நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, என்னை முறிமலைன்ஸே வந்து நான் அப்படின்னா ரெக்ரூட் பண்ணுவங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க, நான் உன் கூட செய்கிறேங்கிற நீ வேணாங்கிற அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ உன்னோட லாயல்ட்டியை ஃபுல்லாக எனக்கு தரணும், உன் லாயல்ட்டி எனக்கு ஃபுல்லாக கொடுத்தோன்னா ஏற்றுக்கிறேன் அப்படிங்கும்போது நீ ஜெயிச்சிருவான்னு வேறு நினைக்கிறா, ஆமாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்து உடனே வந்து நான் அப்படின்னா ஒரு கிரவுண்டுக்கு போகிறேன், கிரவுண்டுக்கு போயிட்டு 2 பேரும் சண்டை போடுறதுக்காக இருக்கும்போது சீக்கிரம் என் கூட சண்டை போடுறதுக்கு யாரோ அப்படின்னா அந்த ஆள் கூட்டுவாங்க அப்படிங்கும்போது நானே வரேன்டா உன் கூட சண்டை போடுறதுக்கு எதுக்கு வேற ஆள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வேற ஆளும் என்ன வரமாட்டாங்களா, ஏன் உனக்கு இப்போயே சாகணுங்கிற எண்ணம் வந்துருச்சா, சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று நீ ஏன் ஆயில் முடிச்சுக்கலான்னு நினைக்கும் போது நான் எதுக்காக அதுக்கு கவலை பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படின்னா சண்டை போடுறதுக்காக உள்ளே போயிடுவாங்க. அவன் உள்ளே போனால் ஃபிஷிஷன் வந்துட்டு மாஸ்டர் தான்டா ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சரி நீ அமைதாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நாம் என்ன அப்படின்னா சண்டையை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லும்போது ஓகே உன்னோட மீடியம்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கட்டாக இருக்குன்னு தான் சொன்னாங்க, இருந்தாலும் நீ என்னையே வந்து அப்படின்னா எதுக்கு வந்துட்ட, இதுக்கான தண்டனையை இப்போ நீ அனுபவிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டை திறந்துட்டு ஒரு மாதிரி நீடில் எடுத்து இதுதான் என்னென்ன 6-7 நீடில் அட்டாக், இதை வந்து என்னப்பா முடிஞ்சா ரெசிஸ்ட் பண்ணி காமி, இது உன்னோட முக்கியமான அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அப்படின்னா நான் த்ரோ பண்ணுவேன் பார்த்துக்கடா, இப்போ நீ வந்து அப்படின்னா காலி ஆகிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்கை வந்து நான் அப்படின்னா இது பண்ணுறான். ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அசையாமல் அப்படியே வந்து நிற்கிறான், இது வாய்ப்பே இல்லை, இவன் என் அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது வேறு ஏதாவது வச்சிருக்கியா இல்லை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த அவனோட நீடில் எடுக்கிறதுக்காக போகிறான். ஹீரோ அதுக்காக டைமே கொடுக்கல, உடனே டக்குன்னு முன்னாடி வந்துடுறான். இவனும் வந்து என்ன அப்படின்னா டக்குன்னு அதை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக போகும்போது ஹீரோ வந்து அப்படின்னா இன்னும் ஃபோர்ஸாக வந்து அப்படின்னா உள்ளே வந்து அவன் நெஞ்சிலே கை வச்சு ஒரே அடி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் அமுத்தின அந்த வேகத்துக்கு வந்து அப்படின்னா அப்படியே பறந்து போய் அவன் அந்த ரிங்கை விட்டு என்ன அப்படின்னா வெளியே போய் தூக்கி அடிக்கிறான். என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன இப்படி ஒரே இதில் வந்து அப்படின்னா தூக்கி வீசிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா தூசியெல்லாம் என்ன அப்படின்னா விலகி வந்து போகுது. நான் ஒன்றும் என்ன அப்படின்னா தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மனசில் இருக்கும்போது பார்க்கும்போது பார்த்தா அவன் நெஞ்சில் அந்த 3 நீடில்ஸும் வந்து நான் அப்படின்னா குத்திருக்கும். என்னை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் என் நீடில்ஸே வந்து குத்திட்டானா, இருந்தாலும் நான் சாகிற வரைக்கும் விட மாட்டேன், நான் சண்டை போட்டுட்டு தாண்டா இருப்பேன் அப்படிங்கும்போது அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கண்ணுக்கு முன்னாடி ஹீரோ வந்து என்ன அப்படின்னா டபுளாக தெரிகிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் பின்னாடி வந்து மண்டையிலே ஒரு அடித்த வேகத்துக்கு வந்து பார்த்தாக்கா நைட்டாகவே ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டு தான் அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான், ஐயோ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தம்பி நீ வாங்கின அடிக்கு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கும்போது நிஜமாவா நான் தோற்று போயிட்டேனா, இதை என்னால் நம்பவே முடியல, எப்படி அவன் இவ்வளோ இதாக இருந்துட்டு ரொம்ப நோயாளி மாதிரி இருந்தான் அவனே என்ன அடிச்சிட்டானா அப்படிங்கும்போது அதுதான்ப்பா மாஸ்டரோட பவர், இனிமேல் நாம் எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வாயமுடுறா அப்படின்னு அடுத்த சீன் சேஞ்ச் ஆகுது. யங் மேனர் அதோட மாஸ்டர் சொல்கிறாரு, உண்மையாகவே வந்து அப்படின்னா நீங்கள் சூப்பரான ஆள் தான், ஏற்கனவே டிவன் ஃபிசிஷியனும் உங்கள் கூட தான் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு மாஸ்டர் ஃபிசிஷியனும் உங்கள் கூட ஜாயின்ட் ஆகிட்டாரு அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல உண்மையாக ரொம்ப நன்றி, ஆனால் உங்கள்கிட்ட வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் உண்மை ஏன் என்ன சின்ன ஹெல்ப் அப்படிங்கும்போது ரிவர் அலைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க, அங்கே நானும் வந்து போகிறேன், நீங்களும் என்ன அப்படின்னா என் கூட வரீங்களா அப்படிங்கும்போது அப்படியா, ஆனால் நான் வந்து என்ன அப்படின்னா மெர்ச்சன்ட் குரூப்பை சேர்ந்தவன், நான் வந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கும்போது பரவாயில்ல நீங்கள் என் கூட வாங்க நம்ம வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் கூப்பிட்டா சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படின்னா வரத்துக்கு ஒத்துக்கிறான். அடுத்து இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒயிட் ஃபேவரட் ஃப்ளவர் ஹவுஸோட லீடர் இருந்துட்டு ஓகே இப்போ என்ன நியூஸ் புதுசாக கிடச்சிருக்கு அதை சொல்ல அப்படிங்கும்போது இந்த மாதிரி இப்போ எல்லா இடத்தோட அட்டென்ஷனும் வந்து அப்படின்னா ஹீரோ மேலே தான் தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹெவன்லி அலைன்ஸ்லேருந்து வேறு எந்த ஹீரோஸும் வெளியே வரல அப்படிங்கும்போது சரி ஓகே பரவாயில்ல இது உண்மையாகவே நினச்சிருந்தான், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படின்னா அவனுக்கு எப்படி நம்மளோட ஷேடோ ஆர்ட்ஸ் பற்றின டெக்னிக் அவனுக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கும்,
பரவாயில்ல, இருந்தாலும் நானும் அப்படியே அங்கே போகிறேன். அப்போ தான் என்னாலையும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த நாள் காலையில் விழிஞ்சிருது. அந்த மெய்டு வந்து என்ன பண்ணா தூங்கி எழுகிறா. எழுதிட்டு குட் மார்னிங், இன்னைக்கு நாள் உண்மையாகவே நல்லா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டே எடுத்து போய் எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு உண்மையாகவே மாஸ்டர் வந்து எப்படின்னா நாளாக அழகாகிட்டே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாரேன், இன்னும் இல்லாமல் 2 ஃபிசிஷியன் வேறு வந்திருக்காங்க. இனிமேலும் வந்து என்ன அப்படின்னா மாஸ்டர் இன்னும் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் வந்து என்ன அப்படின்னா அவள் தூங்குறதுக்காக கிளம்பி போகிறா. போயிட்டு பெட்டில் வந்து என்ன அப்படின்னா படுத்துட்டு அப்பா இன்னைக்கு நாளும் நல்லா இருந்துச்சு, சீக்கிரம் வந்து அப்படின்னா இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே தூங்கும்போது திடீர்னு வந்து யாரும் நடந்து போகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவள் திரும்பி பார்க்கும்போது ஹீரோவோட ரூம் பக்கத்துல இருந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி பர்பிள் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன மாதிரி ட்ரெயினிங் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த நாள் பார்த்தாக்கா ஹீரோவும் வந்து என்ன அப்படின்னா சொல்லிப்பா இருப்பான். அதே மாதிரி இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி பிரகாசமாக இருப்பாங்க. உடனே அந்த மேய்டு வந்து பார்த்துட்டு என்ன இது இவங்களும் வந்து அப்படின்னா உண்மையாவே அந்த பொண்ணுங்க மாதிரியே அப்படின்னா அழகா இருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாம் அமைதியா இருங்க, சாப்பிடும்போது தேவையில்லாத பேசாதீங்க அப்படிங்கும்போது ஓகே. ஆனா இவங்க கூட இருக்கும்போது தான் உண்மையாவே நான் ஒரு ஃபேமிலி போல இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நான் பசியா இருந்திருக்கேன், எல்லாரும் என்ன அப்படின்னா என்ன ஒரு மாதிரியா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இல்ல, அம்மா நீங்க என்னை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. ஆனா நான் இப்போ வந்து அப்படின்னா ரிவர் மெர்சன் அலையன்ஸ் அங்க நான் வந்து போறேன், அதனால உங்களை நான் கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உண்மையாவே நல்லா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தூங்கிறா. அடுத்த நாள் வந்து அப்புறம் ஒரு மேன்ஷன்ல ஹீரோ வந்து என்ன அப்படின்னா உட்காந்துட்டு ஓகே, நீ என்ன பத்தி என்னமோ விசாரிச்சுட்டு இருந்தியா, கோல்டன் மெர்சன் அலையன்ஸை பத்தி எல்லாம் கூட நீ விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கியாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் சும்மா தான் என்ன அப்படின்னா சும்மா ஏதோ தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், என்ன நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க என்னை பத்தி வந்து அப்புறம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் இனிமேல் என்ன அப்படின்னா ஃபுல்லா உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு. சரி ஓகே, இந்த ரிவர் மார்ஷல் அலையன்ஸ் அதை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது ஆமா அதை பத்தி என்ன பண்ண இப்பயும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, இருந்தாலும் அப்புறம் நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து அப்புறம் நான் சீக்கிரமா கேதர் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது ஓகே சீக்கிரம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து அப்படின்னா கேதர் பண்ணு, உனக்குமே ஒரு பரிசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஒரு பென்னு பேப்பர் ரெண்டுத்தையும் வந்து அப்படியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்புறம் ஆர்டர் கொடுக்க எல்லாம் அவன் கைக்கு வந்து அப்புறம் ஒரு பென்னு பேப்பர் கொடுக்காங்க. அவன் டக்குன்னு ஒரு இதை கிறுக்கி அந்த பேப்பர் வந்து அப்படின்னா தூக்கி எறிகிறான். அந்த பேப்பர் அப்படின்னா அப்படியே தூக்கி எறிஞ்சு அவகிட்ட வந்து அப்படின்னா தூக்கி எறிஞ்சிருந்தா இதை போய் பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது அந்த தொலைஞ்சு போன ஷேடோ ஆர்ட்ஸ் தான், இது எப்படி வந்து முடிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே பரவாயில்ல, ஆனா அதுல வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லா இல்லை சரியா, நீ என் கூடயே இருந்தேன்னு வச்சுக்கோ இன்னும் நீ மேலே போகலாம். நான் சொன்னது உனக்கு புரியுதுல்ல, நீ என் கூடயே இருந்தேன்னா உன்னை நான் ஹாவோ கிளான் அதோட ஹெட்டா கூட மாத்துறதுக்கு நான் முடிவு பண்ணேன் அப்படிங்கும்போது ஓகே மாஸ்டர் நான் உங்களுக்கு லாயலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏற்றுக்கிறான். அடுத்த நாள் அப்படியே சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. எல்லாரும் வந்து அப்படின்னா குதிரை வண்டியை எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எல்லாரும் அப்படின்னா கிளம்புங்க, இந்த இடத்துல வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது ஹீரோ வந்து அப்படின்னா அந்த இடத்துல உள்ள வந்துடலாம். உள்ள வந்துட்டு ஓகே எல்லா இடத்தையும் வந்து இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்புறத பார்த்தாக்க மேலே வந்து அந்த 2 எல்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையாக ஹீரோவோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது ஆனா முதல்ல இருந்தது ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ அவரோட பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அவரோட பாடி கண்டிஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே வந்து அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பரவாயில்ல. அவர் கூட வந்து என்ன அப்படின்னா இப்போ ஃபிசிஷியன்ஸும் வந்து அப்படின்னா கூடயே தான் இருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே மழை வந்துச்சு. உடனே அந்த சுற்றி இருக்க கார்ட்ஸ் எல்லாம் ஓகே சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து அப்படின்னா இது பண்ணுங்க, அந்த பக்கம் நனையிற பொருட்கள்லாம் தனியாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இருந்தாலும் என்ன நடக்க போகுதுங்கிறது அப்புறம் இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். பரவாயில்ல, நம்ம வந்து என்ன அப்படின்னா போவோம், அவன் கூட இருக்க பிசிஷியன்ஸே அவனை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பிடான். அடுத்த நாளும் அப்படியே அந்த இடத்துக்கு வந்து அப்படின்னா கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு வேற இடத்த வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல உள்ள ஒருத்தன் வந்துட்டு கிரீடிங்ஸ் மாஸ்டர், நீ என்னத்தை கொண்டு வர சொன்னீங்களோ அதை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது ஓகே பரவாயில்ல, போன வாட்டி நம்ம அந்த உஹானில் வந்து என்ன அப்படின்னா சொதப்பிட்டோம், அதனால அவரோட பிளான் வந்து அப்படின்னா சொதப்பிடுச்சு, அதனால அவர் எப்படின்னா கோவப்பட்டாரு. இன்னொரு வாட்டி வந்து அப்புறம் அதே மாதிரி சொதப்புனுச்சுன்னா நம்மளை உயிரோடே விட மாட்டாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த வாட்டி நான் அவங்களை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடியை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவரோட ட்ரூப்ஸோட சேர்ந்து ரிவர் மார்ஷல் கானோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி அங்கே போயிட்டு இருக்காரு. இந்த ரோடு வழியா போறது இந்த பாதை மட்டும்தான் இருக்கா, இல்லை வேற பாதை இருக்கா அப்படிங்கும்போது கப்பலில் போகிற பாதை ஒன்று இருக்கு அப்படிங்கும்போது, ஆனால் அதில் கொள்ளைக்காரங்களும் நிறையா வருவாங்க அப்படிங்கும்போது இருந்தாலும் இதில் போகிறது அது நல்லா இருக்கு அப்படிங்கும்போது சே எதுக்கு எடுத்தாலும் இவங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபியூச்சரில் இவங்களே ஒரு செப்பரேட் ஃப்ராக்ஷனாகவே ஆயிடுவாங்க அப்படிங்கிற அவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம மட்டும் படகுல போயிருந்தோம், ஹீரோ சண்டை போகிறான்னு சொல்லிட்டு அந்த போட்டே உடச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு லேடி நீ முதல்ல சர்வைட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த லேடி வந்து என்ன அப்படின்னா இங்கே வரலையா, அவங்க படகுல தான் போகிறாங்க. ஆமாம் அவங்க படகுல தான் போகிறாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த வழி தெரியாதா? அது தெரில,
அவங்க படகுல தான் போறாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பெஸ்ட்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுமே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா சண்டை போடக்கூடிய ஆள் தான். அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, அப்படியா? அப்ப நீங்க எப்படி வந்து என்ன அப்படின்னா முதல்ல எல்லாரும் சந்திச்சீங்க? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கையில, அவ வந்து என்ன அப்படின்னா ஒரு கதை சொல்றா. இந்த மாரி நாங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் வந்து என்ன அப்படின்னா நான் அவங்கள பார்த்தேன். நான் அவங்கள மார்ஷியல் ஆர்டிஸ்ட் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தான் வந்து என்ன பண்ணாங்க பார்த்தேன். அங்க அவங்க வந்து என்ன பண்ணா வாள வச்சு ஒரு வுட்டன் வாள வச்சு என்ன பண்ணா பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க போயிட்டு என்ன பண்றது? என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க பயிற்சி பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பார்த்து வந்து என்ன பண்ணா, "நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நானும் அவங்களுக்காக வந்து என்ன பண்ணேன், "அது சரி" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அதுலேருந்து என்ன பண்ணேன், நான் அவங்க கூடயே தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு இடத்துல கேரேஜ வந்து என்ன பண்ணேன், அப்படியே நிப்பாட்டிட்டு எல்லாரும் டென்ட் போட்டு சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு சின்ன பயிற்சி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 பாடிகாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவளோட டெக்னிக்ஸ வந்து என்ன பண்ணா, இது பண்ணும்போது இவன் பார்க்குறான். பரவால்ல இருந்தத விட அப்படின்னா இவ இம்ப்ரூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்கா. இது உண்மையாவே நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்டாக்கா வந்து பண்ணையில இவனும் வந்து பார்க்குறான். இப்ப வந்து என்ன அப்படின்னா, என்னோட டர்ன். நான் வந்து என்ன அப்படின்னா இது பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து என்ன அப்படின்னா, அவன் வந்து என்ன அப்படின்னா திரும்ப இன்னும் வந்து ஃபோர்ஸா வந்து என்ன பண்ண அடிக்க ஆரம்பிச்சுருவான். டக்குன்னு வந்து இவன் இன்னொரு ஒரு பல்ட்டி வந்து அடிச்சு வரும்போது, இவன் ஸ்வாட வச்சு என்ன அப்படின்னா, டக்குன்னு ஒரு ஸ்லாஷ் வந்து என்ன அப்படின்னா, அவளோட தோள்பட்டையிலேயே வந்து என்ன அப்படின்னா போட்டுருவான். அவன் வீசின ஸ்லாஷ் வந்து என்ன அப்படின்னா, அவ தோள்பட்டையே கிழிச்சு அந்த இடத்துலருந்து ரத்தம் வரும். சரி ஓகே. பரவால்ல. அப்படி சொல்லும்போது இவன் வந்துட்டு, "ஏய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படிங்கும்போது, "பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து நம்ம இன்னொரு வாட்டி வந்து அப்பலாம் சண்டை போட ஆரம்பிக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் வந்து அப்பலாம் சாப்பாடுக்கு எல்லாரும் வந்து அப்படியே கூப்பிடுவாங்க. சரி சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. நாம வேணா அப்படியே சாப்பிட்டு போலாமா? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவ தனியா இன்னொரு பக்கம் வந்து போயிருவா. சரி ஓகே. எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது இந்த ஃபிஷ்ஷர் வந்து கேட்பான். "இங்க பாருங்களேன், இவன் வந்து என்ன பண்ணான், எவ்வளோ இதா இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சொல்லி எல்லாரும் வந்து சிரிச்சுட்டு இருப்பாய்ங்க. சரி, இவன் ஏன் இங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட போயிட்டு, "டேய் தம்பி, என்னாச்சு? ஏன் உன் மூஞ்சி என்ன அப்படின்னா இப்படி இருக்கு?" அப்படின்னு போய் அந்த பிசிஷியன் வந்து அவன்ட்ட கேட்கல. "அது என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் எதையும் வந்து நான் அப்பனா இது பண்ணிட்டு இருக்கல. சும்மா ஒரு யோசனையில இருந்தேன் அவ்வளோதான்." "அப்படியா? சரி. இது அந்த இன்னொரு பாடிகார்டு இருந்தாளே, அவ என்ன சாப்பிடாமலே போயிட்டா?" அப்படிங்கும்போது, "அது தெரியலண்ணே எதுன்னு. இந்தா இத கொண்டு போய் அவட்ட குடு. குடுத்துட்டு வந்து என்ன பண்ணா, நீ வந்து இது பண்ணு. தேவையில்லாத எதையும் யோசிச்சுட்டு இருக்காத." அப்படின்னு அந்த இன்னொரு மெய்டு பொண்ணு பார்க்குறா. பரவால்ல தனியா ஒரு ரூட் ஓடுதோ அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கா. அடுத்து இவன் போய் பார்க்குறான். பார்த்தா அவ இன்னும் வந்து என்ன பண்ணா பயிற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. விடாம வந்து என்ன பண்ணா அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணி வந்து என்ன பண்ணா ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். இவன் ஒரு ஓரமா நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இவ என்ன இப்படி விடாம வந்து என்ன பண்ணா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கா? இது எதுக்காக இந்த ட்ரெய்னிங் இவ எடுத்துட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவ நேரம் ஆக ஆக இன்னும் அந்த டெக்னிக்க வந்து என்ன பண்ணா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கா. உண்மையாவே சூப்பரா தான் இருக்கா. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவ அந்த பாறையில வந்து என்ன பண்ணா, ஃபுல்லா ஒரு அட்டாக்கே வந்து பண்ணிருவா. இவன் வந்து என்ன பண்ணா, அத பார்த்துட்டு உண்மையாவே வந்து என்ன பண்ணா நல்லாருக்கு. அந்த பாறையிலே வந்து என்ன பண்ணா, ஒரு கோடைய போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கையில, திடீர்னு வந்து என்ன பண்ணா, ஒரு மாரி நடந்து வர சவுண்டு. இவன் வந்து பார்த்துட்டு, "யார் இது?" அப்படிங்கும்போது ஹீரோ வந்து பார்த்துட்டு, "பரவால்ல, உன்னோட டெக்னிக் உண்மையாவே சூப்பரா இருக்கு. நீ வேற அப்டேட் ஆயிட்டே போயிட்டே இருக்க. ஆனா இருந்தாலும் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீ இன்னும் வந்து என்ன பண்ணா, ஃபோக்கஸ்டா இது பண்ணு. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் உன் மனசுக்குள்ள போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காத. யார பத்தியும் நீ வந்து கவலைப்பட வேண்டியதில்ல. யாரையும் நீ வந்து என்ன பண்ணா பாதுகாக்கணும் விஷயமும் இல்ல. நீ உன் இதுக்கு வந்து அப்புறம் நீ தான் ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிட்டு இருக்கணும்." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவளுக்கு ஒரு அறிவுரை வந்து குடுத்துருவான். அவங்கவங்களே ஸ்ட்ராங் ஆயிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அத கேட்டுட்டு இருந்தோனே, இவளுக்கு வந்து என்ன பண்ணா, திடீர்னு ஒரு மாரி ஆயிடுது. என்னாச்சு? நான் வந்து என்ன பண்ணேன், ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி யோசிச்சிருக்கும்போது, இவன் வந்து பார்க்குறான், என்னாச்சு இவளுக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவள சுத்தி வந்து அப்படின்னா ஒரு மாரி இதாகுது. இவள சுத்தி வந்து என்ன அப்படின்னா, அடுத்து அப்படியே ஒரு மாரி தங்க நிற வெளிச்சத்தில வந்து என்ன அப்படின்னா, சுத்தி எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மாறுது. இவள சுத்தி இருக்க சரவுண்டிங்கே ஒரு மாரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்க மாரி வந்து இருக்கு. இவளும் வந்து என்ன அப்புட்னா திரும்ப வந்து நெனச்சு பாக்குறா. இவளோட கடந்த காலத்துல வந்து எப்படி வந்து இது பண்ணிட்டு இருந்தா, எவ்வளோ வந்து என்ன அப்புட்னா பவர்லெஸ்ஸா இருந்தாலும் வந்து என்ன அப்புட்னா அடுத்தடுத்து பவர வந்து என்ன அப்புட்னா கெயின் பண்ணதுக்காக எடுத்து இது பண்ணிட்டு இருந்தா. நார்மலா வந்து என்ன அப்புட்னா எப்படி சண்ட போட்டு அவங்க கூட வந்து என்ன அப்புட்னா இது பண்ணி தான் பேசிக்கிட்டு இந்த இத யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவ வந்து என்ன அப்புட்னா ஒரு மாரி என்லைட்மென்ட் அடிச்ச மாரி ஆயிடுறா. இவளோட ஃபோர்ஸே வந்து என்ன அப்புட்னா அடுத்த ரீச்சுக்கு வந்து என்ன அப்புட்னா மாறிருது. இவ அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன அப்புட்னா மூவ் ஆயிட்டே இருக்கும்போது, இன்னொருத்தன் வந்து பாக்குறான். ஓகே. இது நான் வந்து என்ன பண்ணேன், வெறும் கற்பனையில தான் வந்து கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு வந்து பார்க்கும்போது, அவ உடம்ப சுத்தியே வந்து என்ன பண்ணா ஒரு மாரி லைட் மாரி ஜொலிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து பார்க்குறான். சரி ஓகே. நான் இங்கேருந்து கிளம்பி போறேன். உன்னைய பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஆள் கூட இருக்காரு. அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போயிடுறான். இவன் வந்து பார்க்குறான். பரவால்ல.
இவ வந்து என்ன அப்படின்னா அடுத்த என்லைட்மெண்ட்டையும் அடைஞ்சிட்டான். நான் வந்து என்ன அப்படின்னா இது மாதிரி கேள்வி தான் வந்து பட்டேன். இந்த மாரி நடக்கும் அப்படின்னு. ஆனா, இப்ப என் கண்ணு முன்னாடியே வந்து இருக்கா. அப்படிங்கும்போது அவ உடம்பு ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா ஒரு மாரி ஜொலிச்சுக்கிட்டே வந்து இருக்கு. அடுத்த நாள் வந்து என்ன அப்படின்னா காலையிலேயே விடிஞ்சிருச்சு. விடிஞ்சாலும் வந்து என்ன அப்படின்னா, இவ கண்ண மூடாம அதே இடத்துல அப்படியே வந்து என்ன அப்படின்னா நின்னுக்கிட்டே வந்து என்ன அப்படின்னா இருந்திருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அப்படின்னா கண்ண தொறந்து வந்து பார்க்குறோம். பரவால்ல நான் வந்து என்ன அப்படின்னா என்லைட்மென்ட் அடிச்சுட்டேன். அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கையில பார்த்தா பாடிகார்ட் வந்து அப்படின்னா போகாம அதே இடத்துல அப்படியே வந்து உட்காந்துருப்பான். என்னது இது? இது என்ன நீ ஏன் வந்து என்ன அப்படின்னா போகவில்லையே? எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல நீ வந்து என்லைட்மென்ட்ல இருந்துட்டு இருந்த. உன்ன டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கறதுக்காக நான் தான் இங்க இருந்துட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது, "எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருந்துட்டு இருந்தேன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் நைட்டு ஃபுல்லா இங்கேயே தான் இருந்துட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லுவோம். "சரி அது என்ன? என்னமோ கீழ கட்டி வச்சிருக்கியே, அது வந்து உனக்கு சாப்பாடு. நீ வந்து என்ன அப்ப நைட்டு சாப்பிடாம வந்துட்டல்ல, அதான் நான் இத பத்திரமா வச்சிருக்கேன்." ஆனா இது ஜில்லுன்னு இருக்கு. சரி ஓகே பரவால்ல. நான் இத எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவ அத எடுத்து வந்து என்ன பண்ணா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் இவன் வந்து என்ன பண்ணா, அவ சாப்பிடுறதே வந்து பார்க்குறான். பரவால்ல. நான் வந்து அப்பன்னா நைட் வரைக்கும் உன்ன காட் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான். அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சொல்லிருக்கும்போது, சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கேரேஜ்ல வந்து அப்படியே எல்லாரும் போயிட்டுருக்காங்க. ஹீரோ சொல்றான், "கங்ராஜுலேஷன் நீ வந்து என்ன அப்படின்னா என்லைட்மென்ட் அடிச்சிருக்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்." அப்படிங்கும்போது, "மாஸ்டர் நீங்க சொன்ன கைடன்ஸ்னால தான் நான் வந்து என்ன பண்ணேன் இது பண்ணேன். அதனால ரொம்ப நன்றி." அப்படின்னு, "பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அடுத்த வாட்டி நீ இந்த மாரி செய்யாத. இந்த மாரி என்லைன்மென்ட் போனோம்னா நம்மள சுத்தி யாராவது பாதுகாப்புக்கு இருக்கணும். இல்லனாக்கா அது நமக்கே பிரச்சனை ஆயிடும்." அப்படிங்கும்போது, அவ வந்து அந்த இன்னொரு பாடிகார்ட ஒரு மாரி பார்க்குறா. அந்த நடுவுல அந்த மேடு இருந்துட்டு, "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோவும் சரி பரவால்ல. அப்படிங்கும்போது அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அவங்க அந்த வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அந்த ரிவர் மார்ஷல் கிளான் அதுக்குள்ள வந்து என்ன அப்படின்னா வந்து சேர்ந்துருவாங்க. அங்க வந்தோனே முதல்ல அந்த பிசிஷியன் தான் வந்து என்னதுடா இறங்குறான். ஒயிட் கலர் ஹேர் வச்சவன். அப்பா! வெளிய வந்துட்டோம்டா. இந்த கேரேஜ்ல உட்காந்துட்டு வந்தது என் முதுகெல்லாம் புடிச்சிருச்சு. அப்படின்னு சொல்லி அவன் வழிஞ்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அவனும் வந்து என்ன பண்ணா வெளிய வந்துறான். அவன் வெளிய வந்து அந்த இடத்துல பார்க்கும்போதே ஒருத்தன் வந்து என்ன பண்ண வந்து ஹீரோக்கு வந்து அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு அவங்க ஹீரோவோட காதுல ஒரு மாரி குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கான். யார் அவன்? என்ன சொல்லிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் அப்படின்னா அங்கேருந்து போயிறான். இவன் என்ன மாஸ்டர் சொன்னான்? அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ண எந்த பதிலும் சொல்லிட்டு இருக்க மாட்டான். அந்த பிசிஷியன இவன் என்ன சொல்லிட்டு போறான்? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது ஹீரோ வந்து சொல்றான், அந்த ஒயிட் ஹேரன் அவ வந்து வந்துட்டாளா? உடனே அந்த மெய்ட் இருந்துட்டு, "அப்ப நீங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க. உங்க ஃபியான்சிய பார்க்கணுங்கிறதுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க. உண்மை இதெல்லாம் வெறும் எதர்ச்சிதான். நீ வேணா அவள பார்க்கறனா போய் பார்த்துட்டு வா." அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அந்த பாடிகார்டுக்கு ஒரு தடவ வந்து சொல்லும்போது, "உண்மையாவே ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்புறா. கிளம்புனோனே இவளும் வந்து பார்த்துட்டு, "அப்பா நல்ல வேளை வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லி இவளும் இறங்கி வரும்போது திடீர்னு பார்த்தாக்கா இவ பேர சொல்லி கூப்பிடுவாங்க. "யாரா அது? என் பேர சொல்லி கூப்பிடுறது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அவளும் திடீர்னு பார்த்துட்டு ஒரு மாரி ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆயிட்டு, "பரவால்ல, நீ இன்னும் இங்க வந்திருக்கியா? நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா, அந்த பாடிகார்டு தான் பேர் சொல்லி கூப்பிடுவா. உடனே அவ தாணி முழிச்சு, "நான் உன்ன என்ன பண்ண மிஸ் பண்ணேன். நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன். நான் உன்ன ஃபுல்லாவே இழந்துட்ட மாரி இருந்தேன். உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன்." அப்படிங்கும்போது, "பரவால்ல. ஒரு ரொம்ப உங்கள பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஒருத்தன் வந்து குறுக்க வரான். வெறும் சர்வன்ட்ட கூட வந்து என்ன பண்ணா, நீங்க ஏன் இவ்வளோ தூரம் இங்க பேசிட்டு இருக்கீங்க? இது வெறும் சாதாரண சர்வன்ட் தான். இந்த மாரி பாடிகார்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் தான். இவள பார்க்கும்போதே வீக்கா தான் இருக்கா." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் இல்ல. அவ ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஸ்ட்ராங்கான ஆள் தான் அவ." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் இல்ல. இவள பார்க்கும்போது எனக்கு தெரியலையா? ஒருத்தவங்கள பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிரும். என் கண்ணால யாரும் வந்து என்ன தப்ப முடியாது. இவள பார்க்கும்போதே வந்து என்ன அப்பன்னா ரொம்ப வீக்கா தான் இருக்கா. ஏதோ வந்து என்ன பண்ணா சும்மா உங்களுக்காக இது பண்ணுவேன். அப்படிலாம் இல்ல. இவ என்ன ரொம்ப வருஷமாவே வந்து பாதுகாத்துட்டு இருக்கா." அப்படிங்கும்போது இவன் யோசிச்சு பார்க்குறான். "நான் சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பன்னா இவங்கள பாதுகாத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா என்னைய யாரும் அக்னாலஜ்மென்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பெண்கள் எல்லாருமே வந்து அப்படின்னா ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களா தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது பரவால்ல. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் எப்பயும் வந்து என்ன பண்ணுவேன் உன்ன பாதுகாத்துக்கிட்டே தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவன்ட்ட சொல்றா. "நீ வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நன்றி. ஏன்னா நீ உண்மையாவே பாதுகாத்துட்டு இருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து என்ன பண்ணா சின்ன பிள்ளையிலேயே வந்து என்ன பண்ணா அவங்க அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே. இவன் யாருன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்க்கும்போது ஹீரோவும் அந்த அவரோட கேங் எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. வந்துட்டு, ஓகே இவன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவளும் வந்து என்ன பண்ணுவா, ஒரு மாரி ஹீரோவ பார்த்தோனே ப்ளஷ் ஆவா. இவன் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிறி வச்சுருவன் பார்த்துட்டு இருப்பான். உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தானே இந்த பொண்ணோட முன்னாள் ஃபியான்சி அப்படிங்கும்போது, முன்னாள் ஃபியான்சியா? என்னாச்சு? அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்கல. எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் பேச, "இல்ல நாங்க ஒண்ணும் முன்னாள் ஃபியான்சிலாம் இல்ல. எங்களோட எங்கேஜ்மெண்ட் இன்னும் ப்ரோக் ஆகவும் இல்ல. சரியா?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கும்போது, அவ வந்துட்டு,
அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம போகலாமா அப்படிங்கும்போது சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து அப்படின்னா அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த விசிறி வச்சிருந்தவன் வந்துட்டு இவங்கள பார்த்து அப்படியே புகையிறான். இவன் ஏன் வந்து என்ன பண்ணா அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வித்தியாசமா இதானா என்ன பார்க்கையில எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆக மாட்டேறா ஆனா கடைசியில அவ என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அவ யோசிச்சு பார்க்குறா. நாங்க இந்த மாதிரி வந்து நடந்து போனதே இல்ல. அப்படிங்கும்போது அவன் யோசிச்சு பார்க்குறான். உண்மையாவே அழகா தான் இருக்கா. ஆனா இருந்தாலும் வந்து என்னப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து என்ன எந்த ஒரு வார்த்தையுமே பேசிக்காம மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு போறாங்க. அப்பதான் அவன் யோசிச்சு பார்க்குறான். இவ இவள பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. எனக்கு இவள பார்க்கும்போதெல்லாம் வந்து அப்படின்னா அவ தான் ஞாபகப்படுத்துறா. அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒருத்தர் யோசிச்சிருக்கும்போது அவ வந்து சொல்றா, "உன்னால முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ஃப்ளாஷ்பேக்ல இருக்கவேலாம் இல்ல என்னன்னு தெரியல. அந்த சீன் வந்து வந்துட்டு போகும்போது திடீர்னு ஒரு மாரி டார்க் ஆகுது. என்னன்னு பார்த்தா அடுத்த சீன்ல அவ செத்து கிடக்குறா. சரி பரவால்ல. என்ன நடக்குதுங்கிறத இனிமே தான் நாமளும் பார்க்கணும். அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் ஒரு மாரி மனசுல யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணா 2 பேரும் அங்கருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து அப்படியே சீன் சேஞ்ச் ஆகுது. எல்லாரும் அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த மேன்ஷனுக்குள்ள வந்து பார்க்கும்போது, அந்த வெள்ள முடி வச்சிருக்க அந்த ஃபிஷ்ஷ சொல்றான். உண்மையாவே இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப பெருசாவும் இருக்கு. கிட்டத்தட்ட முரிமலன்ஸ் மாரியே வந்து என்ன பண்ண இருக்கு. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து என்ன அப்டின்னா, ஒரு குட்டி முரிமலன்ஸ் தான் அப்டின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லும்போது, சரி ஓகே அப்டிங்கும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, ஒரு வயசானவன் வந்துட்டுருக்கான். உண்மையாவே இந்த இடம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. நான் இந்த ரூம எடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவனுங்களுக்குள்ள வந்து என்ன பண்ண முடியுது. சரி ஓகே. நீங்க தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எதுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்க. எல்லாரும் இந்த இடம் சுத்தி நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ண விட்டுர்றேன். நான் போயிட்டு வேற ஒரு நல்ல மருத்துவர் இங்கலாம் யாராவது இருக்காங்களா? அப்படிங்கும்போது, நான் ஏன் நாங்க எல்லாமே வந்து அப்படியே நல்ல ஆளுங்க தான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, இங்க லோக்கல்ல இருக்கிறவங்களோட டெக்னிக்ஸ்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. எனக்கும் அது யோசனை நல்லா தான் புரியுது. அப்படின்னு சொல்லி நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கேட்கல. என்ன பெட்டு? என்ன இது? அப்படிங்கும்போது யார் வந்து என்ன பண்ணா நெறைய ஆள இது பண்றாங்களோ, அவங்க தான் ஜெயிச்சவங்க. அப்படிங்கும்போது இதில ஜெயிச்சாக்கா என்ன கிடைக்கும்? எனக்கு உன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாகணும். இதில மட்டும் நீ ஜெயிச்சுட்டாக்க நீ யாரு? என்ன ஏதுங்கிறத சொல்லணும். அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு, பரவால்ல. அது சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்ன பண்ணேன், ஓகே சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதனால என்ன கிடைக்கும்? அப்படிங்கும்போது, ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், இதனால ஜெயிச்சுட்டேன் அப்படின்னாக்கா, உன்கிட்ட இருக்க அந்த நீடில் டெக்னிக் அதான் எனக்கு சொல்லிக் கொடு. அவன் வந்து, டேய் அது என்னோட ஒரு சொத்துடா. அதுதான்டா என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸோட இது அப்படிங்கும்போது, ரொம்ப வந்து அப்புறம் இது பண்ணாத. அதில இருக்க சும்மா எனக்கு பேசிக்க மட்டும் சொல்லிக் குடு. அப்படிங்கும்போது, சரி ஓகே. இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அப்படிங்கும்போது, சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அப்படியே சீன் சேஞ்ச் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் வந்து என்ன பண்ணா, அவங்க குடுக்கப்பட்ட வேலை இருக்கும்போது இவங்க பார்க்குறாய்ங்க. இந்த உள்ள அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? ரொம்பவே வந்து என்ன பண்ண மிஸ்டீரியஸா தான் இருக்கு அப்படிங்கும்போது ஹீரோ வந்து வெளியிட்டான். வாங்க அப்படிங்கும்போது, சரி வேற இன்னும் ஃபிசிஷியன்லாம் கண்டுபிடிக்க சொன்னேன். அத கண்டுபிடிச்சீங்களா? அப்படிங்கும்போது அவங்கள அது நாங்க கண்டுபிடிச்சுட்டு தான் வந்து என்ன பண்ண இருக்கோம். இன்னும் வந்து என்ன கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். சரி ஓகே. சீக்கிரமா அதே வந்து என்ன பண்ண கண்டுபிடிங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். பரவால்ல நெறைய நோயாளிகளையும் வந்து என்ன பண்ணா யூஸ் பண்ணிட்டு நெறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணா கிடைக்குது. எல்லார்கிட்ட இருந்து வந்து என்ன பண்ணா அவங்களோட சோல வந்து என்ன பண்ணா பிரிச்சு தான் எடுக்க போறேன். இது உண்மையாவே ரொம்ப நல்லாவும் இருக்கும். இவங்களோட இந்த காம்படிஷன் வச்சது நல்லதுதான். அப்படிங்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணா ஒவ்வொருத்தவங்க சோலா என்ன பண்ணா எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்ப எனக்கு தேவையே சுத்தமான சோல் தான். அப்படிங்கும்போது அந்த மெய்டு பொண்ணு வரா. ம். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வித்தியாசமா அவள பார்த்துட்டு, சரி ஓகே பரவால்ல. உனக்கு இது எந்தவித ஒரு வலியையும் தராது. அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து கை வைக்க போறா. அவ ஒண்ணுமே தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஹீரோ வந்து அவன் எனர்ஜிய வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு இடத்துல ஒரு வயசான ஒரு கூன் விழுந்த கெழவன் வந்து என்ன பண்ணா ஒருத்தவன கூட்டிட்டு போறான். அவன் வந்து போயிட்டு இருக்கும்போதே, இந்த இடத்துல தான் இன்னும் வந்து என்ன பண்ணா கொஞ்சம் தூரம் தான் போணும். அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் ஏன் வந்து என்ன பண்ண போறது? நீயும் வந்து என்ன பண்ண இங்க அங்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்க. எவ்வளோ தூரம்? இல்ல, இல்ல நான் இங்க வந்துட்டேன். கொஞ்சம் வயசானதுனால அங்கங்க மாறி போயிட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. சீக்கிரமா வந்து என்ன பண்ணணும் அங்க போகணும். அழுவது எனக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணா நான் நெறைய பணங்கள் வச்சிருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தேடி வந்த எல்லாமே வந்து என்ன பண்ண இங்க கிடைக்கும். பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸே வந்து என்ன பண்ண இங்க இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு வந்து என்ன பண்ணா வந்துட்டாங்க. "பார்த்தல்ல இங்க வந்துட்டேன்ல, இங்க பாரு. இங்க எவ்வளோ இது இருக்கு. கொஞ்சம் வயசானனால மறந்துட்டேன்ப்பா அவ்வளோதான்." அப்படிங்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே பார்த்தாக்கா ஒரே பணமாவே இருக்கு. அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு இடத்துல ஒரு மாரி ரிச்சுவல் மாரி பண்ணிட்டு இருக்காய்ங்க. அந்த ரிச்சுவல் வந்து இப்போ ஒரு கிழவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், பின்னாடி எல்லாம் டும் அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. எல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது, "இந்தாங்க. இந்த இது எல்லாத்தையும் வந்து நல்லா வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்து என்ன பண்ணா திரும்ப உயிரோட வாங்க. உங்கள என்ன பண்ணா இங்க நான் திரும்பவும் வர வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணா திரும்ப அவைங்க வாயில ஏதோ வச்சு அந்த பொணத்தோட வாயில எல்லாத்துலயும் இருந்திருக்கான். ச்சே!
இத பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இதுங்க எல்லாமே வந்து அப்படின்னா ஷாங்ஸி தானே அப்படின்னு சொல்லி இல்ல இது ஷாங்ஸி கிடையாது. ஷாங்ஸிய பொறுத்தவரைக்கும் அந்த ஆன்மாக்கள் அந்த உடம்புலயே இருக்கும். ஆனா இது கொஞ்சம் வேற. நாம வந்து என்ன அப்படின்னா வேற உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவ எடுத்து இந்த இதுக்குள்ள போறோம். அப்படிங்கும்போது இருந்தாலும் அவங்களால அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ எல்லாத்தையுமே பயன்படுத்த முடியும். ஆனா இத நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? கவலைப்படாத. இது எங்க கிளானால வந்து அப்படின்னா ஈஸியா வந்து கட்டுப்படுத்திட முடியும். இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்தானது தான். இத நாங்க ஈஸியா வேலைய முடிச்சுருவோம். அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு மாரி டக்கு டக்குன்னு மணியெல்லாம் அடிக்கிறாய்ங்க. அடுத்தடுத்து ரிச்சுவல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காய்ங்க. இது நமக்கு எதுவும் பிரச்சனையே வந்துராது. இவிங்க வந்து என்ன பண்ணா நம்ம கட்டுப்பாட்ட விட்டு ஏதாவது மீறி போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்க ரொம்பவே நமக்காக விசுவாசமான ஆளுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப ஒரு மாரி செய்யும்போது பார்த்தாக்கா, அந்த இடமே ஃபுல்லா ஒரு மாரி ஆயிடுது. பார்த்தாக்கா, அந்த பணங்கள் வச்சிருந்தது எல்லாமே ஒரு மாரி நிலநடுக்கம் மாரி ஷேக் ஆகுது. பார்க்கும்போது பார்த்தாக்கா, அதுலேருந்து என்ன பண்ணா ஒரு பணம் வந்து எந்திரிச்சு நின்னுருது. அடுத்த சீன் இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அடுத்து அந்த 2 பிசிஷியனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் ஆக்குவாய்ங்க? அப்படிங்கும்போது அந்த ஆள் வந்து என்ன பண்ணா வந்துர்றான். உங்களுக்கு நான் என்னோட வணக்கங்கள தெரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கும்போது பரவாயில்ல ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்றான். இப்போ வந்திருக்கவன் வந்து யாருன்னா, இவன் வந்து நம்ம ரிவர் மாஸ்டர் கிளானோட ஒரு மாஸ்டர். அப்படிங்கும்போது ஓகே. நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த கோல்டன் மெர்ச்சன்ட் அங்க வந்து என்ன அப்புறம் இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவோ பேர் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. குவான் சாங்சர், பிளாக் ஃபிராச்சன்ரியன், முரி மலைன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணா உங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அங்க எப்படி இருக்கீங்க? அப்படிங்கும்போது, இல்ல எங்களோட இத வந்து என்ன பண்ணா யார் ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அங்க தான் நாங்க இருக்கோமே தவிர வேற எதுவும் இல்ல. அப்படிங்கும்போது, சரி ஓகே. நீங்க பேசுறத கேட்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட பிளான் எப்படின்னா, எப்பயுமே இந்த மாரி திறமைசாலிங்க கூட நல்லா தொடர்பு வச்சுப்போம். நான் கண்டிப்பா அந்த செகண்ட் யங் மாஸ்டர் கூட ஒரு மீட்டிங் பேசியே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து அந்த மெய்டு வந்து என்ன பண்ணா, இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறா. அப்பா! நான் ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அப்படிங்கும்போது அவ யோசிச்சு பார்க்குறா. இந்த மாரி கீழ வந்து அவ தலையில கை வைத்து, அவர் கையில வச்சது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல. அப்படிங்கும்போது, ஐய்யயோ! என்ன நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கேனா? இது ரொம்ப லேட் ஆயிடுச்சே! நான் சீக்கிரம் வேற போணுமே! அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எப்படியா எந்திரிச்சு வந்து வெளிய போறா. வெளிய போய் பார்க்கும்போது, அந்த ரூம் ஃபுல்லா ஒரு மாரி பர்பிள் எனர்ஜி வந்து வெளிய போயிட்டுருக்கு. இது என்ன எனர்ஜி? ரொம்ப வித்தியாசமா இருக்கே! இது மாஸ்டர் மேல இருந்து தான் வருதோ! மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேள அவரு என் தலையில கை வச்சாரா? அப்பயே ஒரு மாரி வித்தியாசமா இருந்துச்சு. என்ன அர்த்தம்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அவகிட்ட இருந்து இருந்த எல்லா எனர்ஜியும் வந்து என்ன அப்படின்னா ஒண்ணு சேர்த்து, அவனோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கான். பரவால்ல, அவட்ட உண்மையாவே ரொம்ப பியூரான எனர்ஜியா இருக்கு. அவளோட சோலே ரொம்ப பியூரா இருக்கு. இது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய உத்வேகத்த குடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அடுத்து பார்ட்டி வந்து ஆரம்பிச்சுருச்சு. பார்ட்டில அந்த ஃபியான்சி வந்து போயிட்டு இருக்கும்போது, "நீங்க யாரா? ஹீரோவ தான் தேடுறீங்களா?" அப்படிங்கும்போது, "இல்ல. நான் வந்து சும்மா தான் தேடிட்டு இருக்கேன்." அப்படிங்கும்போது, "அது மட்டும் கிடையாது. நானும் வந்து அப்படியே இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் லெவலுக்கு வந்து போயிட்டேன்." அப்படிங்கும்போது, "வாவ்! இது உண்மையாவே ரொம்ப சூப்பர் தான்." அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணான், அவ பேர சொல்லிக்கிட்டே வந்து வரான். வந்துட்டு, "நீங்க யா ஆமா உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வேணா என் கூட கொஞ்சம் வரீங்களா? நாம வேணா கொஞ்சம் பேசலாமா?" அப்படிங்கும்போது, "இல்ல. என்னால கொஞ்சம் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரெஃப்யூஸ் பண்ணயில, "இல்ல. பரவால்ல. நீங்க என் கூட சும்மா ஒரு வாட்டி ஒயின் குடுக்கறதுக்காக மட்டும் வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல என்னால முடியாது. நான் உங்கள கூப்பிடுறேன்ல, நீங்க வந்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய பிடிக்கல. "இல்ல நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல." அப்படிங்கும்போது திடீர்னு அந்த பாடிகார்டு வந்துறான். "அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல." அப்படிங்கும்போது, "ஏய்! எவ்வளோ தைரியம் இருந்தா, நீ ஒரு சாதாரண பாடிகார்டு என்னோட கையவே பிடிச்சிருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைய வந்து அப்படியே தட்டி விடுறான். தட்டி விட்டுட்டு, "நீ எவ்வளோ திமிரு இருந்தா என் கையவே வந்து பிடிச்சிருப்ப. நீ ஒரு சாதாரண பாடிகார்ட் தான். அப்படி இருந்துமே வந்து என்ன நீ என்கிட்ட வந்து இது பிரச்சனை பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் பாடிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா உள்ள வந்துர்றான். "இப்ப இங்க என்ன நடந்துச்சு? என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி வரும்போது ஹீரோ வந்து பார்க்குறான். சுத்தி இருக்கலாம் சைடுல அனுப்புனா காசிப் பேசிக்கிட்டே வந்து இருக்கிறாய்ங்க. ஹீரோ வந்து உள்ள வந்துட்டு, "இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவைங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கான். சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல அந்த பிணங்கள வச்சிருந்த இடத்துல அந்த ஒவ்வொரு புடமா வந்து அப்படியே அப்படியே எந்திரிச்சுது. எந்திரிச்சுட்டு அதுங்க பாட்டுக்கு என்ன பண்ண கத்திக்கிட்டு இருக்குதுங்க. கத்திக்கிட்டு நம்ம இப்ப எங்க எடுத்துட்டு இருக்கோம்? என்ன ஆச்சு? அப்படின்னு அதுங்களுக்கே ஒண்ணுமே புரியாம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, என்னது இது நடக்குது? என் கை இது எல்லாமே என்ன பண்ண ரொம்ப வித்தியாசமா இருக்கே! என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அந்த சாமியார் வந்து வந்துரும். அது பார்த்தாக்கா அவனே வந்து என்ன பண்ண அட்டாக் பண்ண போயிரும். உடனே அவன் இருந்துட்டு நிறுத்து. அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் மாரி ஒண்ணு பயன்படுத்தி நீங்க எல்லாம் வந்து அப்பலாம் ஏற்கனவே செத்துட்டீங்க. இருந்தாலும் உங்கள நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க சக்தி வாய்ந்த ஒருத்தருக்காக சேவ் பண்ண போறீங்க. அப்படிங்கும்போது இந்த அந்த விசிறிக்காரர் இருந்துட்டு, "நீ ஒரு சரியான மோசமானவன்டா. நீ எப்பயுமே அவங்கள கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க." அப்படிங்கும்போது, "கஷ்டப்படுத்துறேன். நானா?" அப்படிங்கும்போது, "எனக்கு உன்ன பத்தி தெரியாதுன்னு நெனைக்கிறியா? உன் ஊரு ஃபுல்லா வந்து நம்மலாம் பேசாம, இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்?"
அப்படிங்கும்போது, "உனக்கு என்ன பத்தி என்னப்பா தெரியும்?" அப்படிங்கும்போது, "ஆமான்டா, எல்லாரும் என்ன அப்படின்னா உன்ன பத்தி கேவலமா தான் பேசுவாங்க. எனக்கும் தெரியும்டா." "சரி, நீ என்கிட்ட இப்படி பேசுறியே, இது உன் கிளானுக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கல, "நாம வெளியில வேணா இத பத்தி பேசிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி வெளிய கூப்பிடலாம். சரி, ஓகே. ஒரு டியூலா? சரி. அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். வெளிய வந்து என்ன பண்ணா அங்க போயிடுறாங்க. அங்க போனோனே இவன் வந்து பார்க்குறான். ம். சரி, ஓகே. "நீ இப்ப வந்து என்ன பண்ண தோத்துட்டு அழுது ஓட போறடா" அப்படின்னு அவன்ட்ட சொல்லயில, "சரி, ஓகே. முதல்ல சண்டைக்கு வா. அப்புறமேட்டு என்ன பண்ணா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா உள்ள வந்துரும். உள்ள வந்தோனே, "இதுக்கு நீ பதில் சொல்லி தான்டா ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன வச்சுட்டு அந்த நம்ம ஹீரோ வந்து அடிக்க வரான். ஹீரோ அசால்ட்டா குனிஞ்சு, "மாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லி அவன் கைய புடிச்சு துணி துவைக்கிற மாரி அப்படியே ஒரு சொழட்டி அப்படியே தரையில வந்து என்ன பண்ணா அவன தூக்கி அடிச்சுடுறான். அவன் வந்து என்ன பண்ணா பறந்துகிட்டே போய் இவ்வளோ தூரம் சுத்தி இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறான். "என்னடா இது இவ்வளோ ஈஸியா அடிக்கிறான்." அப்படின்னு சொல்லி வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து எப்படின்னா திரும்பி பார்த்துட்டு, "ஒரு அடி கூட தாங்க மாட்டேங்கிறானே." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் கையில வச்சிருந்த அந்த ஃபேன திரும்ப காலால அப்படியே ஒரு எட்டி உதைச்சு, அத என்ன பண்ணா ஒரு ஃபோர்ஸா வந்து என்ன பண்ணா உதைக்கிறான். அதுவுமே அப்படியே ஃபோர்ஸா போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் ஒருத்தனோட மூஞ்சிலயே வந்து என்ன பண்ணா டமால்னு அடிக்குது. அது வந்த ஃபோர்ஸுக்கு அவனும் வந்து என்ன பண்ணா, அப்படியே அடிச்சு வந்து என்ன பண்ணா கீழ விழுந்துடுறான். இவன் கீழ விழுந்துட்டானா, இவனும் மயங்கிட்டானா அப்படிங்கும்போது இன்னொருத்தன் வந்துட்டு, "ஓகே பாஸ், நீங்க எந்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா ஓகேவா? நீ இப்ப தயாரா இருக்கியா?" அப்படிங்கும்போது, "வாய மூடுறா! இப்ப நீ எங்க 2 பேரையும் வந்து என்ன பண்ணா சண்டை போட்டு நீ ஜெயிச்சு காமிடா பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க 2 பேரும் என்ன பண்ணா ஒரு மாரி குங்ஃபூ போஸ்ட்ல வந்து என்ன பண்ணி நிக்கிறாய்ங்க. "உன்னால இத ஜெயிக்க முடியும்னு நெனைக்கிறியா? நாங்க 2 பேரும் சேர்ந்தோம்னா உண்மையாவே இப்ப உன்ன நசுக்கி போட்டுருவோம்டா." அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம ஹீரோவ வந்து அடிக்க வராய்ங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணா நின்ன இடத்துல இருந்தே டக்குனு லைட்டான வந்து, "நீங்க தான்டா முன்னாடி வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா இருந்தவன் மண்டையும், அந்த சிவப்பு சட்டை மண்டையும் புடிச்சு அவனுங்க தலைய வச்சு அவன் தலையில வந்து என்ன பண்ணா மோத வச்சுடுறான். மோதுன வேகத்துக்கு அப்படியே அவிங்க மண்டை குழம்பி அப்படியே கீழ வந்து என்ன பண்ணா மயக்கம் போட்டுருவாய்ங்க. அவன் வந்து என்ன பண்ண பார்க்குறான், என்ன நடந்துச்சு? அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்து ஷாக் ஆகுறான். "என்னது இது? இது என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படிங்கும்போது ஹீரோ சுத்தி ஒரு மாரி பர்பிளான ஆரா வந்துட்டு இருக்கு. "நீ இன்னும் முழிச்சு தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன இங்க நடந்துட்டு இருக்கு?" அப்படிங்கும்போது பார்த்தா ஹீரோ அவிங்க 2 பேத்துட்ட இருந்து ஒரு சக்திய உறிஞ்சிட்டு இருப்பான். "இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே!" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ரொம்ப நெறைய இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பக்கம் இவிங்க, "என்ன நடந்துட்டு இருக்கு? எந்தவித சவுண்டும் வரலையே! என்ன ஆச்சுன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லி இவிங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது, அலைன்ஸ் லீடர் ஏன் இங்க வந்திருக்காரு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ரிவர் மார்ஷல் கிளானோட மாஸ்டர் அவரு ஏன் இங்க வந்திருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவரும் வந்து என்ன பண்ணா, அந்த சைடு கூட்டத்தில பார்த்துருக்கும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா, இன்னொரு பக்கத்துல இருந்து வந்துட்டு இருப்பான். "பரவால்ல, இவன தேடி தான் நான் வந்துட்டு இருந்தேன். கோல்டன் வால் மெர்ச்சன்டோட 2வது பையன். இவன் கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து நான் பேசணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்." அப்படிங்கும்போது, "என்னது? என்னைய பார்த்து பேசுறதுக்கா? உங்கள இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே! இதுக்கு முன்னாடி நான் உங்கள எங்க பார்த்துருக்கேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "இவன எங்க பார்த்த மாரி எங்கேயோ பார்த்த மாரி எனக்கு ஞாபகம் இருக்கே! ஆ, இவன் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம கூட சண்டை போட்டுருக்கான். ஆமா. இந்த முரிமலைன்ஸ் அவிங்க கூட சண்டை போடும்போது, இவனும் நம்ம கூட சண்டை போட்டுருக்கான். ஆனா, அப்ப நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தேன். அப்ப இவன் என்னையே வந்து என்ன பண்ண சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். சரி, ஓகே, பரவால்ல. உங்கள பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட நான் பேசுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணேன், இங்க வந்திருக்கேன்." அப்படிங்கும்போது, "இல்ல, என்ன மன்னிச்சுருங்க. என்னால இப்ப உங்கள்ட்ட பேச முடியாது. இதோ இவன் உங்கள்ட்ட பேசணுங்கிறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டே இருக்கான். அதனால நீங்க இவன்ட்ட பேசுங்க. நான் கிளம்புறேன். இங்கப்பா நீ தான்ப்பா இப்போ அவன்ட்ட பேசணும். போய் பேசுப்பா." அப்படிங்கும்போது, "ஏன் இந்த ஆளு இப்ப இப்படி போறான்?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் வந்துட்டு, "மாஸ்டர், நான் உங்கள்ட்ட பேசுறதுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன்." அப்படிங்கும்போது, இவன் யாருன்னே தெரியல. ச்சே! இவன் உண்மையாவே வந்து என்ன பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் உடம்புல சக்தி இல்லனாலும், இவன் உடம்புல உண்மையாவே ரொம்ப வில்லு இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்து இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு பிளாக் ஸ்மித்ல எல்லாம் வந்து அப்பலாம் இரும்ப உருக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படிங்கும்போது ஒரு கிழவனுக்கு திடீர்னு ஒரு மாரி ரொம்ப இதாகுது. ஏதோ தப்பா நடக்கிற மாரி இருக்கு. அப்படிங்கும்போது, "ஏய், சீக்கிரம் வந்து வேல பார்றா." அடுத்து என்ன பண்ணா, உடனே இந்த ரிவர் மார்ஷல் கானுக்கு இந்த வெப்பன்லாம் செஞ்சு குடுத்தாகணும். அவிங்க வேற நொய் நொய்வாய்ங்க. அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தன் வரான். இது யாருன்னே தெரியலையே! எவன் அவன்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் அவன் தலையில இருக்குது ஒரு இது பண்ண பார்க்கும்போது பார்த்தா, அது எல்லாமே பேய் மாரி இருக்கு. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "ஏய், இதெல்லாம் ஷாங்ஷிடா." அப்படின்னு சொல்லவும், அந்த இடம் ஃபுல்லா சுத்தி வந்து என்ன பண்ணா, அந்த மாரி ஒரே ஜாம்பி மாரி இருக்கிறதுக்கு தான் வந்து இருக்கும். எல்லாமே வந்து என்ன பண்ணா, அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்கலாம் கடிக்கும். ஒருத்தன் சைட்ல பார்த்தாக்கா மணிய வச்சு என்ன பண்ணா, அதுங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருப்பான். அவன் அந்த மணி ஆட்டையுமே எல்லாமே வந்து என்ன பண்ணா, அடுத்தடுத்து போய் ஒவ்வொருத்தவங்களா போய் 10, 10 கடிக்க ஆரம்பிச்சுரும். எல்லாம் அவன் அவன் கையில வச்சிருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுருவான். இருந்தாலும் வந்து என்ன பண்ணா, எல்லாமே ஒருத்தன் விடாம நெறைய இது கொச 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 கொசன்னு அப்படியே வரும். எல்லாம் பதறி போய் ஓடிட்டு இருந்தாலும் ஒருத்தன் வந்துட்டு, "சரி, ஓகே, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும்."
நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு போய் இந்த செய்திய வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, சுத்தி அந்த இடம் ஃபுல்லா வந்து என்ன பண்ணா வந்துரும். உடனே சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த குதிரைய வந்து என்ன பண்ண பார்த்துறேன். அந்த குதிரையில வந்து என்ன பண்ணேன், ஏறி இங்கேருந்து நம்ம போவோம். சீக்கிரம் இதுங்கலாம் நம்மளால யாரும் போனவங்க தான். நான் இப்ப இங்கேருந்து போயே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து அப்படியே ஓடி போய் அந்த குதிரைகிட்ட வந்து போயிடுவான். குதிரைகிட்ட போயிட்டு, "ஓகே, வா சீக்கிரம் நாம இங்க போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேல அப்படியே ஏறி போயிடுவான். திடீர்னு ஒரு பணம் வந்து பார்க்கும். "என்னது இது?" அப்படின்னு பார்க்கும்போது அந்த குதிரை வந்து எப்படின்னா போகும்போது சவுண்ட் குடுத்துட்டு இருக்கும். அந்த சவுண்ட குடுத்துட்டு அதுவும் வந்து எப்படின்னா அங்கருந்து போகையில, ச்சே! இது வேற அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அடுத்தடுத்து வந்து எப்படின்னா நெறைய சாம்பி வந்து எப்படின்னா அவனையே பின்தொடர ஆரம்பிச்சுரும். அடுத்து அவனும் வந்து என்ன பண்ணா பார்த்துட்டே இருப்பான். "சீக்கிரம் நான் போயே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த குதிரையில வந்து நல்லா வேகமா போயிட்டு இருக்கையில, அவன சுத்தி போட்டு என்ன பண்ணா அடுத்தடுத்து எல்லா சாமியும் அவன வந்து போட்டு தள்ளிருவான். அவனும் அப்படியே அங்கேயே செத்துருவான். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்து என்ன பண்ணா வந்துருவாய்ங்க. யாருன்னே தெரியாது. அவைங்க பாட்டுக்கு என்ன பண்ணா உள்ள வந்துட்டு, அவைங்க கையில இருந்து என்ன பண்ணா ஒரு மாரி பெட்டி மாரி என்ன பண்ணா சுத்தி வந்து எடுப்பானுங்க. அந்த பெட்டிய வந்து என்ன பண்ணா எடுத்து 4 இடத்துல என்ன பண்ணா நடு சென்டர்ல வந்து என்ன பண்ணா வச்ச மாரி வச்சுருவாய்ங்க. அந்த நடு சென்டர்ல வந்து வச்சுட்டு சீக்கிரம் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பெட்டியிலேருந்து என்ன பண்ணா அடுத்து சுத்தி என்ன பண்ணா ஒரு மாரி பிளட்டா வந்து வரும். அந்த பிளட் எல்லா பிளட்டுமே வந்து என்ன பண்ணா இந்த மாரி செத்து போனவைங்க எல்லா பிளட்டும் வந்து என்ன பண்ணா ஒண்ணா சேரும். அந்த செத்து போனவைங்க உடம்புல இருந்து என்ன பண்ணா எல்லாத்தையும் உரியிற மாரி அந்த பிளட் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயமா வந்து என்ன பண்ண மாரி, ஒரு சுழல் மாரி வந்து என்ன பண்ணா அப்படியே மாறும். அந்த சுழல்லேருந்து பார்த்தாக்கா, ஒருத்தன் வந்து என்ன பண்ணா ஒரு காப்பி கலர்ல கருப்பு கலர்ல வந்து என்ன பண்ணா ஒருத்தன் உள்ள வருவான். உள்ள வந்துட்டு ரிவர் மார்ஷல் கிளான். ஓகே பரவால்ல. இனிமே தான் வந்து என்ன பண்ணா ஆரம்பிக்க போகுது. அப்படிங்கிற மாரி அவனும் வந்து என்ன பண்ணா ஒரு மாரி சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோ வந்து என்ன பண்ணா அவன் இடத்துல உட்காந்துருப்பான். உட்காந்து வந்து மத்தவங்க எல்லாத்துட்ட இருந்தும் கிடைச்ச அந்த எனர்ஜிய வச்சு கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். அந்த 3 பேர்கிட்ட இருந்து கிடைச்சது. அடுத்து மித்த ஆளுங்கள பார்த்து இது பண்ணது. எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா வச்சு அவனோட மெரிடியன் எல்லாத்தையும் என்ன பண்ணா ஓப்பன் பண்ணிட்டு, அடுத்த கல்டிவேஷன நோக்கி அவன் வந்து போய்க்கிட்டு இருப்பான். ஓகே. சரி ஓகே போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்கும்போது வெளிய எட்டி பார்க்குறான். பார்த்தாக்கா அந்த 2 பிசிஷியனும் வந்து என்ன அப்புறம் அவங்க அவங்க சார்பா வந்து என்ன அப்படின்னா அடுத்த வேற அங்க இருக்க சாதாரண லோக்கல் பிசிஷியன் வந்து கூட்டு வந்துருவானுங்க. சரி ஓகே. நான் வந்து அப்படின்னா கூட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க வந்து அப்படின்னா பார்த்து சொல்லுங்க. என்ன முடிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓகே, ஓகே. இங்க பாருங்க நான் கூட்டு வந்தவன் தான் கொஞ்சம் புத்திசாலியானா இருப்பான். அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே இங்க வாங்க. இது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். இருந்தாலும் உங்கள சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படிங்கும்போது ஏன் என்னாச்சு அப்படி நம்ம இருக்க இந்த ரிவர் மார்ஷல் கேம்ப். இது பக்கத்துல இருக்க அந்த பிளாக் ஸ்மித் இருக்கக்கூடிய அந்த ஏரியால யாருமே இல்லையாம். எல்லாரும் வந்து என்ன பண்ணா செத்து போயிட்டாங்களாம். அப்படிங்கும்போது அப்படியா? அப்படிங்கும்போது இந்த பக்கம் வந்தாலும் வந்து என்ன அத பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பான். எப்படி எல்லாரும் வந்து என்ன பண்ணா ஒரேடியா செத்து போயிட்டாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிளேகா இருக்குமா? பக்கத்துல இதே மாரி தான் ஒரு பிளேக் வந்து பரவிட்டு இருக்கா? அதுதான் அப்படிங்கும்போது தெரியல. அது என்ன இருக்கும்னு. பேசாம இத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஹீரோவ அனுப்பிடலாம். அதுதான் கரெக்ட்டா இருக்கும். அவருக்கு எப்படி வந்து அவர் கூட இருக்க ஆளுங்க அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணா உண்மையாவே ரொம்ப நல்ல ஆளுங்க. ஸோ ஹீரோ வந்து அனுப்புனா கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கும்போது சரி ஓகே. நான் நீங்க சொல்றத வந்து நான் ஏத்துக்கிறேன். ஹீரோ மேல நம்பிக்கை வச்சு அவரே வந்து என்ன பண்ணா அங்க அனுப்புறேன். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஓகே. நம்ம அங்க போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா வந்து என்ன பண்ணா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்து போறாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணா உள்ள போறான். உள்ள போயிட்டு இந்த இடத்தோட இந்த பிளட்டோட ஸ்மெல் ரொம்பவே அதிகமா வருது. மத்தவங்கலாம் இங்க பார்க்கும்போது ஏதோ சாதாரண இதுன்னு நெனைப்பாங்க. இங்க அங்கங்க பொருட்கள்லாம் சிதறி இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னவா இருக்கும்? அப்படிங்கும்போது இங்க எந்த வித பாய்சன் எதுவும் பரவால்ல. ஒருவேள இந்த இடத்துல பாய்சன் டீமன் தான் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க? பாய்சன் டீமனா? அது எப்படி இங்க வந்து அப்படின்னா வந்துட்டு இருக்க முடியும்? வேற ஏதாவது ஒரு இதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பிளேகு அந்த மாரி ஒரு விஷயமா தான் இருக்கும். சரி தெரியல. நீங்க எதா இருந்தாலும் விசாரிச்சு வைங்க. ஆனா நமக்கு இனிமே தான் வந்து தெரிய போதும். இந்த இடத்துல வேற என்ன பிரச்சனை புதுசா வந்திருக்கு? அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய்.